ஓப்பன் ஆர் க்ளோஸ். ஓப்பன்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம் அனிமல் கிண்டத்தில் ரத்தத்தில் மிதக்கிறதுன்னு சொல்லியிருப்பேன். க்ளோஸ்னா அந்த வெயின்ஸ் மூலியமாக போகிறதுன்றது. ஓகேவா? The circulatory patterns are two types. Open circulatory system is present in the arthropods and mollusks. நம்ம அனிமல் கிண்டத்திலே படிச்சிருப்போம். arthropods and mollusks வந்து பிரசன்ட் இருக்கும். இப்போ ஃபோல் ஃப்ளோ ஆகுது. ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது? SAN சான் வந்துட்டு எழுதிடுறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சான் என்ன பண்றானா, ஓகே, வருங்கால டாக்டர்ஸ் அனைவருக்குமே வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். இது அடுத்த மாஸ்டர் பிளாஸ்டர் சீரிஸ், அதாவது ஒன் ஷாட் சீரிஸ். இன்னைக்கு என்ன சாப்டர் பார்க்க போறோம்னா 11th ஹியூமன் பிசியாலஜில வரக்கூடிய பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் தான் ஃபுல்லா லைன் பை லைன் NCERT என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபுல்லா படிச்சு பார்த்து அதுக்கான அர்த்தத்தை படிக்க போறோம். இந்த ஒரு வீடியோ பார்த்தா போதும் இந்த சாப்டர் உங்களுக்கு கம்ப்ளீட்டா புரிஞ்சிடும். அந்த மாதிரி இருக்க போது வீடியோ. ஓகேவா? இப்போ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகேங்களா? நம்ம NCERT என்ன கொடுத்துருக்காங்க அந்த பேஸ்ல வந்துட்டு பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் தான் நம்ம ஃபுல்லா பார்த்துடலாம். ஓகேங்களா? பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் பேர்லயே இருக்கு. பாடி ஃப்ளூயிட்ஸ் என்னது? பிளட் தானே. பாடி என்ன ஃப்ளூயிட் இருக்கு? 2 டைப் ஆஃப் ஃப்ளூயிட் பார்க்க போறோம். என்ன? பிளட், லிம்ஃப் டிஷ்யூஸ் சொல்லுவோம். ஓகே, லிம்ஃப் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். அப்போ மோஸ்டா நம்ம பாடி என்ன இருக்கிறது? பிளட் தான் அதிகமா இருக்கு. ஓகேவா? அப்ப அந்த பிளட் அதோட சர்க்குலேஷன் எப்படி சர்க்குலேட் பண்ணுது? பிளட் ஃபுல்லா பாடி ஃபுல்லா பிளட் எப்படி சர்க்குலேட் பண்ணுது? ஹார்ட்டுக்குள்ள போய் எப்படி டிஆக்சிஜனேட்டட் பிளட் ஆக்சிஜனல் பிளட்டா மாறுது? ஆக்சிஜனல் பிளட்ல இருந்து எப்படி கேரி அவுட் பண்ணி வேற லிவர் செல்ஸ்க்குலாம், லிவர் செல்ஸ்ல இருந்து வருது, வேற ஆர்கன்ஸ்ல எப்படி போகுது அப்படின்றத கம்ப்ளீட்டா அந்த வீடியோ பார்க்க போறோம். ஓகேங்களா? பாத்துலாமா? முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒன் ஷாட் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம வேதாந்த் NEET தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாவது ஒன் ஷாட் வேணும், இல்ல வேற என்ன டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஓகேங்களா? மறந்துடாதீங்க, ஒன் ஷாட் வீடியோ பார்க்கணும்னா வேதாந்த் NEET தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம NCERT என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துலாம். முன்னாடி சொன்ன மாதிரி பிளட் ஃப்ளூயிட்ஸ், பாடி ஃப்ளூயிட்ஸ் பிளட் தான் சொல்லுவோம். ஓகே, முக்கால்வாசி பிளட், லிம்ஃப். பட் அந்த பேசிஸ்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒன்லைன் பை லைன் பார்த்துடலாம். ஓகே, இந்த முக்கால்வாசி இந்த கார்டியாலஜிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும். ஏன்னா நம்ம இதில் இந்த ஹார்ட் ஃபங்க்ஷனிங்லாம் பார்க்க போகிறோம். எப்படி பிளட் ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி அந்த மோட் ஆஃப் ஃபங்க்ஷனிங்லாம் இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். You have learned all the living cells have been provided with nutrients. எல்லா லிவிங் செல்ஸ்ல என்ன பிரச்சனை இருக்கும்? நியூட்ரியன்ஸ் நம்ம கொடுப்போம். நியூட்ரியன்ஸ் கொடுப்போம், ஆக்சிஜன் கொடுப்போம், வாட்டர் கொடுப்போம். ஓகேவா? எல்லா செல்ஸும் நம்ம இது கொடுப்போம். அது மட்டும் இல்லாம அதுல இருந்து டிஆக்சிஜனேட்டர் எடுத்துட்டு வருவோம். கார்பன் டை ஆக்சைடு எடுப்போம், வேஸ்ட் ப்ராடக்ட்லாம் எடுப்போம் இல்லையா? அதான் இங்க சொல்ல வராங்க. நியூட்ரியன்ஸ் கொடுப்பீங்க, ஆக்சிஜன்லாம் கொடுப்பீங்க. as also the waste and harmful substances, nitrogenous waste எல்லாம் என்ன பண்ணுவீங்க? நீங்க எடுத்துப்பீங்க. ஓகேங்களா? produced have been removed from continuously for the healthy functioning of tissue. ஓகேவா? ஒரு டிஷ்யூ ஃபங்க்ஷன் ஆகுதுக்கு என்ன ஆகணும்? அதுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் கொடுக்கணும். தேவையான விஷயத்தை, அதாவது வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்கிரீட் பண்ணி அவுட் பண்ணணும். ஓகே, இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுது. It is therefore essential to efficient mechanism for the movement of the substance to the cell from cell. இப்போ செல் ஃப்ரம் செல்ஸ்க்கு எஃபிஷியன்ட் எப்படி மூவ்மெண்ட் நடக்குதுன்னா பிளட் மூலியமா தான். பிளட் மூலியமா, லிம்ப் டிஷ்யூஸ் மூலியமா தான். செல் டு செல், டிஷ்யூ டு டிஷ்யூ, ஆர்கன் டு ஆர்கன், ஆர்கன் சிஸ்டம் டு ஆர்கன் சிஸ்டம்ல இருந்து இந்த ஃப்ளோ நடக்குது. Different groups of animals have evolved different methods on this transport. Simple organism like sponges and coelenterids. Sponges and coelenterids வந்துட்டு circulate water from their surroundings. சரௌண்டிங்ஸ் வச்சு அந்த பாடி கேவிட்டிஸ், பாடி கேவிட்டினா அதோட பாடி குழிகள்னு சொல்லுவாங்க, வாட்டர் ஹோல்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பாடியில ஹோல் இருக்குதா கேவிட்டின்னு சொல்றது. ஓகேங்களா? To facilitate the cell exchange the substance, more complex organism நம்மள மாதிரி ஆர்கானிசம்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நார்மலா என்ன ஆர்கானிசம் எப்படி பண்ணும்னா, நம்ம வந்துட்டு க்ளோஸ்ட் சர்க்குலேட்டரி ஆர்கானிசம் சொல்லுவோம். க்ளோஸ்ட் சர்க்குலேட்டரி பாத்வேன்னு சொல்லுவோம். ஓப்பன் சர்க்குலேட்டரி பாத்வேனா ரத்தத்துல மிதக்கிறது. ஓகேங்களா? அப்படி எல்லாமே ரத்தத்துல மிதந்துகிட்டே இருக்கும். ஓகே, அப்ப என்ன நடக்கும்னா, இந்த மிக்சிங் ஆஃப் டிஆக்சிஜனேட்டட் பிளட், ஆக்சிஜனேட்டட் பிளட் அதிகமா இருக்கு. ஓகேவா? பட் நம்ம வந்து க்ளோஸ் சர்க்குலேட், அதாவது வெயின்ஸ்க்குள்ள மட்டும் தான் போயிட்டு இருப்போம் இல்லையா? அந்த க்ளோஸ் சர்க்குலேட்னால நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த டிஆக்சிஜனேட்டட் பிளட், ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து மிக்ஸ் ஆகிறது தடுக்கலாம். ஓகேங்களா? அதை பத்திலாம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் மோரா நம்ம காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசத்துல வந்து டிரான்ஸ்போர்டேஷன் எப்படி நடக்கும்? பிளட்ல தான் நடக்கும் அப்படின்றாங்க. Blood is the most commonly used body fluid in most of the higher organism, including human beings, for the purpose. Another blood fluid. Okay, blood ஒன்று. அடுத்து என்ன? லிம்ப்னு சொல்லுவோம். லிம்ப் என்ன நம்ம சொல்லுவோம்? டிஷ்யூ ஃப்ளூயிட். டிஷ்யூஸ்குள்ள, செல்ஸ்குள்ள, இன் பிட்வீன் செல்ஸ்குள்ள நடக்கக்கூடியது இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நியூட்ரியன்ஸ் அண்ட் கேஸஸ் வந்து செல்ஸ்குள்ளேயும் டிஷ்யூஸ்குள்ளேயும் ஹெல்ப்ஃபுல்லா பண்ணது நம்ம என்ன சொல்றோம்? லிம்ப் அப்படின்னு சொல்றோம். Also help in the transport of certain substances. In this chapterல வந்து நீங்க என்ன பாப்பீங்க அப்படின்னா, பிளட் பத்தியும் டிஷ்யூஸை பத்தியும், பிளட் பத்தியும் டிஷ்யூ ஃப்ளூயிடான லிம்பை பத்தி நீங்க கம்ப்ளீட்டா பாப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அடுத்த பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? பிளட்டை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? பிளட் இஸ் a special connecting tissue. பிளட் வந்து ஒரு ஸ்பெஷல் கனெக்டிங் டிஷ்யூவா, கன்சிஸ்டிங் ஆஃப் ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ்னா என்னன்னா, ஒரு மேட்ரிக்ஸ்குள்ள இருக்கும். ஓகேவா? மேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸ்குள்ள தானே சம்மெல்லாம் எழுதுவாங்க, இந்த பிராக்கெட்லாம் போட்டு எழுதுவாங்க. அதே மாதிரி தான் இது எல்லாமே சேர்ந்தது. ஓகே, பிளட்ல எல்லாமே சேர்ந்தது. என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, பிளாஸ்மா பிரசன்ட் ஆயிருக்கும்,
ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ் பிரச்சனை இருக்கும். ஓகேவா, பிளாஸ்மாவும் ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸும் பிரச்சனை இருக்கும். மேஜரா பிளட்டை எப்படி ரெண்டா பிரிக்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிளாஸ்மாவா பிரிக்கிறாங்க, அடுத்தது ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸா பிரிக்கிறாங்க. ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ் என்னது, ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ் சொல்லும் போது அதான் ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ். ஓகேங்களா, இதை நம்ம படிப்போம். இப்போ பிளாஸ்மா படிப்போம். இப்போ படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு இது போட்டு படிச்சீங்கன்னா, ஒரு மைண்ட் மேப் மாதிரியோ இல்ல ஃப்ளோ சார்ட் மாதிரியோ போட்டு படிச்சீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ பிளட், பிளட்ல வந்துட்டு ரெண்டு காம்போனன்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். என்ன ரெண்டு காம்போனன்ட்ஸ்? பிளாஸ்மா பிரசன்ட் ஆயிருக்கும், ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ். ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ். இப்போ பிளட்ல எது அதிகமா இருக்கும்னா பிளாஸ்மா தான் அதிகமா இருக்குமா, 55% இருக்குமா பிளாஸ்மா. ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ் எவ்வளவு இருக்கும்னா 45% இருக்குமா. அப்போ பிளட்ல அதிகமா இருக்கக்கூடிய கண்டென்ட் எது? பிளாஸ்மா. தான் எவ்வளவு இருக்கும்? 55% இருக்கும். 55%. இந்த பிளாஸ்மால எது அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளாஸ்மாவை ரெண்டா பிரிப்பாங்க, வாட்டர், புரோட்டீன். கிட்டத்தட்ட 90 to 92% வாட்டர் இருக்குமா, இதுல 6 to 8% புரோட்டீன் இருக்குமா. சார் அப்போ மிச்சம் இருக்கிற பர்சன்டேஜ் 1, 2, 3% இருக்கு சார், அது என்ன சார்னா அது மினரல்ஸ். ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மினரல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். மினரல்ஸ் வந்துட்டு ஸ்மால் அமௌண்ட்ல பிரசன்ட் ஆயிருக்கும். அதாவது இந்த எண்ணெய், சோடியமு, குளோரைனு, பைகார்பனேட்டு இதெல்லாம் பிரசன்ட் ஆயிருக்கும். அப்போது இல்லாமல் குளுக்கோஸ், லிப்பிட்ஸு அதெல்லாம் பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா, அப்போ பிளாஸ்மாவை ரெண்டா பிரிக்கிறாங்க. வாட்டர், புரோட்டீன். வாட்டர் தான் எவ்வளோ 90 to 92% இருக்கும், 6 to 8% புரோட்டீன் இருக்கும். இந்த வாட்டர் கண்டென்ட் தான் அதிகமா இருக்கு எதில், பிளாஸ்மால. ஓகேவா, 6 to 8% எது இருக்கும்? புரோட்டீன் இருக்கும். இந்த புரோட்டீன் இருக்கிறதுனால தான் பிளட் எப்படி இருக்கு, வழுவழுப்பா இருக்கு, சொல்லலாம் விஸ்கஸ் ஃப்ளூயிடா இருக்கும். ஓகேங்களா, பிசு பிசுன்னு இருக்கும். ஓகே, ஒரு மாதிரியா இருக்கும் பிளட் பார்த்தீங்கன்னா. அதே இந்த புரோட்டீன் கண்டென்ட்னால தான். இப்போ நம்ம ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ் வருவோம். ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ்னா என்ன சார் அப்படின்னா, ஆர்பிசி, டபிள்யூபிசி, அதான் நம்ம என்ன சொல்றோம், ஆர்பிசி ரெட் பிளட் செல்ஸ், டபிள்யூபிசி ஒயிட் பிளட் செல்ஸ், பிளேட்லெட், ஓகேங்களா. இதுல பிளாஸ்மால இது அதிகமா இருக்கும், வாட்டர் அதிகமா இருக்கும். இதுல யார் அதிகமா இருப்பார்னா நம்ம ஆர்பிசி தான் அதிகமா இருப்பார். மோர். ஓகேங்களா, எத்தனை ஆர்பிசி இருக்குன்னா 5 இருந்து 5.5 மில்லியன் கியூபிக் ஸ்கொயர். மில்லியன் கியூபிக் மில்லிமீட்டர். ஓகேங்களா, 5 இருந்து 5.5 மில்லியன் கியூபிக் மில்லிமீட்டர் வந்து பிரச்சனை இருக்கும். ரொம்ப சின்னதா இருக்கும். நான் 5.5 மட்டும் போடுறேன். 5 to 5.5 மில்லியன். ஓகேங்களா, எவ்வளோ நாள் வரைக்கும் இந்த ஆர்பிசி உயிரோடு இருக்குன்னா 120 days. ஆர்பிசி ரெட் கலர்ல இருக்கு. அந்த ரெட் கலர் கொடுக்கக்கூடிய ஹீமோகுளோபின் பிரசன்ட் இருக்கும். அந்த ஹீமோகுளோபின் புரோட்டீன் பிளஸ் அயான். ஓகேவா, அயான் பிளஸ் புரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் தான். அந்த அயான்ல எத்தனை பர்சன்டேஜ் பிரசன்ட் இருக்குன்னா 12 கிராம் ஆஃப் புரோட்டீன், 12 to 16 கிராம் ஆஃப் புரோட்டீன் பிரசன்ட் இருக்கும். 12 to 16 கிராம் ஆஃப் ஹீமோகுளோபின் வந்து பிரசன்ட் இருக்கும். எவ்வளோல? 100 ml ஆஃப் பிளட்ல. ஓகேங்களா, இப்படி போட்டு படிச்சீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி தான் டபிள்யூபிசிக்கு வேற கலர் கொடுப்போம். டபிள்யூபிசி வந்துட்டு நியூக்ளியஸ் பிரசன்ட் இருக்கும். இதுல நியூக்ளியஸ் பிரசன்ட் இருக்காது. இதுல நோ நியூக்ளியஸ். இங்க இடமே இல்லையா? நோ நியூக்ளியஸ் பிளஸ் நோ ஸ்பேஸ். நோ நியூக்ளியஸ் வேணும். நோ நியூக்ளியஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல நோ ஹீமோகுளோபின்.
ஹீமோகுளோபின் இல்லாதனால கலர் வந்துட்டு கிடைக்காது. ஓகேவா? நோ ஹீமோகுளோபின். இதுல வந்து ஹீமோகுளோபின் பிரசன்ட் ஆகல. இதுல வந்துட்டு 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கு. ஏ கிரானுலோசா, கிரானுலோசான்னு. கிரானுலோசா, கிரானுலோசா அப்படின்னு. அது என்ன சார் ஏ கிரானுலோசா, கிரானுலோசானா? ஒரு செல்லுல கிரானுவல்ஸ் பிரசன்ட் ஆயிருந்தா, டாட் டாட்டா இருக்கு பாத்தீங்களா, இதான் கிரானுவல்ஸ். இந்த மாதிரி கிரானுவல்ஸ் பிரசன்ட் ஆயிருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? கிரானுலோசான்னு சொல்லுவோம். கிரானுவல்ஸ் பிரசன்ட் ஆகல நம்ம என்ன சொல்றோம்? ஏ கிரானுலோசான்னு சொல்றோம். ஓகேங்களா? இது எவ்வளவு சார் கவுண்ட் இருக்கும் அப்படின்னா, இது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். 6000ல இருந்து 8000 மில்லி கியூபிக் மில்லிமீட்டர். ஓகேங்களா? 8000 தான் இருக்கும். ஓகேவா? கியூபிக் மில்லிமீட்டர். இப்போ 6000 இருந்து 8000 தான் இருக்கும். வேற கம்பேர் பாருங்க, இங்க 5 to 5.5 மில்லியன் இருக்கு. ஓகேங்களா? இப்படி போட்டு படிங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம லைன் பை லைன் கொடுத்துக்கலாம் பாத்தீங்களா. ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிளட் வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க. 55% அதிகமா எது இருக்கு? பிளாஸ்மா இருக்கு. அதுக்கப்புறமா 45% ஆஃப் ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஓகே, 45% ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் இருக்கு. அந்த பிளாஸ்மால என்ன கண்டென்ட் ஆயிருக்குன்னா, அதிகமா என்ன இருக்கு? வாட்டர் இருக்கு. 90 to 92% ஆஃப் வாட்டர் இருக்கு. 6 to 8% ஆஃப் புரோட்டீன் இருக்கு. அந்த புரோட்டீன் மட்டும் சேராம மிச்சதெல்லாம் மினரல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அது இல்லாம மிச்சத்துல ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ்ல என்ன இருக்குன்னா 3 விஷயம் இருக்கு. ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளாஸ்டிட்ஸ், அதாவது எரித்ரோசைட்ஸ், லியூகோசைட்ஸ், பிளேட்லெட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அந்த ஆர்பிசி தான் அதிகமா இருக்கும். இதுல வந்துட்டு ஏன் ஆர்பிசி ரெட் கலர் இருக்குன்னா, ஹீமோகுளோபின் பிரசன்ட் இருக்கு. 100 ml ஆஃப் பிளட்டுக்கு வந்துட்டு 12 16 கிராம் ஆஃப் ஹீமோகுளோபின் பிரசன்ட் இருக்கு. 120 நாள் வந்துட்டு இந்த ஆர்பிசி வந்து உயிரோடு இருக்கும். அதுக்கப்புறமா ஸ்பிளீன், கிரேவியார்ட் ஆஃப் ஆர்பிசில போய் செத்து போயிடும். டபிள்யூபிசில நியூக்ளியஸ் இருக்கும், ஆர்பிசில நியூக்ளியஸ் இருக்காது. ஆனா டபிள்யூபிசில என்ன இருக்காது? ஹீமோகுளோபின் இல்லாதனால அது வந்து கலர்லெஸ்ஸா இருக்கு. இந்த டபிள்யூபிசி வந்து ஏ கிரானுலோசா, கிரானுலோசான்னு பிரியும். அதுக்கப்புறம் அதுல இருந்து பேசோஃபில்ஸ், நியூட்ரோஃபில்ஸ், ஈசனோஃபில்ஸ்னு பிரியும். ஓகே, அதை நம்ம பார்ப்போம், ஒன் பை ஒன்னா பார்ப்போம். இந்த டபிள்யூபிசி வந்து 6000 to 8000 மட்டும் தான் இருக்கும். பட் when comparatively ஆர்பிசி வந்து 5.5 மில்லியன் வரைக்கும் நம்ம செல்ஸ் இருக்கலாம் அப்படின்றாங்க. ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். A plasma is a straw colored. Straw colored என்ன சார் அப்படின்னா, வைக்கோல்லாம் சொல்லும்போது அந்த ஸ்டாயில், இந்த உரித ஸ்டாயில். ஓகேங்களா? வைக்கோல்லாம் சொல்லுவோம் பாத்தீங்களா, அதான் வைக்கோல்லாம் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த ஸ்ட்ரா கலர்ல இருக்குமா. விசிகஸ் ஃப்ளூயிட். ஏன் விசிகஸ் ஃப்ளூயிட்? விசிகஸ் ஃப்ளூயிட் என்னது? வழுவழுப்பா இருக்கு, ஒரு மாதிரி குழக்குழன்னு இருக்கு. ஓகே, அதுக்கு எதுக்குன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கு. ஏன்னா இதுல 90 to 92% வந்துட்டு வாட்டர் இருக்கு. பிளாஸ்மா இஸ் வாட்டர். 6 to 8% வந்து ப்ரோட்டீன் இருக்கு. தெரியுமா? அந்த ப்ரோட்டீன் தான் இந்த விசிகஸ் ஃபார்மேஷனை கொடுக்குது. ஓகேங்களா? நியர்லி 55% ஆஃப் பிளட். அப்போ இங்க பாருங்க, இங்கே கொடுத்தாச்சு. 55% ஆஃப் பிளட் வந்து என்னவா இருக்கு? பிளாஸ்மா இருக்கு. மிச்சம் இருக்க 45% ஆஃப் பிளட் என்னவா இருக்கு? ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸா இருக்கு. இப்போ இந்த புரோட்டீன்ல 3 டைப்ஸ் ஆஃப் புரோட்டீன் கொடுத்துருக்கான். ஃபைப்ரினோஜன், குளோபுலின்ஸ் அண்ட் ஆல்புமின்ஸ். ஓகேங்களா? இந்த புரோட்டீன், இந்த 68 வந்து 3 டைப்ஸ் ஆஃப் புரோட்டீன் கொடுத்துருக்காங்க. என்னது? ஃபைப்ரினோஜன், குளோபுலின்ஸ், ஆல்புமின். ஃபைப்ரினோஜன் என்ன பண்ணோம்னா, ஃபார்மேஷன் எது ஃபார்ம் பண்ணும்? பிளட் கிளாட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபைப்ரினோஜன் என்ன பண்ணும்? கிளாட்டிங் அண்ட் கோஆகுலேஷன் ஆஃப் பிளட். அடிக்கடி பட்டுருச்சுன்னா இந்த ஃபைப்ரினோஜன் வந்து பிளாஸ்மால இருக்கும். பிளாஸ்மால இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்கும். அடிக்கடி பட்டுருச்சுன்னா அது ஆக்டிவ் ஃபார்மா மாறிட்டு ஃபைப்ரினா மாறி என்ன பண்ணும்? நமக்கு அந்த அடிப்பட்ட இடத்த வந்து சீல் பண்ணிடும். ஓகேங்களா? இது பிளட் கிளாட்டிங் யூஸ் பண்ணுது. இது எதுல எங்க பிரச்சனை இருக்கு? பிளாஸ்மால பிரச்சனை இருக்கு வித் புரோட்டீன். இது ஒரு புரோட்டீன். ஓகேவா? ஃபைப்ரினோஜன் வந்து புரோட்டீன். அடுத்தது வந்து என்னது? குளோபுலின். குளோபுலின் என்ன சார் பண்ணும் அப்படின்னா, குளோபுலின் வந்து டிஃபென்ஸ் மெக்கானிசம் பண்ணும். ஓகேங்களா? பிரைமரிலி ஆஸ் இன்வால்வ் இன் தி டிஃபென்ஸ் மெக்கானிசம். இந்த இம்யூனிட்டி எல்லாம் இது பண்றதுக்கு, அந்த பாடி இம்யூனிட்டி பூஸ்ட் பண்றது, டிஃபென்ஸ் மெக்கானிசம் இது பண்றது என்ன பண்ணுது? குளோபுலின் பண்ணுது. ஓகேவா? அப்ப ஃபைப்ரினோஜன் என்ன பண்ணுது? பிளட் கிளாட்டிங் யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப குளோபுலின் என்ன பண்ணுது? இம்யூனிட்டி, இது டிஃபென்ஸ் மெக்கானிசம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ இதே மாதிரி இன்னொன்னு இருக்கும். என்னது? ஆல்புமின். ஆல்புமின் என்ன பண்ணும்னா, வாட்டரை பேலன்ஸ் பண்ணும். ஆஸ்மோட்டிக் பேலன்ஸ். ஓகே, ஹெல்ப்ஸ் இன் ஆஸ்மோட்டிக் பேலன்ஸ். பிளட்ல இருக்கிற வாட்டரை பேலன்ஸ் பண்றது யாரு? ஆல்புமின் அப்படின்ற நம்ம ஆளுதான். ஓகேங்களா? ஆல்புமின் அப்படின்ற புரோட்டீன் தான் என்ன பண்ணும்? வாட்டரை பேலன்ஸ் பண்ணும். ஓகே, ஆல்புமின் என்ன பண்ணுது? வாட்டர் பேலன்ஸ் பண்ணுது. அப்போ 3 புரோட்டீன் பார்த்துருக்கோம். என்னென்ன புரோட்டீன்? ஃபைப்ரினோஜன் என்ன பண்ணுதுன்னா, பிளட் கிளாட் பண்ண யூஸ் பண்ணுது. ஃபைப்ரினோஜன் பிளட் கிளாட் பண்ண யூஸ் பண்ணுது. ஆல்புமின் என்ன பண்ணுது? ஆஸ்மோட்டிக் ரெகுலேஷன், வாட்டர் வந்து பேலன்ஸ் பண்ணுது. குளோபுமின் என்ன பண்ணுது? டிஃபென்ஸ் மெக்கானிசம் யூஸ் பண்ணுது. ஓகேவா? அது மட்டும் இல்லாம நம்ம என்ன இருக்குன்னு பார்த்தோம். பிளாஸ்மா ஆல்சோ கண்டெயின் ஸ்மால் மினரல்ஸும் இருக்குன்னு பார்த்திருந்தோம் இல்லையா? ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மினரல்ஸ். அது என்னென்ன மினரல்ஸ்? சோடியம், கால்சியம்,
பொட்டாசியம் இல்லை, சோடியம், கால்சியம், மெக்னீசியம், பைகார்பனேட், குளோரின். ஓகேவா, இது பிரசன்ட் ஆயிருக்கு. இது கூடாம குளுக்கோஸ், அமினோ ஆசிட், லிப்பிட்ஸும் பிரசன்ட் ஆயிருக்கு. etc. are also present in the plasma and they are also transit in the blood. Bodyல மூவ் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா. Factors for coagulations or clotting of blood also prevent in the plasma. ஓகேவா, அதான் factors for coagulation of clotting of blood is also present in the plasma. அந்த plasma என்ன சொல்றோம், ஃபைப்ரினோஜன். ஏன்னா ஃபைப்ரினோஜன் ஆக்டிங் என்னது, clotting of blood. அதாவது inactive ஃபார்ம்ல இருக்கும். ஏன் சார் அது inactive ஃபார்ம்ல இருக்கு, ஆக்டிவ் ஃபார்ம் பிளாஸ்மால இருந்து என்ன நடக்கும், என்னன்னா blood ஃபுல்லா அங்கேயே clot ஆயிரும். பிளட் ஃபுல்லா கிளாட் ஆனா நம்ம உடம்பு நடக்காது இல்லையா. அப்போ ஃபைப்ரினோஜன் பிளாஸ்மால இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்கும். அடிப்படும் போது தான், எங்கேயாவது நமக்கு அடிப்படும் போது தான் அது ஆக்டிவ் ஃபார்மா வந்துட்டு நமக்கு வந்து சீல் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா. அப்போ இந்த பிளட் பேங்க்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்களா, பிளட் எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. இந்த கிளாட்டிங் சப்ஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணிட்டு சீரமா ஸ்டோர் பண்ணுவாங்க. அது கிளாட்டிங் சப்ஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்களே, அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம், சீரம்னு சொல்றோம். கொடுத்துருப்பாங்க பாருங்க. பிளாஸ்மா without clotting factors is called as a serum. ஓகேவா, பிளாஸ்மா வித்தவுட் clotting factors. clotting factors என்னது, ஃபைப்ரினோஜன். clotting factors நிறைய இருக்கு, ஒன்று பை ஒன்று இருக்கு. அதெல்லாம் இல்லாம அதை ரிலீஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சு அந்த பிளட் பேங்க்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்களே, அதான் நம்ம என்ன சொல்றோம், சீரம் சொல்றோம். அப்போ மெயின் பிளாஸ்மாக்கும் சீரம்க்கு என்ன டிஃபரன்ஸ்னா, பிளாஸ்மால க்ளோட்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்கும், சீரம்ல க்ளோட்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்காது. பிளாஸ்மால க்ளோட்டிங் ஃபேக்டர்ஸ் இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்கும். ஓகேவா, பிளாஸ்மால க்ளோட்டிங் ஃபேக்டர்ஸ் இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்கும், சீரம்ல க்ளோட்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்கவே இருக்காது. ஓகேவா, இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ் வந்தாச்சு. Formed elements என்ன இருக்கு, erythrocytes, leucocytes and platelets are characteristic formed elements and they are constituted of nearly 45% of blood. nearly எவ்வளவா, 45% of blood இருக்கா. என்னன்னது, RBC, WBC, அதாவது erythrocytes, leucocytes, platelets. ஓகேவா, அது 45% of blood formed elements வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றாங்க. அதுல நம்ம ஃபர்ஸ்ட் erythrocytes பார்ப்போம். RBC ஓகேங்களா, are most abundant. RBC தான் most abundant in cells. ஓகேவா, அப்போ நல்லா பாத்துக்கோங்க, பிளட்ல பிளாஸ்மா அதிகமா இருக்கு, ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ்ல RBC அதிகமா இருக்கு. ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கணும். மோஸ்ட் அபண்டன்ட் an healthy adult man have an average of 5 million to 5.5 million of RBC cubic millimeter. ஓகேவா, 5 million to 5.5 million of RBC வந்து ஒரு ஹெல்த்தி மேன், அது உங்களுக்கு நல்லா ஹெல்த்தியான இருக்கிறதுனால 5 மில்லியன்ல இருந்து 5.5 மில்லியன் வரைக்கும் நமக்கு இருக்குமா, அந்த அளவுக்கு RBC கவுண்ட் இருக்கும் அப்படின்றாங்க. are formed in a red bone marrow. RBC எங்க ஃபார்ம் ஆகுது, இந்த போன் மேரோ, இந்த போன் ரெண்டு போன் மேரோக்குள்ள மஞ்சள் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அங்கதான் RBC வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, RBCs are formed in a red bone marrowல வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த அடல்ட்ஸ் அங்கதான் ஃபார்ம் ஆகும். RBC are devoid of nucleus. என்ன இருக்காது, நியூக்ளியஸ் பிரசன்டா இருக்காது. மெச்சூரிங் ஸ்டேஜ்ல வந்துட்டு, ஐ மீன் யங் ஸ்டேஜ்ல வந்து நியூக்ளியஸ் பிரசன்ட் இருக்கும். பட் ஒன்ஸ் அது மெச்சூர் ஆனும்போது நியூக்ளியஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கா, நியூக்ளியஸ் ஆப்சன்டா இருக்கும். வேற இன் கேஸ் ஆஃப் WBC, அதாவது லியூகோசைட்ஸ்ல பாத்தீங்கன்னா அங்க வந்து என்ன பிரசன்ட் ஆயிருக்கும், நியூக்ளியஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும், பட் ஹீமோகுளோபின் பிரசன்ட் ஆயிருக்காது. And is most mammals are in a biconcave shape. Biconcave shape என்ன சார், biconcave அப்படின்னா இது எப்படி இருக்கு, இந்த இடத்துல ரெண்டு கான்கேவ் இருக்கு பாத்தீங்களா, ரெண்டு கான்கேவ் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்றோம், பை கான்கேவ் அப்படின்னு சொல்றோம். இதான் நம்ம என்ன சொல்றோம், பை கான்கேவ். ஏன் சார் இதை பை கான்கேவ் அப்படின்னு சொல்றோம்னா, பிகாஸ் டியூ டு இது வந்துட்டு ஆக்சிஜனை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், ஆக்சிஜன் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கிறதுனால இது பை கான்கேவ் ஸ்ட்ரக்சரா இருக்கு. they have red colored, இங்க பாருங்க red colored, எதனால, அயன் கண்டெய்னிங், அயன்ல என்ன இருக்கு, காம்ப்ளெக்ஸ் புரோட்டீன் இருக்கு. நல்லா பாத்துக்கோங்க, ஹீமோகுளோபினோட டெஃபினிஷன் இதுதான், அயன்ல காம்ப்ளெக்ஸ் புரோட்டீன் இருக்கு, அதுதான் நம்ம என்ன சொல்றோம், ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஹீமோகுளோபின் என்னன்னு சொல்லணும், அயன் வித் காம்ப்ளெக்ஸ் புரோட்டீன், அயன் வித் காம்ப்ளெக்ஸ் புரோட்டீன் காட்டாதான் ரெட் கலர் கூட ஹீமோகுளோபின். ஓகேவா, ஹீமோகுளோபின் hence is called name of this unhealthy individuals of 12 to 16 gram. நல்லா பாத்தீங்களா, நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, 12 to 16 gram of hemoglobin in every 100 ml of blood. 100 ml of bloodல வந்துட்டு 12 to 16 gram of hemoglobin வந்து present ஆயிருக்கு. 12 to 16 gram of hemoglobin வந்துட்டு 100 ml of bloodல வந்துட்டு present ஆயிருக்கு. ஓகேவா, இதை நோட் பண்ணி வச்சவங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
These molecules play a significant role in the transport of respiratory gases. Respiratory gases அதாவது oxygenated blood, deoxygenated blood வந்து transport பண்றதுக்கு ஓகேவா. oxygenated blood வந்து alveoli கொண்டு போயிட்டு alveoli இருந்து போகும் இல்லையா, அதே மாதிரி deoxygenated blood மறுபடியும் alveoli போயிட்டு அங்க exchange of gases நடக்கும், respiration நடக்கும். பாத்தீங்களா, அந்த respiration process படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. அது நடக்கிறதுக்கு இந்த இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த respiratory gas blood வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு, RBC வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்றாங்க. RBC have a lifespan of 120 days. 120 days வரைக்கும் உயிரோடு இருக்கும். After which அது வந்து எங்க போயினா டெஸ்ட்ராய் ஆகி எங்க போய் ஸ்டோர் ஆகும், ஸ்ப்ளீன். அதான் ஸ்ப்ளீன்ல நம்ம என்ன சொல்லலாம், கிரேவியார்ட் ஆஃப் RBC. RBC சுடுகாடுன்னு சொல்லுவோம் ஓகேங்களா. சுடுகாடு, கிரேவியார்ட்னு சுடுகாடு ஓகேவா. அப்ப RBC செத்து போன RBCல எங்க இருக்கும், ஸ்ப்ளீன்ல இருக்கும் ஓகேவா கண்ணா. இதுதான் எரித்ரோசைட்ஸ் RBC கொடுத்துருப்பாங்க ஓகேவா. அடுத்து நம்ம லியூகோசைட்ஸ்க்கு இருக்குல்ல, லியூகோசைட்ஸ்னால என்னது, கலர்லெஸ்ஸா இருக்கிறது. கலர் இருக்காது. கலர் இருக்காதனால நம்ம என்ன சொல்றோம், ஒயிட் பிளட் செல்ஸ்னு சொல்றோம். அந்த ஒயிட் பிளட் செல்ஸ்ல ஏன் கலர்லெஸ்ஸா இருக்குன்னா, ஹீமோகுளோபின் அதுல பிரசன்ட் ஆகல, வேர் இன் கேஸ் நியூக்ளியஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. Leucocytes are also known as the white blood cells as they are colorless due to the lack of hemoglobin. ஏன் colorless? Due to the lack of hemoglobin. ஓகேவா, due to the lack of hemoglobinனால அது கலர்லெஸ்ஸா இருக்கு. They are nucleated. இதுல என்ன இருக்கு, nucleated cells இருக்கு, பட் ஹீமோகுளோபின் இல்ல. வேர் இன் கேஸ் ஆஃப் ஆர்பிசில வந்துட்டு நியூக்ளியஸ் இல்ல, ஹீமோகுளோபின் இருக்கு. இதான் மேஜர் டிஃபரன்ஸ். பட் இது வந்துட்டு ரொம்ப ஷார்ட் லிவார்டா தான் இருக்கும். லெஸர், ரொம்ப கவுண்ட்டும் ரொம்ப கம்மியா இருக்கும். எவ்வளவு இருக்கும்னா 6000 to 8000 cubic millimeter ஓகேவா. இங்க பார்த்தோம் பாத்தீங்களா, ஜஸ்ட் 6000 to 8000 தான். வேற கம்பேரிட்டிவ்லி ஆர்பிசில எவ்வளவு இருக்கு, 5.5 மில்லியன் வரைக்கும் இருக்கு ஓகே. பட் இதுல வந்து 8000 வரைக்கும் தான், cubic millimeter வரைக்கும் தான் இருக்கும். Leukocytes are generally short-lived. 120 நாள் கூட அதாவது generally short-lived. We have two main categories of WBC. அதை நம்ம என்ன சொல்றோம், granulocytes and agranulocytes சொல்றோம். இங்க பாத்தீங்களா, granulocytes and agranulocytes. granules present ஆயிருந்தா granulocytes, granules present ஆகலனா agranulocytes ஓகேவா. இதுல வந்து மொத்தம் 5 எலிமெண்ட் இருக்கு. 5 எலிமெண்ட் இருக்கு. 3 வந்து granulocytesல வரும், 2 வந்து agranulocytesல வரும் ஓகேங்களா. அதுல நியூட்ரோஃபில்ஸ், ஈசோஃபில்ஸ் அண்ட் பேசோஃபில்ஸ் வந்து எதுல வரும், கிரானுலோசைட்ஸ்ல வரும். while lymphocytes and monocytes வந்து எதுல வரும், ஏ கிரானுலோசைட்ஸ்ல வரும் ஓகேங்களா. நியூட்ரோஃபில்ஸ், ஈசோஃபில்ஸ் அண்ட் பேசோஃபில்ஸ் ஓகேவா. நியூட்ரோஃபில்ஸ், ஈசோஃபில்ஸ், பேசோஃபில்ஸ் எதுல வருது, நியூட்ரோஃபில்ஸ், ஈசோஃபில்ஸ், பேசோஃபில்ஸ் வந்துட்டு கிரானுலோசைட்ஸ்ல வருது. என்னது, நியூட்ரோஃபில்ஸ், ஈசோஃபில்ஸ், பேசோஃபில்ஸ் ஓகேவா கண்ணா. வேற இன் கேஸ் ஆஃப் இதுல வந்துட்டு என்ன வரும், லிம்போசைட்ஸ், மோனோசைட்ஸ் ஓகேவா. லிம்போசைட்ஸ், மோனோசைட்ஸ், ஏ கிரானுலோசால. கிரானுலோசா வரும் நியூட்ரோஃபில்ஸ், ஈசோஃபில்ஸ், பேசோஃபில்ஸ் ஓகேங்களா. இந்த நியூட்ரோஃபில்ஸ் தான் அதிகமா இருக்கும் WBC ஓகேவா. பிளட்ல எது அதிகமா இருக்கு, பிளாஸ்மா அதிகமா இருக்கு. பிளாஸ்மால எது அதிகமா இருக்கு, வாட்டர் அதிகமா இருக்கு. அதே மாதிரி ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ்ல எது அதிகமா இருக்கு, RBC அதிகமா இருக்கு. WBCல எது அதிகமா இருக்கு, நியூட்ரோஃபில்ஸ் அதிகமா இருக்கு. புரிஞ்சுதா, எது எது அதிகமா இருக்குன்னு நினைச்சு ஓகேவா. எது கம்மியா இருக்கு WBCல, எது கம்மியா இருக்குன்னா பேசோஃபில்ஸ் கம்மியா இருக்கு. பேசோஃபில்ஸ் எப்படி இருக்கு, கம்மியா இருக்கு ஓகேவா. 0.51% தான் இருக்கும். பட் இதுல நிறைய பர்சன்டேஜ் இருக்கும் ஓகேங்களா. இதை நம்ம பார்க்கலாம். அப்போ மொத்தம் 5 பிரிக்கிறாங்க, நல்லா புரிஞ்சுவாங்க. 5 இருக்கு. அதுல வந்துட்டு 3 வந்துட்டு ஏ கிரானுலோசைட்ஸ், 3 வந்துட்டு கிரானுலோசைட்ஸ், 2 வந்துட்டு ஏ கிரானுலோசைட்ஸ். என்னென்ன கிரானுலோசைட்ஸ்னா நியூட்ரோஃபில்ஸ், ஈசோஃபில்ஸ், பேசோஃபில்ஸ். ஏ கிரானுலோசைட்ஸ் லிம்போசைட்ஸ், மோனோசைட்ஸ் ஓகேவா. ஏ கிரானுலோசைட்ஸ்ல இருக்க நியூட்ரோஃபில்ஸ் தான் இது அதிகமா இருக்கு. Neutrophils are most abundant cells. அதான் சொன்ன 60 to 65% of cells இருக்குமா டோட்டல் RBCலே. 60 to 65% of cells இருக்கும். பேசோஃபில்ஸ் வந்து ரொம்ப லீஸ்டா இருக்கும். 0.5 to 1% தான் இருக்கும் பேசோஃபில்ஸ் ஓகேங்களா. among them neutrophils and monocytes வந்துட்டு 68% of phagocytotic body. அதாவது ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா, இப்போ ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் இப்படி ஏதாவது வருதுன்னு வச்சுக்கோங்களேன், செல்ஸ் இருக்கு, ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் ஏதாவது வருதுன்னா இது அப்படியே எடுத்து முழுங்கி இந்த செல் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடும். phagocytotic cells will destroy the foreign organism entering the body.
பேசோஃபில் செக்ரேட், பேசோஃபில்ஸ் வந்து 3 ஹார்மோன் வந்து செக்ரேட் பண்ணும். ஓகே, என்னது ஹிஸ்டமின், செரோட்டின் அண்ட் ஹெப்பாரின். என்ன ஹார்மோன்? ஹிஸ்டமின், செரோட்டினின் அண்ட் ஹெப்பாரின் வந்து செக்ரேட் பண்ணும். அண்ட் தேர் இன்வால்வ் இன் தி இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன், இன்ஃப்ளமேஷனுக்கு யூஸ் பண்ணுது. ஓகே, என்னது பேசோஃபில்ஸ். பேசோஃபில்ஸ் என்ன பண்ணுது? செக்ரேட் ஆஃப் 3 ஹார்மோன். என்ன ஹார்மோன்? ஹிஸ்டமின், செரோட்டின் அண்ட் ஹெப்பாரின். அடுத்தது என்ன பண்ணுது? ஈசோஃபில்ஸ் என்ன பண்ணுது? ரெசிஸ்ட் இன்ஃபெக்ஷன். ஈசோஃபில் வந்து இந்த ரெசிஸ்ட் இன்ஃபெக்ஷன், அலர்ஜிக் ரியாக்ஷன்லாம் வராம பாத்துக்குது. ஈசோஃபில்ஸ் என்ன பண்ணுது? ரெசிஸ்ட் இன்ஃபெக்ஷன், இன்ஃபெக்ஷன்லாம் வராம, இந்த அலர்ஜிக் ரியாக்ஷன்லாம் வராம பார்க்க வேண்டிய வேலை யாரு? WBCல இருக்கிற ஈசோஃபில்ஸ் அப்படின்றது, அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ். ஓகேவா? அடுத்து நம்ம பார்த்துருப்போம் லிம்போசைட்ஸ். லிம்போசைட்ஸ் பார்த்துருப்போம், இம்யூனிட்டி வந்து பூஸ்ட் பண்றதுக்கு. 2 டைப்ஸ் ஆஃப் லிம்போசைட்ஸ் இருக்கு, பி லிம்போசைட்ஸ், டி லிம்போசைட்ஸ். ஓகே, அந்த இம்யூனிட்டி வந்து பூஸ்ட் பண்றதுக்கு பி லிம்போசைட்ஸ் அண்ட் டி லிம்போசைட்ஸ். அதோட 20-25% ஆஃப் இருக்கு. 2 ஃபார்ம், என்னது பி அண்ட் டி ஃபார்ம், பி லிம்போசைட்ஸ் அண்ட் டி லிம்போசைட்ஸ். ரெண்டுமே என்ன பண்ணுது? இம்யூனிட்டி சிஸ்டத்துக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கு. ஓகே, இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கு. அதுக்கப்புறமா பிளேட்லெட்ஸ். பிளேட்லெட்ஸ் என்னது? த்ரோம்போசைட்ஸ். த்ரோம்போசைட்ஸ் நம்ம என்ன சொல்றோம்? பிளேட்லெட்ஸ் சொல்றோம். another name of platelets த்ரோம்போசைட்ஸ். இந்த பிளேட்லெட்ஸ் வந்து டெங்கு ஃபீவர்லாம் வந்துச்சுன்னா மேஸ்டா அஃபெக்ட் ஆகிறது வந்து பிளேட்லெட்ஸா தான் இருக்கும். ஓகே, அதனால நிலவேம்பு கஷாயம் எல்லாம் குடிக்க சொன்னாங்க, which is improve the platelets. ஓகே, இப்போ பிளேட்லெட்ஸ் குறைய நம்ம பிளட்ல வந்துட்டு எக்ஸசிவ் பிளட் லாஸ் நடக்கும். பிளட் லாஸ் நடந்தா which is lead to the fatal, நம்ம உயிரை கொல்றது கூட அதுக்கு இதாயிரும். அதான் டெங்குலாம் வரும்போது ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகிறது நம்ம பிளேட்லெட்ஸா தான் இருக்கும். அதனால பிளேட்லெட்ஸ் வந்து இந்த பொமோகிரானேட், நிலவேம்பு கஷாயம் குடிச்சு பிளேட்லெட்ஸ் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சிட்டு இருக்கணும். ஓகேங்களா? ப்ரொடியூஸ் எங்க இருந்து ப்ரொடியூஸ் ஆகுது பிளேட்லெட்ஸ்? மெகா காரியோசைட்ஸ். மெகா காரியோசைட்ஸ் பிரச்சனை, அது ஸ்பெஷல் டைப் ஆஃப் செல்ஸ் இன் போன் மேரோ. பிளட்ல எத்தனை கவுண்ட் இருக்குமா? 1,50,000 இருந்து 3,50,000 பிளேட்லெட்ஸ் இருக்கணுமா? இது கம்மியானதா பிரச்சனை. ஓகேங்களா? 1,50,000 இருந்து 3,50,000 கவுண்ட் இருக்கணும். இது கம்மியாக கூடாது. ஓகேங்களா? பிளேட்லெட்ஸ் கேன் பி ரிலீஸ் இன் வெரைட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ், மோஸ்ட் ஆஃப் தேம் விச் ஆர் இன்வால்வ் இன் coagulations ஆஃப் நிறைய சப்ஸ்டன்ஸ் வந்து பிளேட்லெட்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது. பட் மோஸ்டா வந்து எதுக்கு இம்ப்ரூவ் ஆகுதா? coagulation ஆஃப் பிளட். ஓகேவா? coagulation ஆஃப் பிளட்ல வந்து 2 விஷயம் இம்ப்ரூவ் ஆகுது. ஒன்னு ஃபைப்ரின், இன்னொன்னு பிளேட்லெட்ஸ். பிளேட்லெட்ஸ் என்ன பண்ணும்? இந்த இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் coagulation இது பண்ணும். ஃபைப்ரின் வந்து ஒரு அடை மாதிரி, ஒரு வால் மாதிரி கட்டிடும். பிளட் இப்படி ஃப்ளோ, பிளட் இப்படி ஃப்ளோ ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபைப்ரின் என்ன பண்ணும்? இப்படி ஸ்டாப் வச்சிரும். பட் இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் coagulation எது இனிஷியேட் பண்ணுனா இந்த பிளேட்லெட்ஸ் தான் இனிஷியேட் பண்ணும். Reduction in the number can lead to the clotting disorder. Reduction in the number என்னது? clotting disorder இது பண்ணலாம். will lead to the excessive loss of blood from the body. இதனால excessive loss of blood from the bodyக்கு இது பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ பிளேட்லெட்ஸ் மேஜர் இது பண்ணுது, clotting of blood இனிஷியல் ஸ்டேஜில் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றாங்க. ஓகேவா? அடுத்தது பிளட் குரூப். நான் கண்டிப்பா தெரிஞ்சு பிளட் குரூப்பிங்னா என்னதுன்னு. எல்லாருக்கும் ஏ குரூப், பி குரூப், ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், ஓ பாசிட்டிவ், சில பேர் ஏபி பாசிட்டிவ் அந்த மாதிரிலாம் இருப்பீங்க. ஓகேங்களா? அதெல்லாம் எப்படி நம்ம குரூப் பண்றாங்க? முன்னாடி காலத்துலலாம் எப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, யாருக்கு வேணா பிளட் கொடுக்கலாம். இப்போ அந்த படத்துல எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? உனக்கும் எனக்கும் ஒரே ரத்தம்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கீச்சுப்பாங்க. கத்தி கீச்சு பாரு, பிரின்ஸ் படத்தை சொல்ற மாதிரி ரெண்டுத்துலயும் கத்தியை கீச்சிட்டு ஏதாவது டிஃபரன்ஸ் இருந்தா ரெண்டுமே ஒரே கலர் தானே சொல்லுவோம். ஓகேங்களா? ஒரே ரத்தம் தான் சொல்லுவோம். அப்படி ஒரே ரத்தம் எல்லாம் இருக்கக்கூடாது, அப்படிலாம் கொடுக்கூடாது. அப்படின்னு கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. இந்த சர்ஜரி எல்லாம் பண்ணும்போது உனக்கு எனக்கும் ஒரே கலர் ரத்தம் தானே, நான் அவனுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் அது வந்து என்ன பண்ணுது? உயிரை கொண்டுடுது. இன்னும் சத்து போறான். ஏன் சத்து போறான்னா, வேற ஆர்பிசியோட மேட்ச் ஆகும்போது, வேற ஆர்பிசியோட மேட்ச் ஆகும்போது அது ஏத்துக்க மாட்டேங்குது. ஓகேவா? அப்ப அவனோட பிளட் குரூப்பே அவனுக்கு ஏத்துக்கும் போது தான் கரெக்டா இருக்கு. ஓகேவா? இனிமே யாரோ ரத்தத்தை கட் பண்ணிட்டு உனக்கு எனக்கு ஒரே குரூப் ரத்தம் தானே சொன்னேன், உன் குரூப் என் குரூப் ஒன்னான்னு ஃபர்ஸ்ட் கேளுங்க. ஓகேங்களா? அப்படி ஒரே ரத்தத்தெல்லாம் கொடுக்க கூடாது. ஒரே கலர் இருக்கிறதுனால அப்படி கொடுக்க கூடாது. ஒரே பிளட் குரூப்பா இருக்கணும். ஓகேவா? அது இந்த பிளட் குரூப்பை எப்படி சார் டிட்டர்மைன் பண்றது அப்படின்றது 2 ஃபேக்டர்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஏபிஓ பிளட் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்ன பிளட் குரூப் டிட்டர்மைன் பண்றது, ஏவா பிவா ஓவா இல்ல ஏபிவா டிட்டர்மைன் பண்றது. அதுக்கப்புறம் அது பாசிட்டிவா நெகட்டிவா டிட்டர்மைன் பண்றது என்னது? RH ஃபேக்டர். ஓகேலா? இதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இது எப்படி சார் ஏபி பிளட் குரூப் வந்து கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு நம்ம ஆர்பிசி செல்ல ஆன்டிஜனை வச்சுதான் அதை டிட்டர்மைன் பண்ணுவாங்க. இப்போ ஆர்பிசி செல்ல சர்ஃபேஸ்ல வந்துட்டு ஒரு ஆன்டிஜன் இப்படி ஒட்டிட்டு இருக்கு. அந்த ஆன்டிஜன் வந்துட்டு ஏ ஆன்டிஜன் வந்துட்டு நம்ம சர்ஃபேஸ்ல ஒட்டிட்டு இருக்கும்போது அது என்னவா இருக்கு? பிளட் குரூப் வந்து ஏ பிளட் குரூப். ஓகேவா? இன்கேஸ் நம்ம சர்ஃபேஸ், அதாவது பிளட்டோட சர்ஃபேஸ்ல பிளட் மாதிரி தெரியும், பிளட்டோட சர்ஃபேஸ்ல ஒட்டிட்டு இருக்கிற ஆன்டிஜன்
பியா இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? பி பிளட் குரூப்னு சொல்லுவோம். பி குரூப். இன்கேஸ் ஒட்டிட்டு இருக்க ஆன்டிஜென்ல ரெண்டுமே இருந்துச்சுன்னா, ஒட்டிட்டு இருக்க பிளட் குரூப்ல 2 ஆன்டிஜென் இருந்துச்சுன்னா, ஏ பி இது ரெண்டுமே இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்றோம்? ஏபி குரூப்னு சொல்றோம். எந்த ஒரு ஆன்டிஜெனுமே இல்லைன்னா, பிளட் குரூப்ல எந்த ஒரு ஆன்டிஜெனுமே இல்லைன்னா என்ன சொல்றோம்? ஓ குரூப்னு சொல்றோம். அப்போ பிளட் குரூப்பை டிட்டர்மைன் பண்றது யாரு? ஆன்டிஜென். ஆன்டிஜென் தான் பிளட் குரூப்பை டிட்டர்மைன் பண்ணுது. ஓகேங்களா? பிளட் குரூப்ல வந்துட்டு பிளட்ல வந்துட்டு ஏ ஆன்டிஜென் ஒட்டி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்றோம்? ஏ பிளட் குரூப் அப்படின்னு சொல்றோம். பி ஆன்டிஜென் ஒட்டி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்றோம்? பி பிளட் குரூப் அப்படின்னு சொல்றோம். ஏயும் பியும் ஒட்டி இருந்துச்சுன்னா, 2 ஆன்டிஜெனுமே இருந்துச்சுன்னா சர்ஃபேஸ்ல என்ன சொல்றோம்? ஏபின்னு சொல்றோம். எந்த ஒரு ஆன்டிஜெனுமே இல்லைன்னா தான் நம்ம என்ன சொல்றோம்? ஓ பிளட் குரூப்னு சொல்றோம். ஓகேவா? இது மறந்துடக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இந்த பிளட் குரூப் எப்படி சார் டிரான்ஸ்ஃபியூஸ் பண்றது அப்படின்னு, பிளட்ல மட்டும் ஆன்டிஜென் மட்டும் தான் இருக்குமானா ஆன்டிபாடியும் பிரசன்ட் ஆயிருக்கும். ஆன்டிபாடி என்னென்ன டைப் ஆஃப் ஆன்டிபாடி பிரசன்ட் இருக்குன்னா, ஏ ஆன்டிஜென் இருக்கிற பிளட் குரூப்ல, ஏ ஆன்டிஜென் இருக்கிற பிளட் குரூப்ல பி ஆன்டிபாடி பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேவா கண்ணா? பி ஆன்டிஜென் இருக்கிற பிளட் குரூப்ல ஏ ஆன்டிபாடி பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேவா? அப்படி எப்படி ஏபி ரெண்டுமே இருக்கிற பிளட் குரூப்ல வந்துட்டு எந்த ஆன்டிபாடியும் பிரசன்ட் ஆயிருக்காது. இன்கேஸ் ஓ இருக்கிற பிளட் குரூப்ல வந்து ஆன்டிஜென் பிரசன்ட் ஆயிருக்காது, ஆனா ஆன்டிபாடியான ரெண்டுமே பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேவா கண்ணா? ஏ ஆன்டிஜென்ல இருக்கிறதுல பி ஆன்டிபாடி பிரசன்ட் ஆயிருக்கும், பி ஆன்டிஜென் இருக்கிறதுல ஏ ஆன்டிபாடி பிரசன்ட் ஆயிருக்கும். ஏவும் பியும் ஆன்டிஜென் இருக்கு பாத்தியா? 2 ஆன்டிஜென் இருக்கு பாத்தியா? அதுல யாருமே இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அதனாலதான் அவங்க யார்கிட்ட இருந்து வேணா ரத்தத்தை வாங்கிக்கலாம். ஓகே, யார்கிட்ட வேணா ரத்தத்தை வாங்கிக்கலாம். யூனிவர்சல் ரிசப்டார்னு சொல்லுவோம். யாரா? ஏபி பிளட் குரூப்ல வந்துட்டு யூனிவர்சல் ரிசப்டார். ஏன்னா அவனுக்கு ஆன்டிபாடியே இல்ல. பட் ஓ பாத்தீங்கன்னா ஏவும் இருக்கு பியும் இருக்கு. அப்போ ஓ வந்து யாருக்கு வேணா கொடுக்கலாம், ஆனா யார்கிட்ட இருந்து வாங்க முடியாது, ஓ கிட்ட இருந்து மட்டும் தான் வாங்க முடியும். இந்த ஆன்டிபாடி எது சார்னா, இப்போ பி ஆன்டிபாடி இருக்குன்னு வச்சுக்கோக்கண்ணா. அப்போ பி ஆன்டிபாடி இருக்கு. இப்போ வந்து ஒருத்தன் வந்துட்டு இந்த பிளட் குரூப், பி பிளட் குரூப் வந்துட்டு இந்த ஏ பிளட் குரூப் கொடுக்குறானா கொடுக்க கூடாது. ஏன்னா இந்த பி ஆன்டிபாடி என்ன பண்ணிரும்? இந்த பி ஆன்டிஜனை கொன்னுரும். இந்த பி ஆன்டிஜனை கொன்னுடுச்சுன்னா ஆர்பிசி டெஸ்ட்ராய் ஆயிரும். ஓகேவா? அதே மாதிரி இந்த ஏ ஆன்டிஜன், அதாவது இங்க பிளட் குரூப் பி இருக்கு பாத்தீங்களா, பிளட் குரூப் பிக்கு வந்துட்டு இந்த ஏ ஆன்டிபாடி, ஏ பிளட் குரூப் கொடுக்கும்போது இதுல வந்துட்டு ஏ இது இருக்கு, இதுல வந்து ஏ ஆன்டிஜன் இருக்கு. அப்போ ஏ ஆன்டிஜன் இருக்கிறதுனால என்ன நடக்கும்? இந்த இதை கொன்னுரும். ஏன் சார் கொன்னுரும்னா ஆன்டிபாடி ஏவா இருக்குன்னா, ஆன்டிபாடி என்னது? இங்க பாருங்களேன், என்னன்னு சொன்னேன், ஏ ஆன்டிஜன், இது ஆன்டிஜன், இது ஆன்டிபாடி. ஆன்டிபாடி ஓகேங்களா? பிக்கு அகைன்ஸ்டா இருக்கு. என்னது? இங்க பிரசன்ட் ஆகிக்கூடிய ஆன்டிபாடி எதுக்கு அகைன்ஸ்டா இருக்கு? பிக்கு அகைன்ஸ்டா இருக்கு. அப்போ நீங்க பி பிளட் குரூப்பை கொடுக்கும்போது முடிச்சிரும். ஓகேவா? சரி, ஏபி கொடுக்கலாம்னா இங்கேயும் பி இருக்குல்ல, கொடுக்க கூடாது. அப்ப யார் யாரெல்லாம் கொடுக்கலாம்னா, ஒன்னு ஏவை கொடுக்கலாம், இன்னொன்னு ஓ கொடுக்கலாம். யாருக்கு? ஏக்கு. இன் கேஸ் ஆஃப் பி பாருங்களேன், பி பிளட் குரூப்ல பாருங்களேன், பி பிளட் குரூப் எதுக்கு அகைன்ஸ்டா இருக்கு? ஏக்கு அகைன்ஸ்டா இருக்கு. ஏ ஆன்டிஜனுக்கு அகைன்ஸ்டா இருக்கு. ஓகே, ஆன்டிபாடி ஏ பிரசன்ட் இருக்கு. அப்போ ஏ பிளட் குரூப் கொடுக்க கூடாது. ஓகேவா? ஏபி கொடுக்கலாமா? ஏபியும் கொடுக்க கூடாது. ஏன்? இங்க ஏ பிரசன்ட் இருக்கு. அப்ப என்ன கொடுக்கலாம்? பி கொடுக்கலாம், ஓ கொடுக்கலாம். பட் இன் கேஸ் ஆஃப் ஏபில பாருங்களேன், ஏபில வந்துட்டு ஆன்டிபாடியே இல்ல, அவன் யாருக்குமே எதிரி இல்ல, அவன் எல்லாருக்கூடயும் நண்பனா தான் இருப்பான். ஓகேங்களா? எல்லார்கிட்ட இருந்து வாங்கிப்பான். அவங்க யாருக்குமே எதிரி இல்லாம ஏ கிட்ட இருந்து வாங்கலாம், பி கிட்ட இருந்து வாங்கலாம், ஏபி கிட்ட இருந்து வாங்கலாம், ஓ கிட்ட இருந்து வாங்கலாம். ஓகேவா? இன் கேஸ் ஆஃப் ஓல நீங்க பாத்தீங்கன்னா, ஓல ஆன்டிஜென் இல்ல, ஆனா ஆன்டிபாடி இருக்கு. எதுக்கு? ஏக்கும் பிக்கும் அகைன்ஸ்டா இருக்கு. அப்போ ஏவும் வாங்க முடியாது, பியும் வாங்க முடியாது, ஏபியும் வாங்க முடியாது. அப்ப அவன் ஓ கிட்ட இருந்து மட்டும் தான் வாங்க முடியும். ஆனா அவன் கிட்ட ஆன்டிஜென் இல்லாததுனால அவன் யாருக்கு வேணா கொடுக்கலாம். தாராள பிரபு சார், கர்ணம் பாம்பரா சார், என்கிட்ட இருந்து நான் எல்லாரும் என்கிட்ட கொடுத்துருவாங்க சார், நான் எனக்கு எவனுமே கொடுக்க மாட்டான் சார். சில பேர் சுத்துவாங்க பாத்தீங்களா, என்கிட்ட எல்லாத்தையும் புடிங்கிப்பாங்க, நான் எனக்கு யாருமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. அது அவன் தான் என்னது? யூனிவர்சல் டோனர். ஓ சார், நான் யாருக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேன் சார், நான் எல்லாத்தையும் நான் வாங்கிப்பேன் சார் சொல்லுவான் பாத்தீங்களா, அவன் யூனிவர்சல் ரிசப்டார் ஏபி. ஓகேங்களா? இவன் கொடுத்து வாங்குவேன் சார், நான் இவனுக்கு கொடுப்பேன், அவன் கொடுத்து வாங்குறது தான் ஏவும் பியும். ஓகேவா கண்ணா? இப்படிதான் இந்த ஆன்டிபாடியும் ஆன்டிஜனும் பிளட் டிரான்ஸ்மிஷன் நடக்குது. ஓகேவா? இப்படி இதுதான் இந்த பேசிக் ஃபார்முலா. ஆன்டிஜனை டிட்டர்மைன் பண்ணி தான் என்ன பண்றோம், நம்ம என்ன பிளட் குரூப் டிட்டர்மைன் பண்றோம். ஆன்டிபாடி டிட்டர்மைன் பண்ணி தான் நம்ம எந்த பிளட் எல்லாம் கொடுக்கலாம், எந்த பிளட் எல்லாம் கொடுக்க கூடாதுன்னு டிட்டர்மைன் பண்றோம். ஓகேவா? எல்லாமே எது டிபெண்ட் ஆயிருக்கு? ஆன்டிஜனை டிபெண்ட் ஆயிருக்கு. அப்போ ஏ ஆன்டிஜன்னா பி பிளட் குரூப்,
நல்லா புரிஞ்சுங்க. ஏனா பிக்கு அகைன்ஸ்டா இருக்கும், பினா ஏக்கு அகைன்ஸ்டா இருக்கும், ஏபினா யாருக்குமே அகைன்ஸ்டா இருக்காது, ஓனா எல்லாருக்குமே அகைன்ஸ்டா ஏபிக்கு அகைன்ஸ்டா இருக்கும். ஓகேவா கண்ணா? இது புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ரெண்டு பிளட் குரூப் இருக்கு, ஒன்னு ஏபி ஒன்னு RH ஃபேக்டர், வைட்லி யூஸ்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு. இப்போ நம்ம ஏபி பிளட் குரூப் என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான் ஏபி பிளட் குரூப் கொடுத்துருப்போம். ABO blood group is based on the presence and absence of two surface antigen. ரெண்டு surface antigen இருக்கும். And RBCs namely AB similar to the plasma of different individual. நல்லா பாருங்க, surface antigen தான் இருக்கும். surfaceல present ஆயிருக்கு. surfaceல ஒட்டிட்டு இருக்கு. surfaceல ஒட்டிட்டு இருக்கு. Similarly, the plasma of different individual contains two natural antibodies. Antibodiesம் present ஆயிருக்கும். ஓகேவா? The distribution of antigen and antibodies in the four group, என்னென்ன group இருக்கு? A, B, AB, O. ஓகேங்களா? Are given in the table. You probably know during blood transfusion, any blood cannot be used. இங்க பாத்தீங்களா? Any blood cannot be used. உனக்கும் எனக்கும் சிவப்பு தான் கலரு ரத்தம், அதனால ஓ பிளட் என் பிளட் யூஸ் பண்ணிக்கலாம் சினிமாலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. எனி பிளட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த பிளட் மேட்ச் ஆனா மட்டும் இந்த பிளட் குரூப் மேட்ச் ஆனாதான் என்னது ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் அது வரைக்கும் பண்ண முடியும். ஓகே, பிரெக்னன்சியா இருக்கட்டும், ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் எல்லாமே அடிப்படை எதுனா பிளட் குரூப் வந்து மேட்ச் ஆகணும். பிளட் குரூப் மேட்ச் ஆனதான் எல்லாமே பண்ண முடியுமே தவிர பிளட் குரூப் மேட்ச் ஆகலாம் பண்ணக்கூடாது. ஓகேவா? யார் கிட்னி வேணா எடுத்து வேணா போட்டுக்கலாம், யார் ஹார்ட் வேணா எடுத்து வேணா யார் ஹார்ட் வேணா எடுத்து போடலாம். பட் யார் கிட்னி யார் இது வேணா எடுத்து வந்து போடலாம். ஏன் அப்படி போட முடியல அப்படின்னா அதுக்கான தேவையான இது வேணும், அதுக்கான அட்டாச் ஆன பிளட் குரூப் இருந்தால் தான் மேட்ச் ஆனதான் நம்ம போட முடியும். The blood donor has been carefully matched with the blood of the recipient before any of blood transfusion. Blood transfusion முன்னாடி கேர்ஃபுல்லா பார்த்து ரெண்டுமே மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். To avoid serious problems of clumping and destruction of RBC. அப்படி நடந்தா என்ன ஆயிரும்? இப்போ இதுக்கு இங்க நம்ம பார்த்தோம், அப்படி நடந்தா என்ன ஆயிரும்? இது பிக்கு அகைன்ஸ்டா இருக்கு. அப்போ பிக்கு அகைன்ஸ்டா இருக்கும்போது இங்க பி பிளட் குரூப் கொடுக்கும்போது இது பி பிளட் குரூப்பை கொன்னுரும். ஏன்னா ஆன்டிபாடி பியா இருக்கு. பியா இருக்கும்போது ஆன்டிபாடி கொன்றதுனால பிளட் குரூப் ஆர்பிசி வந்து டெஸ்ட்ரக்ட் ஆயிரும், ரத்தம்லாம் அழிஞ்சிரும். ரத்தம்லாம் ஒண்ணு கொண்டு செத்து ஆர்பிசி அழிஞ்சதுனால நம்ம ரத்தம் கம்மியா நம்ம செத்து போயிடும். அப்படி பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. அது என்னென்ன இங்க என்ன கொடுத்துருக்காங்க நல்லா பாத்துக்கோங்க. ஆன்டிஜனை டிட்டர்மைன் பண்ணி தான் இது பண்றாங்க. பாத்தீங்களா? ஏ ஆன்டிஜன் பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா ஏ ஆன்டிஜன் பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா பிளட் குரூப் என்னவா இருக்கும்? ஏவா இருக்கும். பி ஆன்டிஜன் பிரசன்ட் ஆயிருந்தா பிளட் குரூப் என்னவா இருக்கும்? பியா இருக்கும். ஏபி ஆன்டிஜன் பிரசன்ட் ஆயிருந்தா பிளட் குரூப் என்னவா இருக்கும்? ஏபியா இருக்கும். எந்த ஆன்டிஜனுமே இல்லைன்னா என்ன இருக்கும்? ஓவா இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஏ ஆன்டிஜன் பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா என்ன ஆன்டிபாடி இருக்கும்? பி ஆன்டிபாடி இருக்கும். பி ஆன்டிஜன் பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா என்ன ஆன்டிபாடி இருக்கும்? ஏ இருக்கும். ஏபிக்கு எந்த ஒரு ஆன்டிபாடியுமே இல்லை, அதனாலதான் யாருக்கு வேணா அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? யாருக்கிட்ட இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் ஓக்கு வந்துட்டு ரெண்டு பேருமே எதிரிங்க தான். நான் மட்டும் எதிரி இல்லை கண்ணா, அவனும் எனக்கு எதிரி தான் சொல்லுவான். பாத்தீங்களா? ஓக்கு வந்து எல்லாருமே எதிரி தான், அதான் ஓக்கு இருந்து எல்லாரும் பிடிப்பாங்க, ஆனா ஓக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதான் பாத்தீங்களா? இது வந்துட்டு ஏ கிட்ட இருந்து வாங்கலாம், ஓ கிட்ட இருந்து வாங்கலாம். ஏன்னா பி கிட்ட இருந்து வாங்க முடியாது. இந்த பி கிட்ட இருந்து வாங்கலாம், ஓ கிட்ட இருந்து வாங்கலாம், ஏ கிட்ட இருந்து வாங்க முடியாது. இதுல ஆன்டிபாடி இல்லாததுனால யாருக்கிட்ட இருந்து வேணா வாங்கலாம், எல்லார்கிட்ட இருந்து வாங்கலாம். பட் இவன் என்ன பண்ணலாம்? யாருக்கு வேணா கொடுக்கலாம், ஆனா யாருக்கிட்ட இருந்து வாங்க முடியாது. நான் சொல்லுவேன் பாத்தீங்களா, யாருக்கு வேணா கொடுப்பேன் சார், எங்கிட்ட இருந்து யாரும் தர மாட்டாங்க சார் சொல்லுவான். பாத்தீங்களா? அவன் என்ன கேட்டகரியா இருப்பான்? ஓ கேட்டகரியா இருப்பான். ஓகேவா? எல்லாருக்கிட்ட இருந்து புடுங்குவேன் சார் அப்படின்னு சொல்லுவான். பாத்தீங்களா? யாரும் கொடுக்க மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லுவேன். ஏபி கேட்டகரியா இருப்பான். சும்மா சொல்றேன், அந்த பிளட் குரூப் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கிறது. ஓகேவா? யாரையும் கமெண்ட் பண்றேன்னு நினைச்சுக்காதீங்க. இப்படிதான் பிரிச்சுப்பாங்க. ஓகேங்களா? From the above mentioned table, it is evident that the O என்ன பண்றான்? யூனிவர்சல் டோனர்னு சொல்லுவோம். O blood group என்ன சொல்லுவோம்? யூனிவர்சல் டோனர்னு டேர்ம் பண்றோம். whereas a person with the AB group என்ன சொல்றோம்? யூனிவர்சல் ரெசெப்டார்னு சொல்றோம், ரெசிபியன்ட் சொல்றோம். ஓகேவா? ஓகே சார், இப்போ ஏ குரூப் பிளட் குரூப், பி குரூப், சி குரூப், ஏபி குரூப், சி குரூப்ல ஏபி குரூப் இதெல்லாம் எப்படி இது பண்றாங்க கண்டுபிடிச்சா சார்? இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்றாங்களே சார், எப்படி சார் டிட்டர்மைன் பண்றது? ஏபி பாசிட்டிவ், ஏ பாசிட்டிவ், பி நெகட்டிவ், ஓ பாசிட்டிவ், ஓ நெகட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க சார். அது எப்படி சார் டிட்டர்மைன் பண்றதுன்னா அதை நம்ம என்ன சொல்றோம்? RH ஃபேக்டர் இல்லைன்னா RH குரூப்னு சொல்றோம். ரீசர்ச் மங்கிலிருந்து எடுத்ததுனால தான் நம்ம RH சொல்றோம். RH இருந்துச்சுன்னா பாசிட்டிவ், RH இல்லைன்னா நெகட்டிவ். ரீசர்ச்னு ஒரு புரோட்டீன் இருந்துச்சுன்னா பாசிட்டிவ், புரோட்டீன்ல ஆன்டிஜன் இருந்துச்சுன்னா பாசிட்டிவ், அந்த ஆன்டிஜன் இல்லைன்னா நெகட்டிவ். another antigen, RH antigen similar to 1% in the rhesus monkey. அது ஏன் RH சொல்றோம்னா rhesus monkeyல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்குமா மனுஷன்லயும். ஓகே, அதனால தான் RH சொல்றோம். இஸ் ஆல்சோ அப்சர்வ்ட் இந்த அது எங்க அப்சர்வ் ஆயிருக்கு? சர்ஃபேஸ் ஆஃப் RBC அப்சர்வ் ஆயிருக்கு. அந்த மெஜாரிட்டி nearly 80% of humans. ஓகேங்களா? such individuals are called as RH positive. அதாவது இது இருந்துச்சுன்னா RH antigen இருந்துச்சுன்னா RH positive, and those the antigen is absent, antigen absent இருந்துச்சுன்னா என்னது? RH negative.
அப்போ RH பாசிட்டிவ்னா அது ஆன்டிஜன் பிரசன்ட் ஆயிருந்தா RH பாசிட்டிவ், RH ஆன்டிஜன் பிரசன்ட் ஆயிருந்தா RH பாசிட்டிவ், RH ஆன்டிஜன் பிரசன்ட் ஆகல அப்படின்னா அது RH நெகட்டிவ் அப்படின்றோம். ஓகேங்களா? இதுல வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இப்போ மதருக்கு வந்துட்டு இந்த பிளட்டை வந்துட்டு இந்த வந்து நம்ம ஈஸியாக பார்த்துலாம், கன்ஃபியூஸ் மாதிரி நீங்கள் படித்த ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு படிப்போம். ஓகேங்களா? ஒரு அம்மா இருக்காங்க, பிரெக்னெண்டா இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து RH நெகட்டிவ் பிளட் இருக்கு, நெகட்டிவ் பிளட் இருக்கு. ஓகேங்களா? ஆனால் குழந்தைக்கு வந்துட்டு பாசிட்டிவ் பிளட் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் குழந்தை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி அப்போ அந்த குழந்தைக்கு வந்துட்டு RH பாசிட்டிவ் பிளட் இருக்கு, அம்மாக்கு வந்து RH நெகட்டிவ் பிளட் இருக்கு. ஓகேவா? இது வந்து அந்த குழந்தைய அஃபெக்ட் பண்ணாது. ஏன் அந்த குழந்தைய அஃபெக்ட் பண்ணாதுன்னா குழந்தையில பிளாசென்டான் அப்படின்னு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும். பிளாசென்டா அப்படின்றது பிளாசென்டா அப்படின்னு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும். அந்த ப்ரொடெக்ஷன் வந்து இந்த பிளட் வந்து மிக்ஸ் பண்ணாம பாத்துக்கும். பட் அது டியூரிங் ஆஃப் பிரெக்னன்சி, அந்த டைம் ஆஃப் பிரெக்னன்சி அப்போ என்ன நடக்கும்னா இந்த குழந்தை வெளியே வரும்போது பிளட் மிக்ஸ் ஆயிரும். இந்த பிளட் மிக்ஸ் ஆயிட்டு நம்ம RH நெகட்டிவ் இருக்கிற அம்மாவோட இதுல வந்துட்டு ஆன்டிபாடி ரெடி ஆயிரும். ஆன்டிபாடி ரெடி ஆயிட்டு RH பாசிட்டிவ் அகைன்ஸ்ட் ஆன்டிபாடி ரெடியா இருக்கும். ஓகேங்களா? இப்போ செகண்ட் பிரெக்னன்சி வருது. செகண்ட் பிரெக்னன்சி வரும்போது அவங்க அந்த அம்மா என்ன பண்ணும், அந்த குழந்தை வந்து RH பாசிட்டிவா இருந்துச்சுன்னா அந்த குழந்தைய வந்து அஃபெக்ட் பண்ணும். இந்த பிளட் வந்து லீக் ஆகி இந்த குழந்தைய அஃபெக்ட் பண்ணி அந்த குழந்தைக்கு வந்துட்டு சிவியர் ஜாண்டிஸ், சிவியர் அனீமியா, அப்புறம் ஃபேட்டல்னா உயிரை கொண்டுரும் அந்த ஃபீட்டஸ். இந்த கண்டிஷன் நடக்கும். என்ன நடக்கும்? செகண்ட் பிரெக்னன்சி அப்போ என்ன ஆகும், அந்த குழந்தைக்கு வந்து பாசிட்டிவா இருந்துச்சுன்னா, பிளட் குரூப் வந்து பாசிட்டிவா இருந்துச்சு, அம்மாக்கு நெகட்டிவ் தானே, பாசிட்டிவா இருந்துச்சுன்னா இந்த பிளட் வந்து லீக் ஆகி என்ன பண்ணிடும், சிவியர் அனிமியா காஸ் பண்ணுமா, சிவியர் ஜாண்டிஸ் காஸ் பண்ணுமா, அது இல்லாம அந்த குழந்தைய கொண்டுருமா. இந்த ஃபார்மை தான் நம்ம என்ன சொல்றோம்னா எரித்ரோபிளாஸ்டிஸ் ஃபீட்டாலிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எரித்ரோபிளாஸ்டிஸ் ஃபீட்டாலிஸ்ல என்னது, மிக்சிங் ஆஃப் RH நெகட்டிவ் பிளஸ் RH பாசிட்டிவ் குரூப் ரெண்டும் மிக்ஸ் ஆகி குழந்தையில பிரெக்னன்சி அப்போ குழந்தையில மிக்ஸ் ஆகிறதுனால நடக்கக்கூடிய ஒரு இதுதான் இந்த RH எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ் அப்படின்றது. ஓகேங்களா? அதான் நம்ம சொல்லுவோம் நெகட்டிவ் பிளட் தான் கொடுக்க முடியும், பாசிட்டிவ் ஏ குரூப் ஏ பாசிட்டிவ்னா ஏ பாசிட்டிவ் தான் கொடுக்க முடியும், ஏ நெகட்டிவ் கொடுக்க முடியாது. ஓகேவா? இப்போ கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க, பட் இன்னும் சயின்டிஃபிக்கா ப்ரூவ் ஆகல. பட் இப்போ வரைக்கும் ஏ பாசிட்டிவ் தான் கொடுக்க முடியும், பி பாசிட்டிவ் தான் கொடுக்க முடியும். ஓகேவா? அப்போ பிரெக்னன்சி அப்போ ஒரு அம்மா வந்துட்டு வயிற்றுல வந்துட்டு RH பாசிட்டிவ் குரூப் இருக்கு, அந்த அம்மாக்கு RH நெகட்டிவ்னா ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி அப்போ ஒன்றும் பண்ணாது, யாரையும் அஃபெக்ட் பண்ணாது, பிளாசென்டா ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுனால நடந்துரும். ஓகேவா? பட் டியூரிங் த டைம் ஆஃப் பிரெக்னன்சி அந்த பிளட் மிக்ஸ் ஆயிரும். சப்சிக்வெண்ட் பிரெக்னன்சி, செகண்ட் பிரெக்னன்சி நடக்கும்போது இப்படி மிக்ஸ் ஆகி அந்த குழந்தைக்கு வந்து சிவியர் அனிமியா, சிவியர் ஜாண்டிஸ் இல்லைன்னா கொண்டுடும். ஓகேவா? இந்த கண்டிஷன் நடக்கலாம். இந்த கண்டிஷன் எப்படி சார் ஓவர் கம் பண்ணானா, ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி நடந்துச்சு, குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையோட பிளட் குரூப்பை செக் பண்ணுவாங்க. அந்த குழந்தைக்கு வந்து பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்கு, அந்த அம்மாக்கு வந்து நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்குன்னா அந்த அம்மாக்கு ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. RH ஆன்டிஜன், ஆன்டி RH வந்து இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த இன்ஜெக்ஷன் பண்ணும்போது அது என்ன பண்ணுனா சப்சிக்வெண்ட் பிரெக்னன்சில வந்துட்டு இந்த மிக்சிங்கை வந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஓகேவா? இப்போ உங்களுக்கே ரெண்டு குழந்தைங்க இருக்குன்னா உங்க அம்மாவுக்கு வந்துட்டு நெகட்டிவ் பிளட் குரூப், உங்களுக்கும் உங்க எல்டருக்கும், உங்க ரெண்டாவது குழந்தைனா உங்களுக்கும் உங்க எல்டருக்கும் நெகட்டிவ் பாசிட்டிவ் பிளட் குரூப்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றேன். அப்படி இருக்கும்போது உங்க எல்டர் பிரதர், உங்க அண்ணனோ அக்காவோ பிறந்த உடனே அவங்க அம்மாவுக்கு வந்து என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு ஆன்டிஜன் கொடுத்துருப்பாங்க. அவங்க பிளட் குரூப்பை செக் பண்ணி ஆன்டிஜன் கொடுத்துருப்பாங்க. ஆன்டிஜன் கொடுத்தனால நீங்க பிரெக்னென்ட் இல்லை, நீங்க வந்துட்டு குழந்தை வந்து பிறக்கும்போது உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. ஓகேவா? இப்போ மோஸ்ட் ஆஃப் த கேஸ்ல வந்து இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதான் கொடுத்துருப்பாங்க. This can be avoided by the administrating anti-RH antibiotics. Anti-RH antibiotics வந்து போடுவாங்க. அது போட்டதுனால immediately after the delivery of first child delivery ஆன போட்டதுனால subsequent pregnancyல வந்துட்டு இது நடக்காம தடுக்கலாம். சப்சிக்வெண்ட் பிரெக்னன்சில வந்துட்டு இது நடக்காம தடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், பாசிட்டிவ் மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், நெகட்டிவ் மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் பிளட் குரூப் டிரான்ஸ்ஃபியூஷன்ல. ஓகேங்களா? இப்போ ஆனா நிறைய சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க, இல்ல அப்படி மாத்தி பண்ணலாம், பிளட் குரூப் மட்டும் மேட்ச் ஆனா போதும், RH ஃபேக்டர் மேட்ச் இல்லைன்னு சொல்றாங்க. பட் இது சக்சஸ்ஃபுல்லா ஆகல. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்படி மட்டும் தான் பண்ண முடியும். ஓகேங்களா? பிளட் குரூப் RH ஃபேக்டர் டிட்டர்மைன் பண்ணி தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த பிளாசென்டா. ஃபர்ஸ்ட் சைல்டு பிறந்தோடனே வேற பாசிட்டிவ் நெகட்டிவ் வேற டிஃபரன்ஷியேட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஆன்டி-RH ஆன்டிஜன் கொடுத்துருவாங்க, ஆன்டிபாடி கொடுத்துருவாங்க. அந்த ஆன்டிபாடி கொடுத்ததுனால அது ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் செகண்ட் சப்சிக்வெண்ட் பிரெக்னன்சில. ஓகேவா? இதான் நம்ம என்ன கொடுத்துருக்காங்களா, பிளட் குரூப்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது கோஆகுலேஷன் ஆஃப் பிளட். கோஆகுலேஷன் ஆஃப் பிளட்னா பிளட் எப்படி கிளாட்டிங் ஆகுது அப்படின்றத பார்க்கறது தான் கோஆகுலேஷன் ஆஃப் பிளட். ஓகேவா? பிளட் குரூப் எப்படி கிளாட்டிங் ஆகுது இதை வந்துட்டு நம்ம பார்ப்போம். பார்க்கறதுக்கு முன்னாடி இவன் என்ன கொடுத்துருக்கான்றத வந்துட்டு நம்ம ஈஸியா ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி படிச்சிட்டோம்னா ஈஸியா இருக்கும். ஃபைப்ரினோஜன் படிச்சோம் பாத்தீங்களா, எங்க இருக்கும், பிளாஸ்மால இருக்கும், இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்கும்.
ஃபைப்ரினோஜன் பிளாஸ்மால inactive ஃபார்ம்ல இருக்கும். inactive இருக்கும். இது வந்துட்டு ஆக்டிவா ஆகும்போது தான் என்ன நடக்கும்? clotting நடக்கும். இது வந்துட்டு ஆக்டிவ் ஆகும். இது ஆக்டிவ் ஆகும்போது இதோட பேர் என்னவா இருக்கும்? ஃபைப்ரின். ஃபைப்ரின் ஆக்டிவ். ஓகேவா? ஃபைப்ரின் ஆக்டிவா இருக்கும். இதை யார் ஆக்டிவேட் பண்ணுவானா? த்ரோம்பின் அப்படின்ற ஒரு என்சைம். த்ரோம்பின் அப்படின்ற ஒரு என்சைம் வந்துட்டு இதை ஆக்டிவேட் பண்ணும். இந்த த்ரோம்பினை யார் ப்ரொடியூஸ் பண்ணுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ரோத்ரோம்பின் ஒருத்தன். ப்ரோத்ரோம்பின். ப்ரோத்ரோம்பின் இவன் எங்க சார் இருப்பானா? பிளாஸ்மால தான் இருப்பான். இன்ஆக்டிவா தான் இருப்பான். பிளாஸ்மா inactive. சரி, ஃபைப்ரினோஜன் ஆக்டிவ் ஆகிறதுக்கு த்ரோம்பின் தேவைப்பட்டுச்சு. அப்ப ப்ரோத்ரோம்பின் ஆக்டிவ் ஆகிறதுக்கு யார்? ப்ரோத்ரோம்பின் இருந்து த்ரோம்பின் ஆக்டிவா ஃபார்ம் ஆகிறதுக்கு யார் எந்த இது தேவைப்படும் அப்படின்னா அவனை தான் இவன் த்ரோம்போகைனேஸ் அப்படின்ற ஒரு என்சைம். எந்த இது யூஸ் பண்ணல? த்ரோம்போகைனேஸ் அப்படின்ற என்சைம். ஓகேவா கண்ணா? புரிஞ்சுதா? எஸ், நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு இடத்துல அடிப்படுது. ஒரு இடத்துல அடிப்படுத்த உடனே ப்ரோத்ரோம்பினும் ஃபைப்ரினோஜனும் ஃப்ரெண்ட்ஸ். எங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்? ரெண்டு பேரும் எங்க இருக்காங்க? ரெண்டு பேருமே பிளாஸ்மால தான் இருக்காங்க. ரெண்டு பேரும் எங்க இருக்காங்க? பிளாஸ்மால தான் இருக்காங்க. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பேர் அடிப்பட்டுன்னு பிரெயின் சொல்லும், மச்சான் ஒரு இடத்துல அடிபட்டுச்சா, டக்குன்னு போய் வேலையை பாருங்கண்ணா அப்படின்னு சொல்லும். அப்போ ப்ரோத்ரோம்பின் என்ன பண்ணுவான்னா த்ரோம்போகைனேசிஸ் வழியா அப்படின்னு என்சைமை யூஸ் பண்ணி த்ரோம்பினை ஃபார்ம் பண்ணுவான். நல்லா பார்த்துக்கோங்க. ப்ரோத்ரோம்பின், த்ரோம்பின், த்ரோம்போகைனேஸ். ப்ரோத்ரோம்பின் பிளாஸ்மா, பிபி பிளாஸ்மால இருக்கும். ஓகேங்களா? ப்ரோத்ரோம்பின் என்ன ஃபார்ம் பண்ணுது? ப்ரோத்ரோம்பின் த்ரோம்பினை ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? த்ரோம்பினை ஃபார்ம் பண்ணுது வித் ஹெல்ப் ஆஃப் த்ரோம்போகைனேஸ். ஏன் ஒரு என்சைம் தான், என்சைம்னா கைனேஸ் ஏஸ் தானே முடியும். அப்போ த்ரோம்போகைனேஸ் யூஸ் பண்ணி த்ரோம்பினை ஃபார்ம் பண்ணிச்சு. ஓகேவா? அப்போ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பிளாஸ்மால இருக்காங்க. பிரெயின் சொல்லிச்சு அடிபட்டுருச்சு, டக்குன்னு போய் சொல்லணும்னு ப்ரோத்ரோம்பின் என்ன பண்ணும்? ஆக்டிவா மாறும். எப்படி? த்ரோம்போகைனேஸ் யூஸ் பண்ணி த்ரோம்பினை செக்ரேட் பண்ணும். அந்த த்ரோம்பினை வச்சு என்ன பண்ணும் தலைவன்? ஃபைப்ரினோஜன் என்ன பண்ணுவான்? ஃபைப்ரினோஜன் வந்து த்ரோம்பினை வச்சுட்டு ஃபைப்ரினை வந்து செக்ரேட் பண்ணுவான். இந்த ஃபைப்ரின் போய் என்ன பண்ணிடுவானா? பிளட்டை கிளாட் பண்ணிடுவான். யாரு? ஃபைப்ரின் வந்து பிளட்டை கிளாட் பண்றோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எது நடக்கும்? ப்ரோத்ரோம்பின்ல இருந்து இந்த த்ரோம்பின் வர ப்ராசஸ் தான் நடக்கும். ஓகேவா? ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல பேரும் ஜிகிரி தோஸ்தா இருப்பாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு பேரும் கேட்டரிங் வச்சு நடத்திட்டு இருக்காங்க வச்சுக்கோங்க. ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து கேட்டரிங் வச்சு நடத்திட்டு இருக்காங்கன்னா ஒரு ஆள் குக்கா இருப்பாரு, ஒரு ஆள் சர்வ் பண்ணுவார்ல. யார் குக்கா இருப்பாரு? ப்ரோத்ரோம்பின் வந்து குக் பண்ணி த்ரோம்பினை கொடுக்குறாரு. இந்த ஃபைப்ரினோஜன் இந்த த்ரோம்பினை யூஸ் பண்ணி ஃபைப்ரினை ஃபார்ம் பண்ணிட்டு ஆக்டிவ் ஸ்டேஜ்ல போயிட்டு அது வந்து பிளட்டை கிளாட் பண்ணிடுது. ஓகேவா? இந்த இதுதான் கோஆகுலேஷன் ஆஃப் பிளட். இது படிச்சிருந்தாலே போதும், அவ்வளவுதான், சிம்பிள். இதுக்கு வந்து முக்கால்வாசி ஹெல்ப் பண்றது கால்சியம் அயான்ஸ். கால்சியம் அயான்ஸ் வந்துட்டு இந்த கோஆகுலேஷன் ஆஃப் பிளட் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இவ்வளவுதான் கோஆகுலேஷன் ஆஃப் பிளட்ல சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது? அடிப்பட்ட உடனே ப்ரோத்ரோம்பின்ல இருந்து த்ரோம்போகைனேசிஸ் வழியா என்ன ஃபார்ம் ஆகும்? த்ரோம்பின் வருது. இந்த த்ரோம்பினை யூஸ் பண்ணிட்டு நம்ம ஃபைப்ரினோஜன் என்ன பண்றான்? ஃபைப்ரினை ஃபார்ம் பண்ணிடலாம். ஃபைப்ரின்றது ஆக்டிவ் ஃபார்ம். ஓகேவா? இன்ஆக்டிவ் ஃபார்மோட ஃபைப்ரினோஜன் பிளாஸ்மால இருக்கு, ஆக்டிவ் வரும். ஏன் இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்காங்க? ஆக்டிவ் ஆயிருந்தானா பிளட் உள்ளேயே வெயின்ஸுக்குள்ளேயே உறைஞ்சு போயிடும், கட்டி ஆயிரும். இப்படி கட்டி ஆகக்கூடாதுல. அடிப்பட்டாதான் எச்எஸ் வெளியே போற பிளட் தான் கட்டி ஆகணுமே தவிர உள்ள இருக்கிற பிளட் கட்டி ஆகக்கூடாது. இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்காங்க. அப்படி இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்கிறது ஆக்டிவா ஃபார்ம் மாத்துறதுக்கு த்ரோம்போகைனேசிஸும் த்ரோம்பினும் தேவைப்படுது. த்ரோம்பினை ஃபார்ம் பண்றது ப்ரோத்ரோம்பினா இருக்கு. அவ்வளவுதான், இவ்வளவுதான் ஈஸி. புரிஞ்சுதா? இவ்வளவுதான் கொடுத்துருப்பாங்க. இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும், எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இவ்வளவுதான் கோஆகுலேஷன் ஆஃப் பிளட். இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்துடலாம்.
why cut finger நீங்க உங்க ஃபிங்கரை கட் பண்ணும்போது ஏன் ஹர்ட் ஆகுதுன்னு பார்த்திருக்கீங்களா? தெரியுமா ஏன் ப்ளீடிங் வந்து ரொம்ப நாளா போறதில்ல அப்படின்னு கேட்டாங்க. ஓகேவா, ப்ளீடிங் வந்துட்டு ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னு. ரெஸ்பான்ஸ் டு இன்ஜுரி, திஸ் இஸ் த மெக்கானிசம் டு பிரிவென்ட் தி எக்ஸசிவ் பிளட் லாஸ். எதுனா இது ஒரு மெக்கானிசம் எக்ஸசிவ் பிளட் லாஸ் பிரிவென்ட் பண்றது. எதுனா மெக்கானிசம்? coagulation blood clotting blood. ஓகேவா, you would observe a dark reddish brown scum. ஒரு புண்ணு மாதிரி வரும் தெரியுமா? ரத்த அடிபட்டா ஒரு புண்ணு மாதிரி வரும். ஒரு புண்ணு மாதிரி அதை பிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. பிக்க ரத்தம் வந்துட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. பிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதான் ஸ்கம் பண்றோம் இன்ஜுரியில ஓவர் பீரியட் ஆஃப் டைம். அது என்னதுன்னா டெட் செல்ஸ். இந்த clotting ஆஃப் ஃபைப்ரின் வந்து டெட் செல்ஸால இது பண்ணிருக்கும். ஓகேங்களா, it is a clot or coagulation formed mainly in the network of threads called as a fibrin, in which dead and damaged formed elements of the blood are trapped. Fibrins are trap பண்ணி அதை சீல் பண்ணி வச்சிருக்கு. ஓகேங்களா, fibrins are formed by the conversion of inactive fibrinogen. inactive ஆன fibrinogenல இருந்து ஃபார்ம் ஆறாங்க in plasma by the enzymes called thrombin. thrombin எங்க ஃபார்ம் ஆயிருக்கு? thrombins in turn formed from the another inactive substance present in the plasma called prothrombin. prothrombin and enzymes called thrombokinases is required for the above reaction. இப்படி படிச்சாலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குமா? கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருக்கும். பட் நீங்க இப்படி படிச்சு பாருங்க, இப்படி போட்டு படிச்சு பாருங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா, சீரிஸ் இது வந்து கேஸ்கேடட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. சீரிஸா நடந்துகிட்டே இருக்கு சீரிஸ் ஆஃப் ரியாக்ஷன் involving a number of factors present in the plasma is an inactive state. An injury or a trauma stimulates the platelets. Injury and trauma என்ன பண்ணும்? platelets stimulate பண்ணும் in blood to release the certain factors. அப்போ பிளட்லயும் coagulation பாத்துறோம்ல, அப்ப platelets என்ன பண்ணும்? stimulates பண்ணும். இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து stimulates பண்ணும். மச்சான் போடா அப்படின்னு சொல்லும்போது அதை சொல்றது platelets தான். which activate the mechanism of coagulation. இதுதான் activate the mechanism. platelets என்ன பண்ணுது? மெக்கானிசத்தை ஆக்டிவேட் பண்ணுது. ஓகே, நம்ம பிளேட்லெட்ஸ் என்ன சொல்லியிருந்தோம்? coagulation bloodக்கு யூஸ் ஆகுது. இங்க எப்படி பிளேட்லெட்ஸ் வந்து யூஸ் ஆகுது? மெக்கானிசம் ஆஃப் இனிஷியேட் பண்ணி விடுது, ஸ்டார்ட் பண்ணி விடுது அப்படின்றாங்க. certain factor released by the tissues in the site of injury can also initiate coagulation. சிலது இனிஷியேட் பண்ணலாம். அதுல வந்து தான் calcium ions. calcium ions plays a very important role in clotting. ஓகேவா, இது பார்த்து நம்ம lymph tissues பார்க்க போறோம். lymph tissues தான் பார்க்க போறோம். ஓகேவா, இதோட இது முடிஞ்சது. coagulation முடிஞ்சது. coagulationனா இந்த இதுதான், இந்த ஒரு ஸ்லைடு தான் மெயினா coagulation. இந்த ஸ்லைடு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஓகேவா, இனி நம்ம அடுத்த lymph tissues போயிடலாம். lymph என்னது? இது another type of body fluids. இந்த lymph fluids என்ன சார் நடக்கும்னா gases, nutrients and gases exchange நடக்கும். அதாவது capillaries ஒன்று இருக்கும். capillaries இந்த fine branches of veins. veins-ல இப்படி போயிட்டு இருக்கா, ரத்தம் போயிட்டு இருக்கா, இதுல இருந்து ஒரு branch வரும். இதுல இருந்து ஒரு branch வருதா? இந்த branchல இருந்து fine branches, ரொம்ப தின்னான branches தான் நம்ம என்ன சொல்லுவோம்? capillaries சொல்றோம். ரொம்ப தின்னான branch நம்ம என்ன சொல்றோம்? capillaries சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த செல்ஸ் எல்லாம் இங்க இருக்கு பாருங்களேன். இந்த செல்ஸ் எல்லாம் அப்படி இருக்கா? இந்த செல்ஸுக்கு பக்கத்துல வந்து நம்ம ஆள் பூவாப்புல, யாரு? capillaries பூவாப்புல. இந்த capillaries இருந்து சின்ன சின்ன சப்ஸ்டன்சஸ், வாட்டர் சால்யூபிள் சப்ஸ்டன்ஸ், வாட்டர்ல என்ன பண்ணிடும்னா இதுக்குள்ள இந்த செல்ஸ்க்குள்ள போகும். ஓகேவா, அங்க இருந்து இந்த செல்ஸுக்குள்ள போகும். இது இந்த செல்ஸுக்குள்ள போறது லிக்விட் ஃபார்ம் தான் நம்ம சொல்லுவோம் lymph fluid சொல்ல, டிஷ்யூ fluid சொல்லுவோம். ஓகேங்களா, இது எதுக்காக போகுது? நியூட்ரியன்ஸ், கேஸஸ் எக்ஸ்சேஞ்சுக்காக போகுது. அவ்வளவுதான். இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம். As the blood passes through the capillaries in the tissues, some water along with many water soluble compounds, substances moved into the space. The space in between of cells குள்ள moved into the space போயிருது. மன larger particles போகாது. leaving the larger proteins and most of the formed elements in the blood vessels. blood vessels ல தான் larger proteins இருக்கும். but அதில் லிட்டர் வராது, small water and water solubles தான் வரும். ஓகேங்களா, this fluids released out is called as a intestinal fluids or tissue fluid. இதான் நம்ம சொல்றோம் intestinal fluids or tissue fluid சொல்றோம். it has the same mineral distribution in plasma. plasmaல என்ன distribution இருந்துச்சோ, mineral distribution, plasmaல என்ன mineral distribution இருந்துச்சோ அதே தான் இந்த lymphலயும் இருக்குன்னு பார்க்க முடியும். exchange of nutrients and gases between the cells occurs through this fluid. ஓகே, என்ன பண்ணுது? exchange of nutrients and gases இது கூட தான் நடக்குது. ஓகேங்களா, an elaborate network of vessels called lymphatic system collects this fluids and drains it back in the major veins. ஓகேவா, இங்க இருந்து கலெக்ட் பண்ணுது, இங்க இருந்து இந்த நியூட்ரியன்ஸ், அதாவது நியூட்ரியன்ஸ் கேஸஸ் கொடுக்குது இல்ல, ஆக்சிஜனேட்டட் பிளட் கொடுத்து கலெக்ட் பண்ணிட்டு இந்த மெயின் வெயின்ஸ்க்கு போய் டிராப் பண்ணுது, ஃபில்டர் பண்ணுதுன்றாங்க. The fluid present in the lymphatic system is called as a lymph. lymphatic system lymph present இருக்கு. lymph வந்து என்னது? கலர்லெஸ் ஃப்ளூயிடா இருக்குமா? கலர்லெஸ் ஃப்ளூயிடா இருக்குமா? ஸ்பெஷல் lymphocytes present இருக்குமா? lymphocytes என்னது? B lymphocytes, T lymphocytes, which is useful for என்னதுக்கு? இந்த இம்யூன் சிஸ்டத்துக்குலாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, B lymphocytes, T lymphocytes responsible for the immune responses. க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
Lymph is also important carrier of nutrients and hormones. Fats are absorbed through the lymph in the lacteals present in the intestinal villi. அதாவது இந்த இன்டெஸ்டைன்ல வந்துட்டு வில்லி பிரச்சனை இருக்கும், பார்த்துருப்பீங்கல்ல. இதான் வில்லின்னு சொல்லுவோம். இந்த வில்லி வந்து பிரச்சனை இருக்கும். இந்த வில்லியில வந்துட்டு இந்த மாதிரி இந்த வில்லியை சுத்தி இப்படி ஒன்று பிரச்சனை இருக்கும். வில்லியை சுத்தி என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதான் நம்ம என்ன சொல்லுவோம், லாக்டியல்ஸ் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், லாக்டியல்ஸ் சொல்லுவோம். இது என்ன பண்ணும்னா ஃபேட்டை அப்சர்வ் பண்ணும். அப்சர்வ் ஃபேட்டை அப்சர்வ் பண்ணும். எப்படி? வித் ஹெல்ப் ஆஃப் lymph. லிம்பை யூஸ் பண்ணி ஃபேட்டை அப்சர்வ் பண்ணும். ஓகேங்களா? இப்போ லிம்பை யூஸ் பண்ணி ஃபேட்டை அப்சர்வ் பண்ணும். யாரு? இந்த லாக்டியல்ஸ் எங்க பிரசன்ட் பாங்க? இன்டெஸ்டினல் வில்லி. இதான் வில்லின்றது. வில்லை மைக்ரோ வில்லை எல்லாம் படிச்சிட்டு போல. அப்ப இந்த இன்டெஸ்டினல் வில்லையில வந்து லாக்டியல்ஸ் வந்து பிரசன்ட் இருக்கும். இந்த லாக்டியல்ஸ் வந்து எது அப்சர்வ் பண்ணும்? ஃபேட்டை அப்சர்வ் பண்ணும் வித் ஹெல்ப் ஆஃப் லிம்ப். ஓகேங்களா? இதோட லிம்பும் முடியுது. ஓகேங்களா? நீ இதுக்கப்புறமா சர்க்குலேட்டரி பாத்வே, நம்ம ஹார்ட்ல எப்படி சர்க்குலேஷன் நடக்குது, பிளட் எல்லாம் எப்படி சர்க்குலேட் ஃப்ளோ ஆகுது அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஓகே, நல்லா பாத்துக்கோங்க. நமக்கு வந்துட்டு க்ளோஸ் ரெண்டு டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கான். ஓப்பன் ஆர் க்ளோஸ். ஓப்பன்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம், அனிமல் கிட்ட ரத்தத்துல மிதக்கிறதுன்னு சொல்லியிருப்பேன். க்ளோஸ்னா அந்த வெயின்ஸ் மூலியமாக போறதுன்றது. ஓகேங்களா? The circulatory patterns are two types. Open circulatory system is present in the arthropods and mollusks. நம்ம அனிமல் கிண்டத்திலே படிச்சிருப்போம். arthropods and mollusks வந்து present இருக்கும். In which blood is pumped in the heart, pass to the large vessels, open into the spaces and a body cavity called sinuses. Body cavity sinuses குள்ள ஓப்பனா போகும். பட் இங்க வந்துட்டு ஆக்சிஜனேட்டட் பிளட் டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்துட்டு மிக்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. Annelids and chordates, நம்மள மாதிரி annelids and chordates வந்து are a closed circulatory system. அன்னைக்கு என்ன இருக்கும்? closed circulatory system. Closed circulatory system எப்படி இருக்கும்? Blood pumped through the heart is always circulated through a closed network or blood vessels. Blood vessels, veins, அதுக்குள்ள தான் closed network குள்ள தான் இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்றாங்க. This pattern is considered to be more advantageous in the flow of fluid can be more precisely regulated. இதனால flow of fluid வந்து more precisely வந்து ரெகுலேட் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? இப்போ என்னென்ன சேம்பர் ஆஃப் ஹார்ட்னா என்ன அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஆல் வெர்டிபிரேட் possess a muscular chamber heart. என்ன இருக்குமா? மசில்ஸால மேடப் ஆன ஹார்ட். என்ன மேடப் இருக்கு? மஸ்குலர் சேம்பர் ஹார்ட். மசில்ஸால மேடப் ஆன ஹார்ட்டால மேடப் இருக்கு. ஓகேங்களா? ஃபிஷஸ் ஹேவ் 2 சேம்பர் ஹார்ட். ஃபிஷஸ்க்கு என்ன இருக்கு? 2 சேம்பர் ஹார்ட் இருக்கு. 2 சேம்பர் ஆஃப் ஹார்ட் இருக்கு. வித் an atrium and ventricle. atrium and ventricle வந்துட்டு 2 சேம்பர் ஹார்ட் வந்து பிரசன்ட் இருக்கு. atrium and ventricle. மாதிரி கேஸ் ஆஃப் amphibians you see na reptiles தவிர, ரெப்டைல்ஸ்னா crocodiles தவிர எல்லாத்துலயும் எவ்வளவு ஹார்ட் பிரசன்ட் இருக்குமா? 3 சேம்பர் ஹார்ட் பிரசன்ட் இருக்குமா? ஓகேங்களா? எக்ஸப்ட் crocodiles have a 3 சேம்பர் ஹார்ட். அப்ப 3 சேம்பர் ஹார்ட் வித் 2 ஆர்ட்ரியா, 2 ஆர்ட்ரியம் பிரசன்ட் இருக்கும், ஒரு வென்ட்ரிகல் பிரசன்ட் இருக்கும், சிங்கிள் வென்ட்ரிகல் பிரசன்ட் இருக்கும். ஓகேங்களா? இது சைட்ல அப்படியே நோட் பண்ணி வச்சிருவாங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னது? 2 சேம்பர் ஹார்ட் எதுல பிரசன்ட் இருக்கும்? ஃபிஷ்ல பிரசன்ட் இருக்கும். 2 சேம்பர் ஹார்ட் வந்து ஃபிஷ்ல பிரசன்ட் இருக்கும். ஆனா ஆம்பிபியன்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸ்ல வந்துட்டு எவ்வளவு பிரசன்ட் இருக்கும்? 3 சேம்பர் ஹார்ட் பிரசன்ட் இருக்கும். ஆனா crocodile மட்டும் என்ன இருக்கும்? 4 சேம்பர் ஹார்ட் பிரசன்ட் இருக்கும். ஓகே, அது மறந்துட கூடாது. whereas crocodiles, birds and mammals, crocodiles எல்லாமே ரெட்டா வேணாம். crocodiles, birds and mammals possess a 4 chamber heart, 2 arteria, 2 ventricle. 4 chamber heart with 2 arteria and 2 ventricle. In fishes, the heart pumps out deoxygenated blood with oxygenated by gills. Gills supply to the body parts where deoxygenated blood is returned to the heart in a single circulation. இங்க வந்து single circulation தான் நடக்குது. எங்க 2 chamber heart இருக்கக்கூடிய ஃபிஷஸ்ல வந்துட்டு single circulation தான் நடக்குது. அதாவது gills தான் என்ன பண்ணுது? oxygenated blood வந்து deoxygenated blood deoxygenated blood வந்து oxygenated blood மாத்தி அந்த flow வந்து இது பண்ணுது, circulate பண்ணுது. But in case of amphibians and reptiles, the left atrium receives oxygenated blood. என்ன atrium? left atrium. இதுல சொல்றாங்க, இது வந்துட்டு
இந்த ரெப்டைல்ஸ் ஆம்பிபியன்ஸ் சொல்றாங்க எக்ஸெப்ட் crocodiles. அதாவது crocodile வந்து 4 chamber heart இருக்கு. Receives oxygenated blood from the gills, lungs and skins. The right atrium gets deoxygenated blood. ஓகேவா? அதாவது லெஃப்ட் ஆர்டியத்துல லெஃப்ட்ல வந்துட்டு என்ன கிடைக்குது? ஆக்சிஜனேட்டட் blood LO. ஓகேங்களா? ரைட்ல என்ன கிடைக்குது? RD deoxygenated blood கிடைக்குது. ஓகேவா? LO RD. ஓகே, லெஃப்ட்ல வந்து ஆக்சிஜனேட்டட் blood கிடைக்குது, எல்ல வந்து deoxygenated blood கிடைக்குது. எந்த கண்டிஷன்ல கண்ணா? எந்த கண்டிஷன்ல? amphibians and reptiles. ஓகேவா? However, they may mix up with the single ventricle which pumps. எல்லாமே எங்க போகுதுன்னா சிங்கிள் வென்ட்ரிகுலுக்குள்ள போகுது. ஏன்னா 3 சேம்பர் இல்லையா? ரெண்டு ஆர்டிஎம் இப்படி கனெக்ட் ஆகி லெஃப்ட் ஆர்டிஎம் வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் கனெக்ட் ஆகுது, ரைட் ஆர்டிஎம் வந்து டிஆக்சிஜனேட்டட் பிளட் கனெக்ட் பண்ணிட்டு சிங்கிள் வென்ட்ரிகுலுக்குள்ள அனுப்புது. அங்க போய் மிக்ஸ் ஆயிருது. ஓகேங்களா? இன்கம்ப்ளீட் டபுள் சர்க்குலேஷன். இது இன்கம்ப்ளீட் டபுள் சர்க்குலேஷன் கரெக்டாக கம்ப்ளீட் ஆகல அப்படின்றாங்க. இன் பேர்ட்ஸ் மேமல் ஆக்சிஜனேட்டட் பிளட், நல்லா பார்த்துக்கோங்க, ஆக்சிஜனேட்டட் பிளட் received by the left and right, oxygenated blood received by the left atrium and deoxygenated blood received by the right atrium respectively. oxygenated blood எப்படி ஏதுமா? left atriumத்துக்கு, oxygenated blood எங்க போகுது? லெஃப்ட் ஆர்டியத்துக்கு, நம்ம கண்டிஷனுக்கு. டீஆக்சிஜனேட்டட் பிளட் எங்க போகுது? ரைட் ஆர்டியத்துக்கு. ரைட் ஆர்டியம் respectively passes through the ventricles at the same side. The ventricles pumps it out with any mixing up. The two separate circulatory pathways are present in these organisms. Means the animals have a double circulation. இங்க வந்து ரெண்டு சர்க்குலேஷன் நடக்கிறதுனால இதை நம்ம என்ன சொல்றோம்? டபுள் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்றோம். Let us study the human circulation system. இப்போ நம்ம ஹியூமன் சர்க்குலேஷன் சிஸ்டத்தை படிச்சிடலாம். ஓகேங்களா? அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆக்சிஜனேட்டட் லெஃப்ட்ல வந்து என்னது? லெஃப்ட் சைடு ஆஃப் ஹார்ட் வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் போகுது, ரைட்ல வந்து டிஆக்சிஜனேட்டட் பிளட் போகுது. ஓகேங்களா? அப்போ இது வந்துட்டு ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹார்ட் ஷேப் எப்படி ரெப்ரசன்ட் இருக்கும்? இப்படி போடலாம். இது ரைட்டு, இது லெஃப்ட். ஓகேவா கண்ணா? ஆர்ட்ரியம், ரைட் ஆர்டிஎம், லெஃப்ட் ஆர்டிஎம் எங்க போகுது? ரைட் வென்ட்ரிக்கிள், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்குள்ள போகுது. ஓகேங்களா? அப்போ இங்க பாருங்களேன், ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்துட்டு லெஃப்ட் ஆர்டிக்கிள் வழியா லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்குள்ள போகுது. ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து லெஃப்ட் ஆர்டிக்கிள் வழியா லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் உள்ள போகுது. டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்துட்டு ரைட் ஆர்டிக்கிள் வழியா ரைட் வென்ட்ரிக்கிள்குள்ள போகுது. ஓகேவா? இந்த ஆர்டிக்கிளுக்கு வென்ட்ரிக்கிளுக்கு போகுது பாத்தீங்களா? ஆர்டிக்கிள் இருந்து வென்ட்ரிக்கிள் போகுது பாத்தீங்களா? அதுக்கு வந்துட்டு வால்வு யூஸ் பண்ணப்படும். ஓகேவா? ட்ரைகஸ்பீட் வால்வு, பைகஸ்பீட் வால்வுன்னு சொல்லுவோம். ஓகேவா? என்ன வால்வு? ட்ரைகஸ்பீட் வால்வு, பைகஸ்பீட் வால்வு. ஓகேவா? இப்போ ரைட் ஆர்டியத்துல இருந்து ரைட் வென்ட்ரிக்கிள், ரைட் வென்ட்ரிக்கிள் போறதுக்கு என்ன வால்வு யூஸ் பண்ணப்படும்? ட்ரைகஸ்பீட் வால்வு வந்து கார்ட் பண்ணிருக்கும். அதுவே லெஃப்ட் ஆர்டியத்துல இருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிள், அதாவது மேல இருந்து கீழே வருது, வெளிய இருந்து வர்றது மேல இருந்து கீழே வருது பாத்தீங்களா? அதான் சொல்றாங்க லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். இதை எது பண்ணுதுன்னா பைகஸ்பீட் வால்வு இது பண்ணுது.
ஓகேவா? அப்போ தெரியுதா? ரைட் ஆர்டரி எடுத்து ரைட் வென்ட்ரிக்கிள் போறதுக்கு வந்துட்டு ட்ரைகாஸ்பிட் வேல்வ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. லெஃப்ட் ஆர்டரி எடுத்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் போறதுக்கு வந்து உங்களுக்கு பைகாஸ்பிட் வேல்வ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகேங்களா? இதுக்கு அப்புறமா இன்னொரு வேல்வ் நமக்கு யூஸ் பண்ணும். ஓகேவா? இது வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட். இப்போ ஆக்சிஜனேட்டட் பிளட் ஆனது வந்துட்டு ரைட் வென்ட்ரிக்கிள் இருந்து தானே போகும். இப்போ ரைட் வென்ட்ரிக்கிள் இருந்து பல்மனரி ஆர்டரிக்கு போகும், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் இருந்து அயோட்டாக்கு போகும். ஓகேவா? இப்போ ரைட் வென்ட்ரிக்கிள் இருந்து பல்மனரி ஆர்டரி போகும். எங்க போகும்? இந்த வேற கலர்ல பாருங்க. ரைட், இங்க ஆக்சிஜனேஷன் முடிஞ்சாச்சு. இப்போ ரைட் வென்ட்ரிக்கிள் இருந்து எங்க போகுது? பல்மோனரி ஆர்டரிக்கு போகுது. பல்மனரி ஆர்டரிக்கு போகுது. அப்புறம் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் இருந்து எங்க போகும்? அயோட்டாக்கு போகும். இதுக்கு என்ன வேல்வ் சார் யூஸ் பண்ணுனா? செமிலூனார் வேல்வ். செமிலூனார் வேல்வ் யூஸ் பண்ணும். ஓகேவா? அப்போ இங்க பாருங்களேன், ரைட் வென்ட்ரிக்கிள் இருந்து எங்க போகுது? பல்மனரி ஆர்டரி. அதாவது பல்மனரினா என்னது? லங்ஸுக்கு போகுது. ரைட் வென்ட்ரிக்கிள் இருந்து லங்ஸுக்கு போகுது பல்மனரி ஆர்டரி. ஓகேவா? இது செமிலூனார் வேல்வ். லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் இருந்து அயோட்டாக்கு போகுது. அயோட்டா டு அதர் ஆர்கானிசம் போகுது. ஓகேங்களா? அது என்ன பண்ணுவோம்? அயோட்டாக்கு போகுது, அது செமிலூனார். இது ரெண்டுமே என்னது? செமிலூனார் வேல்வ்னு சொல்லுவோம். யூஸ் பண்ணி போறது செமிலூனார் வேல்வ். அதாவது டீஆக்சிஜனேட்டட் பிளட்டா வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டா போறது. புரிஞ்சுதாக்கண்ணா? பல்மனரி வெயின் வழியா டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து ஹார்ட்டுக்குள்ள வரும். அது வந்து ஆக்சிஜனேஷன் பண்ணதுக்கு அப்புறமா லங்ஸுக்கு எது போகும்? லங்ஸுக்கு ரைட் வென்ட்ரிக்கிள் இருந்து லங்ஸுக்கு பல்மனரி ஆர்டரி மூலியமா போகும். லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் இருந்து ஆர்கான்ஸ்க்கு எப்படி போகும்னா அயோட்டா வழியா போகும். ஓகேவா? இப்போ நம்ம சர்க்குலேட்டரி சிஸ்டம் பார்த்துடலாம். ஓகே, சர்க்குலேட்டரி சிஸ்டமோட அவுட்லர் இதை பார்த்துடலாம். ஓகே, இப்படி தான் சர்க்குலேஷன் சிஸ்டம் நடக்கும். இனி நம்ம சர்க்குலேஷன் சைக்கிள் எப்படி நடக்குது, கார்டியாக் சைக்கிள் நடக்கும்போது நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம். பட் இதான் நல்லா அவுட் க்ரோத் நல்லா பார்த்துக்கோங்க. ஆக்சிஜனேட்டட் பிளட் லெஃப்ட் ஆர்டிஎம், டீஆக்சிஜனேட்டட் பிளட் ரைட் ஆர்டிஎம், அந்த வழியா உள்ள வருது. ஓகேங்களா? லெஃப்ட் ஆர்டிஎம் வழியா ஆக்சிஜனேட்டட் பிளட் வருது. எந்த வழியா வரும்? பல்மனரி வெயின் வழியா வரும். ஓகேங்களா? நம்ம எப்படி பார்ப்போம். நானும் பல்மனரி வெயின். ஓகேவா? நான் எப்படி ஒன் பை ஒன்னா பார்ப்போம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Human circulatory system, also called as a blood vascular system, consists of muscular chambered heart. என்ன கன்சிஸ்டா இருக்குமா? muscular chambered heart கன்சிஸ்டா இருக்கும். Made up of muscles. A network of closed branching blood vessels and blood. என்ன இருக்கும்? blood vessels இருக்கும். என்ன இருக்கும்? blood vessels இருக்கும். blood இருக்கும். fluid which is circulated. ஓகேவா? blood தான் என்ன பண்ணா fluid circulate. அப்ப என்ன இருக்கும்? closed branching blood vessels இருக்கும், muscles ஆட மேடப் ஆயிருக்கு, blood vessels இருக்கும், blood ஆல தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுது. heart is a mesodermally derived organ. எங்க இருந்து டிரைவ் ஆகுது? எக்டோடர்ம்லாம் படிச்சிருப்போம். எக்டோடர்ம், எண்டோடர்ம், மீசோடர்ம்னு. ஹார்ட் எங்க இருந்து டிரைவ் ஆகுது? மீசோடர்ம்ல இருந்து டிரைவ் ஆகுது. ஓகேவா? சிச்சுவேட் இன் thoracic cavity. இந்த கேவிட்டி தான் இந்த இடத்துல சிச்சுவேட் ஆயிருக்கு. கொஞ்சம் ஸ்லைட்டா லெஃப்ட்ல பாதி சிச்சுவேட் ஆயிருக்கும். ஓகே, அதான் நம்ம thoracic cavity. in between two lungs, slightly tilted to the left. பாத்துக்கோங்க, tilted to leftக்கு கொஞ்சம் சரிவா இருக்கும். it has a size of a clenched fist. clenched fist என்னன்னா இது clenched அடிக்கு இந்த fist அளவுக்கு சைஸ் இருக்குமா? clenched fist அளவுக்கு சைஸ் இருக்குமா? it is protected by a double walled membrane. membraneனால ப்ரொடெக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? அதான் நம்ம என்ன சொல்றோம்? பெரிகார்டியமால ப்ரொடெக்ட் ஆயிருக்கு. ஹார்ட் பெரிகார்டியமால ப்ரொடெக்ட் ஆயிருக்கு. அது என்ன மெம்பரேன்? சிங்கிள் வாலா டபுள் வால்டா? டபுள் வால்டு மெம்பரேன். பெரிகார்டியம் வந்துட்டு டபுள் வால்டு மெம்பரேன் ப்ரொடெக்ட் ஆயிருக்கு. ஏன் ப்ரொடெக்ட் ஆயிருக்குன்னா அந்த டேமேஜஸ் இதெல்லாம் வரதுக்கு ஓகே வராம இருக்கு. ஏன்னா லங்ஸுக்கு நடுவில் வேற இருக்குதுல்ல, இந்த டேமேஜஸ்லாம் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த டபுள் மெம்பரேனால ப்ரொடெக்ட் ஆயிருக்கு. என்க்ளோசிங் இந்த பெரிகார்டியல் ஃப்ளூயிட். அது நடுவில் வந்து என்ன இருக்கும்? பெரிகார்டியல் ஃப்ளூயிட் இருக்கும்.
பெரிகார்டியல் ஃப்ளூ வந்து ரன் ஆயிட்டு இருக்கும். ஓகேவா? இந்த இன்ஜின்லாம் இதாகாம இருக்கிறது, கூலண்ட் ஆயிலாம் போடுவோம் பார்த்தீங்களா, அது இதாகிறதுக்கு அது மாதிரி பெரிகார்டியல் ஃப்ளூயிட் வந்து ரன் ஆயிட்டு இருக்கும். அவர் ஹார்ட் ஹஸ் 4 சேம்பர், 2 ஸ்மால் அப்பர் சேம்பர்ஸ் கால்ட் ஹார்டியா. அப்போ ஸ்மால் அப்பர் சேம்பர் நம்ம என்ன சொல்றோம், ஹார்டியான்னு சொல்றோம். ஓகேவா? நம்ம இங்கே பார்த்துருப்போம். 2 அப்பர் சேம்பர் நம்ம என்ன சொல்றோம், ஹார்டியான்னு சொல்றோம். லாங் சேம்பர் 2 லோவர் சேம்பர் நம்ம என்ன சொல்றோம், வென்ட்ரிக்கிள் அப்படின்னு சொல்றோம். லாங் சேம்பர் நம்ம என்ன சொல்றோம், வென்ட்ரிக்கிள் அப்படின்னு சொல்றோம். 2 லார்ஜர் லோவர் சேம்பர், கீழே இருக்கிற லோவர் சேம்பர் நம்ம என்ன சொல்றோம், வென்ட்ரிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? a thin muscular wall called internal specta. internal specta வந்துட்டு separates the right and left arteria. right and left arteria வந்துட்டு thin wall ஆன internal septa வந்து செப்பரேட் பண்ணுமா. பாருங்களேன், thin wall ஆன internal septa வந்து right and left arteria வந்து செப்பரேட் பண்ணுமா. whereas the thick walled interventricular septum separates the left and right ventricles. left and right ventricles வந்துட்டு thick wall வந்து செப்பரேட் பண்ணுமா. இங்க பாருங்களேன், இங்க வந்து திக்கா இருக்கு. பட் இன் கேஸ் வந்து இங்க வந்து தின்னா இருக்கு பாத்தீங்களா, தின்னா இருக்கிறது மேல சின்னதா இருக்கிறது செப்பரேட் பண்ணுமா, திக்கா இருக்கிறது வென்ட்ரிகிள்ஸை செப்பரேட் பண்ணும், ஆர்டரியை செப்பரேட் பண்ணும். சரி, வென்ட்ரிகிளை செப்பரேட் பண்ணும். தின்னா இருக்கிறது வென்ட்ரிகிளை செப்பரேட் பண்ணும். The arterium and ventricles of the same side are also separated by the thick fibrous fluid is called as a arterioventricular septum. arterioventricular septataல arterium and ventricle of the same side, arterium and ventricle of the same side வந்துட்டு arterioventricular septataல செப்பரேட் ஆயிருக்கும் அப்படின்றாங்க. However, each of the septa is provided with an opening through which 2 chambers left on the same sides are connected. The opening between the right arterium and the right ventricle is guarded by the என்ன valve சொல்லிருந்தோம், tricuspid valve. Guarded by the formation of muscular fat slabs. It is called as a tricuspid valve. அதான் நம்ம இங்கே பார்த்திருந்தோம். right arterium, right ventricle யார் கார்ட் பண்ணிருக்கா, tricuspid valve. left arterium, left ventricle யார் கார்ட் பண்ணிருக்கா, bicuspid valve. left arterium, right ventricles, bicuspid valve. mitral opening between the left arterium and left ventricle, left arterium and left ventricles. ஓகேங்களா? The opening of the right and left ventricles into the pulmonary artery of aorta respectively is provided with a semilunar valve. semilunar valve என்ன பண்ணுது, இங்கே கரெக்டா கொடுத்தாச்சு. ரைட் வென்ட்ரிக்கிள்ல இருந்து பல்மனரி ஆர்டரியை ஓபன் பண்ணுது, லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்ல இருந்து அயோட்டாக்கு. ரைட் வென்ட்ரிக்கிள் பல்மனரி ஆர்டரியில வந்துட்டு அந்த லங்ஸுக்கு பிளட் அனுப்புது, லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்ல இருந்து அயோட்டா அங்க அனுப்புது, அடுத்த ஆர்கன்ஸுக்கு பிளட் அனுப்புது. ஓகேங்களா? இந்த 2 டைப்ஸ். இதுதான் பாத்துக்கோங்க. ஓகேவா? நல்லா பாருங்க அண்ணா. பல்மனரி வெயின் இருக்கா, இந்த வழியா டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து உள்ள போகும். உள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் எங்க போகும், இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்குள்ள போகும். ஓகேவா? அங்க உள்ள போயிட்டு அங்க இருந்து கீழே போகுது. எங்க போகுது, வென்ட்ரிக்கிள்குள்ள போகுது. கண்ட்ராக்ஷன் நடந்து சிஸ்டோல் டயஸ்டோல் பார்ப்போம். சிஸ்டோல் நடந்துட்டு இங்க போகுது, இங்க வந்துட்டு மறுபடியும் டயஸ்டோல் நடந்துட்டு இங்க பியூரிஃபிகேஷன், இங்க வந்துட்டு மறுபடியும் என்ன பண்ணுது, கண்ட்ராக்ஷன் மூலமா இப்படி மறுபடியும் வெளியே போகுது. அப்போ இப்படி போகுது பாத்தீங்களா, இந்த வழியா போறது வந்து பல்மனரி வெயின் வழியா போகும், இந்த வழியா போனது வந்து அயோட்டா வழியா வெளியே போயிடும். அயோட்டா வழியா வெளியே போயிடும். ஓகேங்களா? இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த மஞ்சள் கலர் இருக்கு பாத்தீங்களா, அதை சினோ ஆர்டியல் நோடுன்னு சொல்லுவோம். கண்ட்ராக்ஷன் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இந்த ஆக்டிவ் இது வந்து யூஸ் பண்றதுக்கு கண்ட்ராக்ஷன் இந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து இங்க தான் பிரச்சனை இருக்கும். இந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் என்ன பண்ணும்னா, ஆக்ஷன் பொட்டன்ஷியல் என்ன பண்ணும், கண்ட்ராக்ஷனுக்கு யூஸ் பண்ணும். ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து கண்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணி இதை கண்ட்ராக்ட் பண்ணும். கண்ட்ராக்ஷன் ஆகிறது நம்ம என்ன சொல்றோம், கண்ட்ராக்ட் சுருங்குறது நம்ம என்ன சொல்றோம், சிஸ்டோல்னு சொல்றோம். ரிலாக்ஸ் ஆகிறது டயஸ்டோல்னு சொல்றோம். ஓகேங்களா? சிஸ்டோல் டயஸ்டோல். அப்ப இது கண்ட்ராக்ட் ஆகும்போது இது ரிலாக்ஸா இருக்கும், இது கண்ட்ராக்ட் ஆகும்போது இது ரிலாக்ஸா இருக்கும். கண்ட்ராக்ட் எதுக்கு கண்ட்ராக்ஷன் நடக்குதுன்னா, இங்க இருக்கிற பிளட்டை வந்துட்டு இங்க ஃப்ளோ பண்றதுக்கு. ஓகேவா? அப்ப ரைட்ல இருந்து எது வழியா ஃப்ளோ ஆகும்னா ட்ரைகாஸ்பிட் வால்வ் வழியா போக ஆகும். லெஃப்ட்ல இருந்து எது வழியா போக ஆகும்னா பைகாஸ்பிட் வால்வ் வழியா ஃப்ளோ ஆகும். ஓகேவா சார்? இப்படி ஃப்ளோ ஆகும்போது செமினூனல் வால்வ் ஒரு வால்வ் இருக்கும். அந்த செமினூனல் வால்வ் வழியா போயிடாதா சார்னா, அப்போ இது க்ளோஸா இருக்கும். செமினூனல் வால்வ் வந்து என்ன ஆகும், க்ளோஸ்டா இருக்கும். செமினூனல் வால்வ் க்ளோஸ்டா இருக்கும். எப்போ இந்த வால்வ் வந்து ஓப்பனா இருக்கும்போது இது க்ளோஸ்டா இருக்கும்.
ஒன்ஸ் இது கான்ட்ராக்ஷன் நடக்கும்போது இது க்ளோஸ் ஆயிருக்கும், இது ஓப்பன் ஆயிரும், இந்த வழியா வெளியே போயிடும். ஓகேவா? அதுதான் நம்ம பார்க்க போறோம். The entire heart is made up of a cardiac muscles. The wall of a ventricle is much thicker than the arteria. Wall of the ventricle is much thicker than the arteria. ஓகேங்களா? A specialized cardiac muscle called a nodal tissue is also distributed in the heart. Okay, a nodal tissue is also distributed in the heart. A patch of tissue is present in the right and upper corner of the right atrium is called as a sinoarterial node. Another mass of tissues seems in the lower left of the right atrium is called as a arterioventricular node. அதாவது இங்க பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா தெரியுதா? இப்ப தெரியும் நினைக்கிறேன். இங்க ரெண்டு எல்லோ கலர்ல ஒண்ணு இருக்கு. இத ரைட் ஆர்டியத்துல தான் பிரச்சனை இருக்கு. இந்த ரைட் ஆர்டியத்துல ஃபர்ஸ்ட் இந்த ரைட் கார்னர் லெஃப்ட் கார்னர் பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா? அதை நம்ம என்ன சொல்றோம்? சினோ ஆர்டியல் நோடு, SAN சொல்றோம். இந்த உள்ள பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா? அதை நம்ம என்ன சொல்றோம்? AVN சொல்றோம். ஓகேங்களா? அதான் சொல்றோம். ஓகேங்களா? சினோ ஆர்டியல் நோடு. another mass of this tissues lower left of the corner, lower left of the cornerல பிரச்சனை இருக்கு. நம்ம என்ன சொல்றோம்? ஆர்டியோவென்ட்ரிகுலர் நோடுன்னு சொல்றோம். ரெண்டுமே எங்க பிரச்சனை இருக்கு? ரைட் ஆர்டியத்துல பிரச்சனை இருக்கு. ரைட் ஆர்டியத்துல தான் கண்ணா ரெண்டுமே பிரச்சனை இருக்கு. என்னது? லோவர் லெஃப்ட் லோவர் லெஃப்ட் இல்ல, ரைட் அப்பர். அப்பு ரைட்ல வந்துட்டு அப்பர் ரைட்ல வந்துட்டு சான் பிரச்சனை இருக்கு. லோவர் லெஃப்ட்ல வந்துட்டு AVN பிரச்சனை இருக்கு. ஓகேவா கண்ணா? ரெண்டுமே எதுல பிரச்சனை இருக்கு? ரைட் ஆர்டியத்துல தான் பிரச்சனை இருக்கு. ரைட் ஆர்டியத்துல அப்பர் ரைட்ல என்ன பிரச்சனை இருக்கு? சான். அப்பர் ரைட்ல வந்து சான் பிரச்சனை இருக்கு. லோவர் லெஃப்ட்ல வந்துட்டு AVN ஆர்டியோவென்ட்ரிகுலர் வந்து பிரச்சனை இருக்கு. அங்க சைனோவென்ட்ரிகுலர் ஆர்டியல் மோட் வந்து பிரச்சனை இருக்கு. ஓகேவா? The bundle of nodal fibers, arterioventricular bundles, AV bundles சொல்லுவோம், containing a form of AVN which passes through the arterioventricular septa to emerge on the top of the interventricular septa and immediate divides of the right and left bundles. So இதுதான் immediate divides of the right and left bundles வந்து கொடுக்குது அப்படின்றாங்க. இதுக்கு என்ன மெயினான ஃபங்க்ஷன்? action potential which is helpful for the contraction பண்ணக்கூடாது, action potential வந்து இனிஷியேட் பண்றதுக்கு. These branches give rise to the minute fibers through which the ventricular musculature and respectively sites are altered in the Purkinje fibers னு சொல்லுவோம். அதாவது small minute fibers வந்து ரைஸ் பண்ணுது. The nodal musculature has the ability to generate an action potential. அது என்ன பண்ணுது? action potential generate பண்ணுது, which is with any external stimuli, without any external stimuli. அதாவது ஆட்டோ எக்ஸைட்டபிள். இட்ஸ் ஆட்டோ எக்ஸைட்டபிள். ஆர்ட் இஸ் அன் ஆட்டோ எக்ஸைட்டபிள். அதாவது ஆர்ட் வந்து தானா பம்ப் பண்ணிக்கும். ஓகேவா? இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, புர்கிஞ்சி ஃபைபர்ஸ் வந்து என்ன பண்ணுமா? ஆக்ஷன் பொட்டன்ஷியல் இது பண்ணுமா? புர்கிஞ்சி ஃபைபர்ஸ் எதுல இருந்து ஃபார்ம் ஆகுது? AVN SAN படிச்சோம் பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஆக்ஷன் பொட்டன்ஷியல் என்னன்னா கான்ட்ராக்ஷன் யூஸ் பண்றது. ஓகே, கான்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணி டயஸ்டோல் சிஸ்டோல் அந்த லப்பு டப்புன்னு வந்து பாத்தீங்களா? அதுக்கு வந்து இந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் இது ஆகுது. க்ளோசிங் ஆஃப் பைகாஸ்பிட் டைகாஸ்பிட் அதை நம்ம படிப்போம். அப்பதான் சவுண்ட் வரும். பட் அந்த இதுல வந்துட்டு அந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல், இந்த கான்ட்ராக்ஷன் பண்ணும்போது ஆக்ஷன் பொட்டன்ஷியல் தான் யூஸ் பண்ணப்படுது. அந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து புர்கிஞ்சி ஃபைபர்ஸ் வந்து இதாகுது அப்படின்றாங்க. இது வந்து ஆட்டோ எக்ஸைட்டபிள். ஹார்ட் வந்து தானா பம்ப் பண்ணிக்கும். யாரோட சப்போர்ட்டும் வேணாம். பேஸ் மேக்கெல்லாம் வச்சாங்க, பட் நார்மலா இருந்தாலும் ஹார்ட் வந்து தானா பம்ப் பண்ணி ஆட்டோ எக்ஸைட்டபிள் தான். தானாவே ஃபார்ம் ஆகும், ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்றாங்க. However, the number of action potential that could be generated in the minute very different part of the nodal system. எத்தனை டைப் ஆஃப் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து டிஃபரெண்ட் பார்ட் ஆஃப் நோடல் சிஸ்டம் பொறுத்து மாறும் அப்படின்றாங்க. A SAN can generate maximum of action potential up to 70 to 75 minutes. ஒரு மினிட்ல 70 to 75 வந்து கொடுக்கும். இது SAN வந்து ப்ரொடியூஸ் பண்ணுமா ஆக்ஷன் பொட்டன்ஷியல், which is responsible for the initiating of the maintaining of the rhythmic contraction activity of the heart. Therefore, they are called as a pacemaker. Pacemaker இது SAN. ஆர்டிகல் என்ன சொல்றாங்க? pacemaker அதான் கண்ட்ரோல் பண்றது. ஓகே, ரிடக்ஷன் கண்ட்ரோல் பண்றது. Our heart normally beats 70 to 75 minutes, 75 times in a minute. ஓகேவா? ஆவரேஜ் வந்து 72 பீட். ஓகேவா? நார்மலா நம்ம ஹார்ட் எவ்வளவு பீட் பண்ணோம்? 70 to 75 மினிட்ஸ் வந்து பீட் பண்ணோம். ஓகேங்களா?
நம்ம எதோட பேஸ் மேக்கர்னு சொல்றோம், சேனை தான் நம்ம பேஸ் மேக்கர்னு சொல்றோம். அது எவ்வளோ ஆக்ஷன் பொட்டன்ஷியல் கொடுக்கும்? ஆக்ஷன் பொட்டன்ஷியல்னா கான்ட்ராக்ஷன் ஹெல்ப் பண்ணக்கூடியது ஒன்று கண்ணா. ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து கான்ட்ராக்ஷன் ஹெல்ப் பண்ணக்கூடியது. அது 70 to 75 மினிட்ஸ்க்கு வந்து கொடுக்கும். பட் நார்மலாக நம்ம ஹார்ட் பீட்டும் அவ்வளோ இதில் இருக்கும் டைம் பர் மினிட்ஸில். ஓகேங்களா? அவ்வளோக்கு கான்ட்ராக்ட் ஆகிறதுனால அவ்வளோக்கு பீட் நடக்குது அப்படின்றாங்க. ஓகேவா? இப்போ நம்ம கார்டியாக் சைக்கிள்ஸாக பார்த்தலாம். இப்போ எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடியுது அப்படின்றது. ஓகேங்களா? எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, ஜாயிண்ட் டயஸ்டால்ல ஆரம்பிக்குமா. நல்லா பார்த்துக்கோங்க, ஜாயிண்ட் டயஸ்டால்ல ஆரம்பிக்குது. ஜாயிண்ட் டயஸ்டால்னா என்ன சார் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். இதோ வரேன், இருங்க சொல்லுங்க. டயஸ்டால்னா என்னன்னா ரிலாக்ஸேஷன். ரிலாக்ஸேஷன்னா ஹார்ட்ல எந்த ஒரு கான்ட்ராக்ஷன் நடக்கல. சிஸ்டால்னா என்னது? கான்ட்ராக்ஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே எழுதுறது தெரியுமா? டயஸ்டால் நல்லா படிப்பீங்க. டயஸ்டால்னா ரிலாக்ஸா இருக்கிறது, ஹார்ட்ல எந்த ஒரு கான்ட்ராக்ஷனும் நடக்கல. சிஸ்டால்னா கான்ட்ராக்ஷன் நடக்கிறது. கான்ட்ராக்ஷன் நடக்கிறது. ஓகேவா? அப்போ பிளட் ரெண்டு வழியா உள்ள வருமா? எங்க வீனா கேவா வழியாவும் பல்மனரி வெயின் வழியாவும் உள்ள வருமா? அப்ப எங்க ஆரம்பிக்குது? ஜாயிண்ட் டயஸ்டால்ல ஆரம்பிக்குது. ஜாயிண்ட் டயஸ்டால். டயஸ்டால்னா எல்லாமே ரிலாக்ஸா இருக்கு. இப்போ பிளட் வருது. பிளட் எந்த வழியா வருது? ஃபர்ஸ்ட் பல்மனரி வீனா கேவா. வீனா கேவா, பல்மனரி வீனா கேவா அண்ட் பல்மனரி வெயின். வீனா கேவா தெரியுதா? பல்மனரி வெயின். பல்மனரி வெயின் வழியா வருது. வெயின் வழியா வந்து எங்க உள்ள போகுது? வீனா கேவால இருந்து எங்க போகுது? ரைட் ஆர்டிகலுக்குள்ள போகுது. எங்க போகுது? ரைட் ஆர்டிகலுக்குள்ள போகுது. ரைட் ஆர்டிகல், ரைட் ஆர்டிஎம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஆர்டிஎம், ஆர் போடுறோம். ரைட் ஆர்டிஎம். இதுல எங்க போகுது? சரி, ரைட் லெஃப்ட் ஆர்டிஎம்குள்ள போகுது. ஓகேவா? அப்போ பிளட் வருதுக்கண்ணா. பிளட் ரெண்டு வழியா வருது. வீனா கேவா வழியா வர்ற பிளட் வந்து ரைட் ஆர்டியக்குள்ள போகுது. பல்மனரி வெயின் வழியா வர்ற கேவா வந்துட்டு லெஃப்ட் ஆர்டியத்துக்குள்ள போகுது. இப்போ இதுல இருந்து எங்க வராங்க பிளட்? சாரி, ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு வராங்க. இங்க லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு வராங்க. இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் டயஸ்டால்ல இருக்கு. ஜாயிண்ட் டயஸ்டால்ல எல்லாமே ரிலாக்ஸேஷன் இருக்கு. ரிலாக்ஸேஷன் அப்புறம் என்ன பண்ணுவோம்? பிளட் வந்து உள்ள வருது. எந்த வழியா உள்ள வருது? வீனா கேவா வழியும் பல்மனரி வெயின் வழியா வருது. ஓகேவா? அப்போ ரைட் ஆர்டிகல் இருந்து ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு போகுது. லெஃப்ட் ஆர்டிகல் இருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு போகுது. எப்படி சார் போகுது? நம்ம படிச்சோம் பாத்தீங்களா? ரைட் ஆர்டியட் இருந்து ரைட் வென்ட்ரிக்கிளுக்குள்ள போறதுக்கு யார் ஹெல்ப்ஃபுல் பண்றா? ட்ரைகஸ்பிட் வால்வ். பெருசா எழுதுவோம். ட்ரைகஸ்பிட். இங்க பைகஸ்பிட். ட்ரைகஸ்பிட் வால்வ் வழியாகவும் பைகஸ்பிட் வழியாகவும் ரைட் ஆர்டிகல் இருந்து ரைட் வென்ட்ரிக்கிளுக்குள்ள போகுது. ஓகேவா கண்ணா? இப்போ எப்படி போகும்? எப்படி சார் ஃபார்ம் ஆகி போகும்னா, ஒரு கான்ட்ராக்ஷன் நடக்கும். அதாவது இந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து ஒரு கான்ட்ராக்ஷன் பண்ணும். இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ ஒன் பை ஒன்னா பார்ப்போம். How does heart function? Let us make the joint diastole. Okay, as the tricuspid valve and the bicuspid valves are open ஆயிடுச்சு. ரெண்டு valve ஓபன் ஆயிருக்கு. ஓகேவா?
blood from the pulmonary veins and vena cava flows into the left and right ventricles. ஓகேங்களா, through left and right artery. அது வரைக்கும் பார்த்திருக்கோம். The seminodal valves are closed in this stage. Seminodal valve என்னது, எங்க இருந்து போறது, பல்மனரி வெயினுக்கும் பல்மனரி ஆர்டரிக்கும் அயோட்டாக்கும் போறது. ஓகேங்களா, அது க்ளோஸ்டா இருக்கும். ஏன்னா க்ளோஸ்டா இருக்கும்போது, ஏன்னா அது இங்க ரத்தம் வரும், அதுக்குள்ள போயிடக்கூடாதுல்ல, அதனால அது க்ளோஸ்டா இருக்கு. The sand now generate an action potential. sand என்ன பண்ணுது, action potential generate பண்ணுது, which stimulates both the arteria to undergo a simultaneous contraction, the arterial systole. என்ன பண்ணுது இங்க sand என்ன பண்ணுது, ஒரு கான்ட்ராக்ஷன் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஜெனரேட் பண்ணுது. அந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஒரு கான்ட்ராக்ஷன் இது ரெண்டு எங்க ரெடி பண்ணுது, ஆர்டியத்துல இது பண்ணுது, ஆர்டியத்துல வந்துட்டு ஜெனரேட் பண்ணுது. ஓகேங்களா, ஆர்டியத்தை ஜெனரேட் பண்ணதுனால நம்ம என்ன சொல்றோம், அது ஆர்டியல் சிஸ்டோல்னு சொல்றோம். ஒரு கான்ட்ராக்ஷன் எங்க நடக்குது, போத் தி ஆர்டியம். ஓகேங்களா, ஹார்ட் மாதிரி தான் வருது. ஓகேவா, இப்போ இது என்ன ஆர்டியம், இந்த ரெண்டு ஆர்டியத்துல வந்துட்டு கான்ட்ராக்ஷன் நடக்குது. கான்ட்ராக்ஷன் நடக்கிறதுனால நம்ம என்ன சொல்றோம், சிஸ்டோல் சொல்றோம். ஆர்டியத்துல கான்ட்ராக்ஷன் நடக்கிறதுனால நம்ம என்ன சொல்றோம், ஆர்டியல் சிஸ்டோல்னு சொல்றோம். This increase the flow of blood in the ventricles by about 30%. இது என்ன பண்ணுது, flow of blood about 30%. ஒண்ணு இல்ல கண்ணா, இப்படி வந்து அமுக்கும் போது இப்போ இப்படி தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க, தண்ணி வந்து வாட்டர் பாக்கெட்ல இருக்கு, அந்த வாட்டர் பாக்கெட்ல தண்ணி இப்படி அமுக்கும் போது இங்க இருக்க தண்ணி டக்குன்னு உள்ள போயிடல, இங்க பல்ஜ் ஆயிரும் தெரியுமா. அப்போ இங்க அமுக்கும் போது, இந்த ஒரு கான்ட்ராக்ஷன் நடக்கும்போது ஆர்டரியில் இருக்க எல்லா பிளட் எங்க வந்துருது, வென்ட்ரிகுலருக்கு வந்துருது. ஓகேங்களா, the action potential is now conducted in the ventricular side by AVN. action potential இப்போ ventricular sideக்கு போகுது. SAN என்ன பண்றான், ஆர்டிகல் சிஸ்டோலுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்றான். AVN என்ன பண்றான், வென்ட்ரிகல் சிஸ்டோலுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்றான். ஓகேவா, இப்போ SAN சிஸ்டோல் பண்ணியாச்சு, ஆர்டிகலுக்குள்ள வென்ட்ரிகுலர் ரத்தம் எல்லாம் போயாச்சு. இப்போ AVN என்ன பண்றான், வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் பண்றான். சிஸ்டோல் பண்றான். இப்போ AVN என்ன பண்றான், AVN bundle from where is a bundle of is வந்து டிரான்ஸ்மிட் ஆயிருக்கும், transmit it through it, bundle of is transmit பண்ணிட்டு entire ventricular musculature, this causes a ventricular muscular contract. ஓகேவா, என்ன பண்ணுது, வென்ட்ரிகுலர் மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ட் பண்ண வைக்குது, அதான் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். ஓகேவா, இப்போ ஒண்ணு இல்ல கண்ணா, இல்ல இன்னும் வரல, எங்க இந்த டயகிராம் எங்க, இப்போ ஃபோல் ஃப்ளோ ஆகுது. ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது, SAN வந்துட்டு எழுதிடுறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. SAN என்ன பண்றான்னா ஆர்டிகுலர் சிஸ்டோல் பண்றான். ஆர்டிகா சிஸ்டோல் அதாவது சிஸ் கண்ட்ராக்ஷன் பண்ணுது. ஓகேவா, அது SAN பண்ணுது. இப்போ AVN SAN பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் AVN என்ன பண்றான்னா வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் பண்றான். வென்ட்ரிகுலர் சிஸ்டோல், இந்த வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் பண்ணும்போது, வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஆர்டிஎம் டயோஸ்டோல் ஆயிருது. ஆர்டிஎம் டயோஸ்டோல் அதாவது ரிலாக்ஸ் ஆயிருது. ஆர்டிஎம் என்ன ஆயிருது, ரிலாக்ஸ் ஆயிருது. எப்போ வென்ட்ரிக்கிள் வந்து சிஸ்டோல் ஆகும்போது ஆர்டிஎம் ரிலாக்ஸ் ஆயிருது. அப்படிதானே, இப்போ அமுக்குறோம், இங்க பல்ஜன் இருக்கு, இப்போ இங்க அமுக்குறோம், இப்போ இந்த கை எடுத்து இங்க அமுக்குறோம்னா இங்க பல்ஜ் ஆயிருல, மேல பல்ஜ் ஆயிருல, அப்போ ஆர்டிஎம் வந்து பல்ஜ் ஆயிருது, ஐ மீன் ரிலாக்ஸ் ஆயிருது, வென்ட்ரிக்கிள் கண்ட்ராக்ட் ஆயிருது. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, SAN ஆர்டிஎத்தை இது கண்ட்ராக்ட் பண்றான், AVN வந்து வென்ட்ரிகுலரை கண்ட்ராக்ட் பண்றான். நடந்தது இந்த ஆர்டிஎம் அண்டர்கோ ரிலாக்சேஷன், ஆர்டிஎம் வந்து ரிலாக்சேஷன் நடக்கும், அதான் டயாஸ்டோல்னு சொல்லுவோம். Coinciding with the ventricular systole increase the ventricular pressure causing the closure of tricuspid valve. இப்போ கான்ட்ராக்ஷன் நடக்குது. SAN கான்ட்ராக்ட் பண்ணி பிளட்டை உள்ள அனுப்பிடுறான். எந்த வழியா, இந்த வழியா உள்ள அனுப்பிடுறான். இப்போ என்ன நடக்குது, பிளட் உள்ள வந்து இங்க நிக்குது. இப்ப இந்த இடத்துல வந்துட்டு ஏவிஎன் கான்ட்ராக்ஷன் நடந்து பிளட் வந்துட்டு மேல போகுது. மேல போகும்போது இங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல வந்துட்டு
இந்த வால்வு க்ளோஸ் ஆயிடுது. எந்த வால்வு? ட்ரைகஸ்பிட் அண்ட் பைகஸ்பிட் வால்வ் க்ளோஸ்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது ஏவியன் இது பண்ணும்போது இது க்ளோஸ்ட் ஆயிடுச்சு. அப்போ எது ஓப்பன் ஆகுதுன்னா செமிலூனார் வால்வ் இஸ் ஓப்பன். செமிலூனார் வால்வ் வந்துட்டு ஓப்பன் ஆகுது. ஓகேவா? இங்க செமிலூனார் வால்வ் வந்து க்ளோஸ்டா இருந்தது. செமிலூனார் வால்வ் வந்து க்ளோஸா இருந்தது. இப்போ செமிலூனார் வால்வ் வந்து ஓப்பன் ஆகுது. செமிலூனார் வால்வ் வந்து ஓப்பன் ஆகும்போது இங்க போடுவோம் கான்ட்ராக்ஷன். இப்போ ஏவியனை யூஸ் பண்ணி இங்க என்ன நடக்குது? சிஸ்டோல் நடக்குது. ஏவியனை யூஸ் பண்ணி இங்க சிஸ்டோல் நடக்கும்போது செமிலூனார் வால்வ் வழியா வெளியே போயிடுது. அப்போ ரைட் வென்ட்ரிகல், இதை நான் அப்படியே இங்க வரைகிறேன். ஓகேவா? இது வந்துட்டு எப்படி போகுது? மேல போகுது கண்ணா, மேல இங்கே வரைஞ்சிடலாம். ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல். முன்னாடியே படிச்சிருந்தோம். ரைட் வென்ட்ரிக்கல் எங்க போகும்? பல்மனரி ஆர்டரிக்கு போகும். ஏவியன் நடக்குது. இப்போ தலைவன் எங்க போறான்? பல்மோனரி ஆர்டரி. ஆர்டரிக்கு போறான். இவன் அயோட்டாக்கு போறான். எந்த வால்வை யூஸ் பண்ணி? செமிலூனார் வால்வ். தலைவன் இங்க இருந்து எங்க போறான்? பல்மோனாலே என்னது? லங்ஸுக்கு போயிடுறான். லங்ஸ் ஆர்கன். ஒன்ஸ் இது பம்ப் பண்ணி இது வெளியே போன உடனே, இது பல்மனரி ஆர்டரிக்கு போய உடனே இது என்ன கண்டிஷனுக்கு வந்துருது? ஜாயிண்ட் டயஸ்டோலுக்கு வந்துருது. ஏன்னா இங்க பம்ப் பண்ணியாச்சு, வெளியே போயாச்சு, ஜாயிண்ட் டயஸ்டோல். அப்போ சைக்கிள் எங்க ஆரம்பிச்சுச்சோ அங்கேயே முடிஞ்சது. புரிஞ்சுதா கண்ணா? இவ்வளவுதான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மறுபடியும் சொல்றேன், கார்டியாக் சைக்கிள் மாதிரி ஒரு ஈஸியான சைக்கிள் உலகத்திலே கிடையாது. ஃபர்ஸ்ட் எல்லாமே ரிலாக்ஸா இருக்காங்க. ஜாயிண்ட் டயஸ்டோல் இருக்கு, 2 ஆர்டிஎம் 2 வென்ட்ரிக்கிள் எல்லாமே ரிலாக்ஸா இருக்கு. இப்போ பிளட் வருது. பிளட் எங்க வருது? வீனா காவா வழியா வர பிளட். இப்போ வந்து செமிலூனார் வால்வ் வந்து க்ளோஸ்டா இருக்கு. ஜாயிண்ட் டயஸ்டோல் அப்போ இந்த கண்டிஷன்ஸை புரிஞ்சுக்கோங்க. ஜாயிண்ட் டயஸ்டோல் அப்போ செமிலூனார் வால்வ் வந்து க்ளோஸா இருக்கும். இது முடிஞ்சோடனே செமிலூனார் வால்வ் க்ளோஸ் ஆயிரும். ஏன் க்ளோஸ் ஆயிரும்னா இங்க இப்படி போன பிளட் திரும்பி வரக்கூடாது, ரிவர்ஸ்ல வரக்கூடாது. ஓகே, ஒரே ஒன் வேவா தான் இருக்கும், 2 வே இல்ல. ஓகே, ஒன் வேவா தான் இருக்கும். என்னது? பிளட் ஃப்ளோலாம் எப்பவுமே ஒரே வேல தான் போகும், முன்னோக்கி தான் போகும், பின்னாடி நோக்கி வரக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி தான் ட்ரைகஸ்பிட் வால்வ். இது முடிஞ்சோடனே இது க்ளோஸ் ஆயிரும். ட்ரைகஸ்பிட் வால்வ் க்ளோஸ் ஆயிரும். ஏன் க்ளோஸ் ஆயிரும்? இது பம்ப் ஆகக்கூடாதுன்னு ஒரு ரீசனா இருந்தா கூட இங்க இருந்து போற வந்து மறுபடியும் பம்ப் ஆகி பின்னாடி போகக்கூடாது, அந்த ஒரு ரீசன் தான். ஓகேங்களா? அப்போ இங்க செமிலூனார் வந்து க்ளோஸ்டா இருக்கும். எப்போ? ஜாயிண்ட் டயஸ்டோல் அப்போ பிளட் வந்து வருது. நம்ம பிளட் வராப்புல, பிளட் வந்துட்டு வராப்புல. பிளட் எந்த வழி? 2 வழியா வராருப்பல. எந்த 2 வழியா வராரு? வீனா கேவா, பல்மனரி வெயின். வீனா கேவா வழியாவும் பல்மனரி வெயின் வழியாவும் வராருப்பல. வீனா கேவா வழியாகவும் பல்மனரி வெயின் வழியாகவும் பிளட் வராருப்பல. வந்தாப்புலையா? வந்துட்டு என்ன வராரு? வீனா கேவால இருந்து ரைட் ஆர்டியத்துக்கு வராது. வீனா கேவால இருந்து எங்க வராரு? வீனா கேவால இருந்து ரைட் ஆர்டியத்துக்கு வராது. பல்மனரி வெயின்ல இருந்து லெஃப்ட் ஆர்டியத்துக்கு வராரு. ஓகேவா? இப்போ ரைட் ஆர்டியத்துல இருந்து ரைட் வென்ட்ரிக்கிள்குள்ள போனோம், லெஃப்ட் ஆர்டியத்துல இருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்குள்ள போனோம். எதை யூஸ் பண்ணி போறாரு போலனா
ட்ரைகஸ்பீட் வேல்வ் ரைட் ஆர்டியத்துல ரைட் வென்ட்ரிகல் போறதுக்கு ட்ரைகஸ்பீட் வேல்வ் யூஸ் பண்றாரு. லெஃப்ட் ஆர்டியத்துல லெஃப்ட் வென்ட்ரிகல் போறதுக்கு பைகஸ்பீட் வேல்வ் யூஸ் பண்றாரு. ஓகேவா? இப்படி யூஸ் பண்ணி இங்க போறாரு. இப்படி போகும்போது சான் என்ன பண்றாப்புலனா ஒரு கான்ட்ராக்ஷன் ஆக்ஷன் பொட்டன்ஷியலை கிரியேட் பண்றாங்க. அந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் என்ன பண்ணுது? ஒரு கான்ட்ராக்ஷன் இது பண்ணுது. அந்த கான்ட்ராக்ஷன் நம்ம என்ன சொல்றோம்? சிஸ்டோல்னு சொல்றோம். இப்போ இங்க கான்ட்ராக்ஷன் நடக்கும்போது எங்க ரைட் ஆர்டிகிள்லயும் லெஃப்ட் ஆர்டிகிள்லயும் ஆர்டிகல் சிஸ்டோல் நடக்குது. அப்படி சிஸ்டோல் நடக்கும்போது இங்க இருக்கிற பிளட் எல்லாம் இங்க போயிருது, இங்க இருக்கிற பிளட் எல்லாம் இங்க டக்குன்னு போயிருது. புஷ் போகும். எப்படி போகுது? ட்ரைகஸ்பீட் வால்வு வழியா போகுது, பைகஸ்பீட் வழியா போகுது. இதை நம்ம என்ன சொல்றோம்? ஆர்டிஎல் சிஸ்டோல் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இதை நம்ம என்ன சொல்றோம்? ஆர்டிஎல் சிஸ்டோல் அப்படின்னு சொல்றோம். இந்த கான்ட்ராஸ்ட் டக்கு இங்க போயிருது. இப்போ ரைட் வென்ட்ரிகல்குள்ளேயும் லெஃப்ட் வென்ட்ரிகல்குள்ளேயும் பிளட் இருக்கு. அப்படி போன உடனே இது ரெண்டும் க்ளோஸ் ஆயிரும். என்ன வேல்வு? இங்க இருந்து வந்த ட்ரைகஸ்பீட் வால்வும் க்ளோஸ் ஆயிரும், பைகஸ்பீட் வால்வும் க்ளோஸ் ஆயிரும். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் பொட்டன்ஷியல் இது வந்துட்டு ஏவிஎனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாப்புல. சான் வந்துட்டு என்ன பண்றாப்புல? ஏவிஎனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறாருப்புல. எது? ஆக்ஷன் பொட்டன்ஷியல். ஆக்ஷன் பொட்டன்ஷியல் தான் என்ன பண்ணுது? கான்ட்ராக்ட் பண்ணுது. கான்ட்ராக்ட் என்னது? சிஸ்டோல். இதை மறந்துடக்கூடாது. ஓகே, தெரியுது, பரவாயில்ல. ஓகேங்களா? அப்போ ஏவிஎன்னு கான்ட்ராக்ட் பண்ணி விடுது. இது நடக்கும்போது இங்க ஒரு ப்ரெஷர் பில்ட் ஆகுதா? இங்க பல்ஜ் ஆகுதா? மீன் இங்க இங்க ஒரு ப்ரெஷர் பில்ட் ஆன உடனே செமிலூனார் வேல்வ் வந்து ஓப்பன் ஆயிருது. செமிலூனார் வேல்வ் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. இப்போ சான் அனுப்புன யார் இருக்கா? சான் யார் அனுப்புனா? ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வந்துட்டு ஏவிஎனுக்கு வந்துட்டான். ஓகேவா? ஏவிஎனுக்கு வந்துட்டான். அப்போ ஏவிஎன் என்ன பண்ணுது? மறுபடியும் ஒரு ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஜெனரேட் பண்ணுது. அப்ப ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஜெனரேட் பண்ணும்போது என்ன நடக்குது? வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் நடக்குது. வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் நடக்குது. இப்படி வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் நடக்கும்போது இந்த ஆர்டிஎம் டயஸ்டோலா மாறிடும். ஆர்டிஎம் ஏன்னா கீழே ப்ரெஷர் பண்ணும்போது மேல இப்படி பிடிச்சிட்டு இருந்தீங்க, இப்ப மேல பிடிச்சிட்டு இப்ப கீழே பிடிக்க போறீங்கன்னா இப்ப மேல வந்து ஃப்ரீ ஆயிரும்ல. அப்போ ஆர்டிஎம் வந்து டயஸ்டோலா மாறிடும். பட் வென்ட்ரிகுலர் சிஸ்டோலா இருக்கும். வென்ட்ரிகுலர் சிஸ்டோலா யூஸ் பண்றது யாரு? ஏவிஎன். ஓகேவா? அப்போ ட்ரைகஸ்பீட் வால்வும் பைகஸ்பீட் வால்வும் க்ளோஸ் ஆயிருச்சு. பட் இப்போ என்ன வேல்வ் ஓப்பன் ஆயிருக்கு? செமிலூனார் வேல்வ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. அப்ப செமிலூனார் வேல்வ் வழியா இந்த ரத்தம் வந்துட்டு வெளியே பீச்சுக்கு அடிக்கும். ஓகேங்களா? எப்படி பீச்சுக்கு அடிக்கும்னா ரைட் வென்ட்ரிகல் இருந்து பல்மனரி ஆர்டரிக்கு போகும், லெஃப்ட் வென்ட்ரிகல் இருந்து அயோட்டாக்கு போகும். இப்போ இங்க ஏவிஎன்ல கண்ட்ராக்ஷன் நடக்குது. கண்ட்ராக்ஷன் நடக்கும்போது ரைட் வென்ட்ரிகுலர்ல இருந்து பல்மனரி ஆர்டரிக்கு போகும், லெஃப்ட் வென்ட்ரிகல்ல இருந்து அயோட்டாக்கு போகும். ஓகேவா? இது ரெண்டும் எதை யூஸ் பண்ணி போகுது? செமிலூனார் வேல்வ். செமிலூனார் வேல்வை யூஸ் பண்ணிட்டு எங்க போகுது? பல்மனரி ஆர்டரிக்கு போகுது, அயோட்டாக்கு போகுது. ஓகேவா? அயோட்டாக்கு போன உடனே என்ன ஆயிரும்? இந்த வென்ட்ரிகுலர் வந்து இங்க டயஸ்டோல் ஆயிரும். இப்போ வென்ட்ரிகுலர் டயஸ்டோல் ஆயிருச்சு, வென்ட்ரிகுலர் டயஸ்டோல் ஆயிடுச்சு, ஆர்டிஎம் டயஸ்டோல் ஆயனால மறுபடியும் ஜாயிண்ட் டயஸ்டோலுக்குள்ள வந்துட்டோம். ஓகேவா? பல்மனரி வெயிலிருந்து எங்க போகும்? லங்ஸுக்கு போகும், அயோட்டால இருந்து மிச்ச ஆர்கனுக்குலாம் போயிடும். ஓகே, அது பார்க்க வேணாம். பட் இங்கே வந்து நம்ம ஜாயிண்ட் டயஸ்டோல் கிடைச்சிருச்சு. மறுபடியும் ஜாயிண்ட் டயஸ்டோல் கிடைச்சோன்னு என்ன ஆகும்? இந்த ரெண்டு வேல்வு ஓப்பன் ஆகும். ஜாயிண்ட் டயஸ்டோல் கிடைச்ச உடனே இந்த ட்ரைகஸ்பீட் வேல்வும் இந்த பைகஸ்பீட் வேல்வும் ஓப்பன் ஆகும். அப்போ பிளட் மறுபடியும் வீணா கேவா வழியா பல்மனரி வெயின் வழியா வரும். மறுபடியும் இந்த சைக்கிள் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? அவ்வளவுதான். இதை வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி தான். ஸ்கிரீன்ஷாட் வேணா எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி. இவ்வளவுதான். ஓகேவா கண்ணா? இதை தான் இங்க ஃபுல்லா கொடுத்துருப்பான். இது புரிஞ்சுதா? இப்போ என்ன NCERT எல்லாம் கொடுத்துருக்காங்க லைன் பை லைன் படத்துல இதை தான் கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் சும்மா படிச்சுட்டு போயிடலாம்.
என்னது இம்பார்ட்டன்டா மிஸ் பண்ணிருந்தோம்னா எதுவும் மிஸ் பண்ணிக்க மாட்டோம், பட் இருந்தாலும் பார்த்துக்கலாம். bicuspid valve due to the attempt of a backflow but to the ஏன் க்ளோஸ் ஆகுது ட்ரைகஸ்பிடும் பைகஸ்பிடும் பேக்ஃப்ளோ ஆஃப் ஆர்டிஎம் மறுபடியும் அந்த கீழே வென்ட்ரிகல் கீழே சிஸ்டோல் நடக்கும்போது மேல வந்து பம்ப் ஆகாம இருக்குது, ஆர்டிரியத்துக்குள்ள பம்ப் ஆகக்கூடாது. இங்க பாருங்களேன், இங்க வந்துட்டு இது நடக்கும்போது இது ஆர்டிகல்குள்ள பம்ப் ஆகல, டயக்ராம் பார்த்தா புரியும் நினைக்கிறேன். இங்க வந்துட்டு சிஸ்டோல் நடக்கும்போது இது ஆர்டிஎம்குள்ள போல, எங்க போகுது வெளியே போகுது, தனியா போகுது. ஏன் வெளியே போகுதுன்னா இந்த வால்வ் வந்து க்ளோஸ் ஆயிருச்சு. இந்த வால்வ் வந்து க்ளோஸ் ஆனதுனால இந்த வழியா போகாம மிச்சர் ஓப்பனா இருக்க செமினுலர் வால்வ் யூஸ் பண்ணி இப்படி போயிருச்சு. ஓகேவா, அதனாலதான் அது க்ளோஸ் ஆகுது அப்படின்றாங்க. பேக்ல பம்ப் ஆகக்கூடாதுன்னு. பல்மனரி ஆர்டரி ரைட் சைடு, பல்மனரி ஆர்டரினது ரைட் சைடு ஆஃப் இதுல வந்துட்டு ரைட் சைடு, அயோட்டா வந்து எங்க போகுது லெஃப்ட் சைடு. சரிங்களா, ரைட் சைடு வென்ட்ரிகல் பல்மனரி ஆர்டரி, லெஃப்ட் சைடு வென்ட்ரிகல் வந்து அயோட்டா. Allowing the blood vessels to the ventricles to flow through these vessels into a circulatory pathway. The ventricles now relax. இப்போ வந்துட்டு ventricle relax ஆயிருக்கு, அதாவது ventricular diastole நடந்துச்சு. And ventricular pressure is called passing as a closure of semilunar valve. இப்போ ventricular இதனால semilunar valve வந்துட்டு க்ளோஸ் ஆயிருச்சு, semilunar valve வந்து க்ளோஸ் ஆயிருச்சு. அப்போ semilunar valve க்ளோஸ் ஆனா tricuspid and bicuspid valve வந்து ஓபன் ஆகுது. To which prevent the black flow of ventricles. As the ventricle pressure declines further, the tricuspid and the bicuspid valves வந்து என்ன பண்ணுது push to open by pressure of article excreted by the blood. மறுபடியும் என்ன பண்ணுது blood which was emptied into them and in the veins வழியா உள்ள வருது. blood now once again moves freely once to the ventricles. மறுபடியும் ventricles உள்ள போகுது, மறுபடியும் அந்த சைக்கிள் நடக்குது. ஓகேவா, ventricles and artery and now again relaxed joint diastole state and earlier soon as the sand generates, மறுபடியும் sand generate பண்ணுது, action potential and events described and above are repeated in the sequence of the process continues. அப்படி நடந்து இந்த process continue ஆயிட்டே இருக்கு. ஓகேங்களா, okay. The sequence event is the heart in which cyclically repeated is called as a cardiac cycle. இப்படி ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு பாத்தீங்கன்னா இத தான் நாம என்ன சொல்றோம் cardiac cycle னு சொல்றோம். ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு அத cardiac cycle சொல்றோம். and consists of a systole and diastole. contraction இருக்கு, relaxation இருக்கு. முன்னாடி சொன்னோம் systole contraction, diastole relaxation. ஓகேங்களா, of the both artery and ventricle. As mentioned earlier, the heart beats 72 times per minute. Okay, அப்ப 72 systole நடக்குது. ஓகேவா, that many cardiac cycles are performed. அதான் cardiac cycle perform per minute. ஓகேவா, ஒரு பீட்டுக்கும் ஒரு cardiac cycle வந்து perform ஆயிட்டே இருக்கு. From this it could be detected that the duration of cardiac cycle is 0.8 seconds. அப்போ 72 மினிட்ஸ்க்கு 72 ஒரு மினிட்டுக்கு 72 டைம்ஸ் அடிக்கும்போது ஒரு செகண்டுக்கு 0.8 செகண்ட்ஸ்க்கு அடிக்குது. ஒரு கார்டியாக் சைக்கிள் நடக்கிறதுக்கு 0.8 செகண்ட் டைம் வருது. பாருங்க, டக்கு நடக்குதுன்னு அர்த்தம். இவ்வளவு பெரிய ப்ராசஸ் வந்துட்டு டக்குன்னு 0.8 செகண்ட்ஸ்ல நடக்குது அப்படின்றாங்க. During a cardiac cycles, each ventricle pumps out 70 ml of blood. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எவ்வளவு பிளட் பாவுது 70 ml of blood, which is called as a stroke volume. அப்போ இதுல அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 70 ml of blood வந்துட்டு இதாகுது. எங்கேயாவது நோட் பண்ண முடியுமா? 70 ml of blood. ml of blood வந்துட்டு ஸ்ட்ரோக் வால்யூமா ஒரு கார்டியாக் சைக்கிள் அப்போ பம்ப் ஆகுது. ஓகேங்களா, அப்புறம் இந்த க்ளோசர் ஆஃப் ட்ரைகஸ்பிட் வால்வ் இருக்கு பாத்தீங்களா, ட்ரைகஸ்பிட் வால்வ் பைகஸ்பிட் வால்வ் க்ளோஸ் ஆகும்னு சொன்ன பாத்தீங்களா, லப்பு டப்புன்னு சவுண்ட் வரும்னு சொன்னோம் பாத்தீங்களா. இந்த ட்ரைகஸ்பிட் வால்வும் பைகஸ்பிட் வால்வும் க்ளோஸ் ஆகும்போது, ட்ரைகஸ்பிட் வால்வும் பைகஸ்பிட் வால்வும் க்ளோஸ் ஆகும்போது என்ன வருது, லப்புன்னு ஒரு சவுண்ட் வருது. க்ளோஸ் ஆகும்போது இங்கதான் க்ளோஸ் ஆகுது, லப்பு. ஓகேவா, இந்த செமினுலர் வால்வு க்ளோஸ் ஆகும்போது டப்பு. இதுதான் லப்பு டப்பு. ஒரே கலரா இருக்கனால கன்ஃபியூஸ் ஆகுதோ, கலரை மாத்திரும். லப்பு எங்க வருது, க்ளோசர் ஆஃப் ட்ரைகஸ்பிட் அண்ட் பைகஸ்பிட் வால்வு. செமினுலர் வால்வு க்ளோஸ் ஆகும்போது என்ன வருது, டப்பு வருது, லப்பு டப்பு. ஓகேவா, லப்பு டப்புன்னு வர்றது என்ன சவுண்டு, க்ளோசர் ஆஃப் வால்வு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்னது லப்பு, ட்ரைகஸ்பிட் வால்வு க்ளோஸ் ஆகும்போது லப்பு வருது, அப்புறம் பைகஸ்பிட் வால்வு க்ளோஸ் ஆகும்போது டப்பு வருது. ஓகேவா கண்ணா, அதை மறந்துடக்கூடாது.
ஆக்சுவலா இங்க இருந்து இங்க போன உடனே இங்க இருந்து இந்த லங்ஸுக்கு ஆர்கனுக்கு போன உடனே செமினூலர் வேல்வ் வந்து க்ளோஸ் ஆயிரும். இங்க நடக்காது. நான் ஃபங்க்ஷனுக்காக நான் சொல்லேன் செமினூலர் வேல்வ் க்ளோஸா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா, இங்கேயே அது க்ளோஸ் ஆயிரும். அப்ப இங்க தான் டப்புன்னு சவுண்ட் வரும். அங்க நான் க்ளோஸா இருக்கும்னு சொல்றதுக்காக போட்டது. ஓகேவா கண்ணா? Stroke volume. The stroke volume multiplied by the heart rate, number of heartbeat, gives us the cardiac output. Therefore, the cardiac output can be defined as the volume of blood pumped by the each ventricle per minute is average of 500 ml or 5 liter. பாருங்க 500 ml 5 minute மினிட்ல ஒரு மினிட்ல. In a healthy individual, a body has the ability to alter the stroke volume as well as the heart rate. Thereby, the cardiac output. For example, a cardiac output athletes will be much higher than an ordinary people. ஒரு athlete கம்பேர் பண்ணும்போது ஹார்ட் பீட் வந்து அதிகமா இருக்கும்ல ஆர்டினரி பர்சனோட. நம்ம ஓடினா என்ன ஆகுது, ஹார்ட் பீட் அதிகமாக ஆகுது. அப்போ ஹார்ட் பீட் அதிகமாக ஆகாமல் அதிக பிளட் வந்து பம்ப் ஆகுது. ஓகேவா, அப்போ அத்லெட்டை கம்பேர் பண்ணும்போது ஒரு ஒர்க் பண்றவங்களை கம்பேர் பண்ணும்போது ஹார்ட் பீட் வந்து அவங்களுக்கு நமக்கும் அதிகமாக இருக்குன்றாங்க. டியூரிங் ஈச் கார்டியாக் சைக்கிள் 2 prominent sounds are heard தான் சொல்றாங்க. 2 prominent sounds are heard produced with the easily heard of the stethoscope. The first heartbeat லப் எப்போ அடிக்குது, associated with the closure of tricuspid and bicuspid valve. ட்ரைகஸ்பிட் அண்ட் பைகஸ்பிட் வேலை வந்து க்ளோஸ் ஆகும்போது லப் அடிக்குது. டப்பு 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 லப்பு டப்பு எங்க அடிக்குது, டப்பு எப்போ அடிக்குது, செமினூலார் வேல்வ் வந்து க்ளோஸ் ஆகும்போது. ஓகேங்களா, அப்போ லப் அப்படின்ற சவுண்ட் வந்து ட்ரைகஸ்பிட் வேல்வ் அடிக்கு. ட்ரைகஸ்பிட் அண்ட் பைகஸ்பிட் வந்து க்ளோஸ் நடக்கும்போது ஆகுது. செமினூலார் வேல்வ் க்ளோஸ் வரைக்கும் டப்புன்ற சவுண்ட் வருது. ஓகேங்களா, இப்போ நம்ம எலக்ட்ரோ கார்டியோகிராம் இசிஜியை பார்த்துலாம். இசிஜி தான் டிட்டர்மைன் பண்ணுது. ஓகேங்களா, இசிஜி டிட்டர்மைன் பண்ணுது. என்ன சார் டிட்டர்மைன் பண்ணுறத நம்ம பார்த்துடலாம். யூ ஆர் ப்ராபபிளி ஃபெமிலியர் வித் திஸ் சீன்ஸ் அந்த டிபிக்கல் ஹாஸ்பிட்டல் டெலிவிஷன் பார்த்துருப்பீங்கல்ல. என்ன சீனை பார்த்துருப்பீங்க, இப்படி இருக்கும். அப்படி இப்படி போகும் பார்த்திருமா, இப்படி போகும் தெரியுமா, பார்த்துருப்பீங்கல்ல. சினிமாலாம் பார்த்துருப்பீங்க. ஒரு அட்மிட் ஆயிருந்தீங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. எலக்ட்ரோ கார்டியோகிராம் இதான் சொல்லுவோம், எலக்ட்ரோ கார்டியோகிராம் சொல்லுவோம். இது ஏன் சார் இப்படி வருதுன்னா, அந்த ஹார்ட் பீட்டை ரெகுலேட் பண்ணுமா. இப்போ நார்மலா இருக்கு. இந்த எர்த் குறைக்கெல்லாம் இதை வச்சு டிட்டர்மைன் பண்ணுவாங்க. இப்படிலாம் என்னதுன்னா, இது எர்த் குறைக்க டிட்டர்மைன் பண்றது. இப்போ எப்படி 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 வந்துட்டு இருக்கு. டக்குனு ஒரு எர்த் குறை, டக்குனு ஒரு எர்த் குறை, டக்குனு ஒரு எர்த் குறை, இப்படி நடக்கு பாத்தீங்களா. இந்த மாதிரி டிட்டர்மைன் பண்றது. அதே மாதிரி தான் ஹார்ட் பீட்டும் டிட்டர்மைன் பண்றது. A patient hooked up in the monitoring machine shows that the voltage of traces இந்த சவுண்ட் தான் சொன்ன பின் சவுண்ட்ல இருக்கும். Patient goes to the cardiac arrest. This type of machines is called as electrocardiogram. இந்த மாதிரி டைப் ஆஃப் மிஷின் என்ன சொல்றோம், எலக்ட்ரோகார்டியோகிராம் சொல்றோம். கார்டியோகிராஃப்னு சொல்றோம். இசிஜி அந்த மெத்தட் தான் நம்ம கார்டியோகிராம் சொல்றோம். டு அப்டேட் த எலக்ட்ரோ கார்டியோகிராம். இந்த அப்டேட் பண்றதுக்கு எலக்ட்ரோ கார்டியோகிராம் அப்டேட் பண்றது. ஓகேங்களா, கிராஃப் வேற கிராம் வேற. கிராம் வந்தால் தான் கிராஃப் எடுக்க முடியும். ஓகே, கிராம் வந்தால் தான் இதை போட்டு கிராஃப் எடுக்க முடியும். ஓகே, பிஎல் எங்க இருக்கு, எஸ்ல இருக்கு. ஓகே, இசிஜி இஸ் a graphical representation to the electrical activity of heart during the cardiac cycle to obtain a standard ECG. அதாவது இப்படி பார்க்குற மாதிரி ஸ்டாண்டர்ட் அப்சைஸ் இசிஜி. A patient is connected to the machine with 3 electrical leads. நிறைய விஷயம் இருக்கு, நிறைய மாதிரி இசிஜி எடுப்பாங்க. பட் ப்ராப்பரான இசிஜி எப்படி எடுப்பாங்கன்னா 3 எலக்ட்ரிக்கல் லீட்ஸால இது பண்ணியிருப்பாங்களாம். ஓகே, 3 எலக்ட்ரிக்கல் லீட்ஸால போட்டுட்டு தெரியல இங்கே ஒட்டிப்பாங்க. ஒரு இசிஜி யாருக்கு எடுக்க போனீங்கன்னா தெரியும், பார்த்துருந்தீங்களா தெரியும். சினிமானெல்லாம் ஒரு இது போட்டு அப்படி ஒட்டி ஒட்டி வைப்பாங்க. ஓகேங்களா, ஹார்ட் பக்கத்தில். That continuously monitor the heart for a detailed evaluation the heart function. The multiple leads are attached to the chest region. Here will take only about the standard ECG. நிறைய மெத்தட் இருக்கு, பட் நம்ம ஸ்டாண்டர்ட் ECG மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. Each peak of the ECG is identified as a letter P and T. P ல இருந்து T வரைக்கும் அந்த peak எல்லாம் டிட்டர்மைன் பண்ணிப்பாங்க. ஓகேவா, to correspond the specific electrical activity of the heart. இந்த P எல்லாம் என்ன பண்ணுது, T எல்லாம் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். P wave, இது என்ன P wave ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுது, electrical exaltation or depolarization of arteria. ஆர்டியாவோட எக்ஸைட்டேஷன் அண்ட் டிப்ளரைசேஷன். என்னது P என்ன பண்ணுது, ஆர்டியாவோட எக்ஸைட்டேஷன், ஆர்டியாவோட எக்ஸைட்டேஷன் அண்ட் டிப்ளரைசேஷன் வந்து இது பண்ணுது, which leads to the contraction of both ஆர்டியா. அதுதான் கான்ட்ராக்ஷன் நடக்குது அப்படின்றது. ஓகேவா, அப்ப P கான்ட்ராக்ஷன் எக்ஸைட்டேஷன் ஆஃப் எதுக்கு, ஆர்டியாக்கு. QRT, QRS, RT இல்ல RS. T வந்து end of diastole. QRS complex represent the depolarization of ventricles which initiates the ventricular contraction. அது contraction excitation of ventricle.
ஓகேவா? T வந்து என்னது? diastole, relaxation. ஈஸி தான். P வந்து RTL ஓட contraction, QRTS வந்து ventricle ஓட contraction, T வந்து diastole relaxation. முடிஞ்சாச்சு. இவ்வளவுதான் ECG. Depolarization of ventricles and ventricular contraction. The contraction starts shortly in the Q. Q ல start ஆகி marking the beginning of the systole. The T represents the return of the ventricles from the excited to normal state. அதாவது repolarization சொல்லுவோம். அந்த term எல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. Distole தான், diastole தான் சொல்றோம். Depolarization. The end of T wave marked as the end of systole. T wave வரும்போது end of systole. ஏன்னா இதோட முடியுது, systole முடியுது. இங்க systole ஆரம்பிச்சு இப்படி முடியுது. ஸோ இந்த systole அந்த ஹார்ட் பீட் வந்து முடியுது, diastole வந்து முடியுது அப்படின்னாங்க. அதை நம்ம என்ன சொல்றோம்? repolarization அப்படின்னு சொல்றோம். Obviously, the counting of number of QRS complex that occurs in a given time period here, one can determine the heartbeat. Heartbeat எப்படி determine பண்றாங்க? QRS complex வந்துட்டு count பண்ணி determine பண்ணலான்றாங்க. Since ECG is updated from a different individual, have roughly the same shape of the given lead to the configuration. Any deviation from this shape, முக்காவாசி சேமா தான் இருக்கும். பட் எனி deviation in the shape indicates தான் என்ன பண்ணுது? Possible abnormal disease. இதுல ஏதாவது deviation வந்தாதான் அதான் ஃபர்ஸ்ட் பாப்பாங்களா, ஹார்ட் பீட்ல ஏதாவது டிவியேஷன் இருக்கா, இசிஜி ஏதாவது டிவியேஷன் இருக்கான்னு பாப்பாங்களா. எதுக்கு அப்படி இசிஜி டிவியேஷன் பாக்குறாங்க? அதுல ஏதாவது டிவியேஷன் வந்தாதான் ஃபர்தர் ஹார்ட் டிசீஸ்க்குலாம் லீட் ஆகும் அப்படின்றாங்க. Hence it is due to the clinical significance. அதனால தான் clinical significance யூஸ் பண்ணப்படுது அப்படின்றாங்க. ஓகேவா? இப்போ புரிஞ்சுதா? இப்போ நம்ம டபுள் ஃபெர்டிலைசேஷன் பார்ப்போம். என்ன சார் டபுள் சர்க்குலேஷன், என்ன சார் டபுள் சர்க்குலேஷன் நடக்குது அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. இங்க போட்டிருப்பான் பாத்தீங்களா, ரெண்டா நடக்குது பாத்தீங்களா சர்க்குலேஷனு, ரெண்டா நடக்குது பாத்தீங்களா. இதான் நம்ம என்ன சொல்றோம்? டபுள் சர்க்குலேஷன். அவ்வளவுதான், டபுள் சர்க்குலேஷன் படிச்சாச்சு. இவ்வளவுதான், அதான் சொல்லியிருப்பான் பாருங்களேன். The blood flows strictly and the fixed route through the blood vessels and the arteries and veins. Basically, each arteries and veins consist of the three layer, the inner lining. நல்லா பாத்துக்கோங்க. Inner lining squamous endothelium என்ன சொல்லுவோம்? tunica intima. Inner lining என்ன சொல்றோம்? tunica intima. மிடில் லேயர் நம்ம என்ன சொல்றோம்? tunica media அப்படின்னு சொல்றோம். கலர் மாத்திடலாம். மிடில் நம்ம என்ன சொல்றோம்? tunica mediaன்னு சொல்றோம். இது வந்து எண்டோத்தீலியம் இன்னர் மெம்பரேன் ஆஃப் லைனிங் தான் சொல்றாங்க ஆர்ட்ல. ஓகேங்களா? அப்போ அது இன்னர் லைனிங் நம்ம என்ன சொல்றோம்? tunica intima. மிடில் நம்ம என்ன சொல்றோம்? tunica media. அண்ட் எக்ஸ்டர்னல் லேயர் இ வந்திருக்கு பாத்தீங்களா, tunica externa. ரொம்ப ஈஸி, பேரை வச்சு டிட்டர்மைன் பண்ணிடலாம். எக்ஸ்டர்னல் லேயர் என்னது? tunica externa. tunica externa. The tunica media is completely thin in veins. ஓகேவா? thin in veins, veins தின்னா இருக்கும். ஓகேவா? As mentioned earlier, the blood pumped by the right ventricle enters in the pulmonary artery. அது முன்னாடி பார்த்தா pulmonary artery enters ஆகுது. Whereas the left ventricle enters in the aorta. The deoxygenated blood in the pulmonary artery is passed on the lungs, where from the oxygenated blood is carried out by the pulmonary veins is left artery. This pathway is constituted as a pulmonary circulation. இது first circulation. Double circulation பார்த்தோம் பாத்தீங்களா? First circulation என்னது? Deoxygenated blood pumped into the pulmonary artery and the passage of the lungs from where the oxygenated blood is carried by the pulmonary veins is of the left artery. Deoxygenated blood pulmonary artery வழியா போய் லங்ஸ்க்கு போயிட்டு oxygenated blood வந்து pulmonary vein வழியா left artery வருதுல்ல, இது வந்துட்டு first circulation. Deoxygenated blood வந்துட்டு லங்ஸ்க்குள்ள போய் லங்ஸ்ல இருந்து pulmonary vein வழியா oxygenated blood உள்ள வருதுல்ல, இத நம்ம என்ன சொல்றோம்? pulmonary circulation அப்படின்னு சொல்றோம். எல்லாம் பாருங்க, pulmonary artery இருக்கா, pulmonary artery இருந்து லங்ஸ்க்கு போகுது, லங்ஸ்ல சர்க்குலேஷன் நடந்துட்டு pulmonary vein வழியா லெஃப்ட் ஆர்டிகிள்குள்ள வருது. இந்த டயகிராம் பார்த்தாலே புரியும், லெஃப்ட் ஆர்டிகிள் வர்றதுதான் pulmonary circulation, first type of circulation. Second வந்துட்டு oxygenated blood entering in the aorta. Oxygenated blood entering in the aorta is carried out by the network of arteries, arterioles and capillaries to the tissues from which
Deoxygenated blood is collected by the system of venules, veins and system of canala, emptied the right arterium. This is called as a systemic circulation. This is circulation number 2. Systemic circulation number 2. Okay va? அதாவது pulmonary circulation வந்து எப்படி நடக்கும்? pulmonary circulation first எங்க போகுது? ரைட் வென்ட்ரிக்கிள்ல இருந்து எங்க போகுது? நோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. ரைட் வென்ட்ரிக்கிள். கலர் வேணா மாத்தி வரேன். ஃபர்ஸ்ட் ரைட் வென்ட்ரிக்கிள் இருந்து எங்க போகுது? பல்மோனரி ஆர்டரிக்கு போகுது. பல்மோனரி ஆர்டரில இருந்து எங்க போகுது? லங்ஸுக்கு போகுது. ஓகேவா? இப்படி போகும்போது என்னவா போகுது? தெரியுதா? டீஆக்சிஜனேட்டட் பிளட்டா போகுது. ஓகேவா? இப்போ லங்ஸ்ல இருந்து தலைவன் வராப்புல. லங்ஸ்ல இருந்து எப்படி வராப்புல? பல்மனரி வெயின் பல்மனரி வெயினுக்கு வராப்புல. பல்மனரி வெயின்ல இருந்து லெஃப்ட் ஆர்டரிக்கு வராப்புல. இவர் எப்படி வராப்புல? ஆக்சிஜனேட்டட் பிளட்டா வராரு. ஓகேவா? இதுதான் பல்மனரி சர்க்குலேஷன். இப்போ சிஸ்டமேட்டிக் சர்க்குலேஷன் பார்ப்போம். சிஸ்டமேட்டிக் சர்க்குலேஷன்ல என்ன சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அயோட்டால போகுது. எப்படி இருந்து போகுது? லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்ல இருந்து எங்க போறாரு? அயோட்டாக்கு போறாரு. லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் இருந்து அயோட்டாக்கு போய், அதாவது இந்த பாடி கேப்பிலரிஸ் வழியா பாடி டிஷ்யூக்கெல்லாம் போகுது. பாடி ஆர்கன்ஸ் எல்லாம் போகுது. ஓகேவா? இது வரைக்கும் எப்படி போகுது? ஆக்சிஜனேட்டட் பிளட்டா போகுது. அப்புறம் வீனா கேவா வழியா எங்க இன்ட்ரோடியூஸ் ஆகுது? ரைட் ஆர்டியத்துல இன்ட்ரோடியூஸ் ஆகும். இது நம்ம என்ன சொல்றோம்? சிஸ்டமேட்டிக் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுதாப்பா? லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் இருந்து அயோட்டா போகுது. அயோட்டால இருந்து பாடி டிஷ்யூஸ், அந்த டிஷ்யூஸ்க்குலாம் போய் அங்க இருந்து வீனா கேவா போய் ரைட் ஆர்டிகலா வருது. ஓகேவா? இதுதான் எங்க கேபிலரிஸ் பாடி. இந்த பாடி வரைக்கும் எப்படி போகுது? ஆக்சிஜனேட்டட் பிளட்டா போகுது. பாடினா அந்த டிஷ்யூ சொல்றோம், ஆர்கன்லாம் சொல்றோம். ஓகேங்களா? இங்க இருந்து என்னவா மாறுது? டீஆக்சிஜனேட்டட் பிளட்டா மாறுது. ஓகேவா? இதுதான் இந்த டபுள் சர்க்குலேஷன். ஃபர்ஸ்ட் சர்க்குலேஷன் அப்படி, செகண்ட் சர்க்குலேஷன் இப்படி. The systematic circulation provides nutrients, oxygen and other essential substances and tissues and takes the carbon dioxide and other harmful substances away of elimination. அதான் ஆக்சிஜன் பிளட் கொடுத்துட்டு டீஆக்சிஜன் பிளட் எடுத்துக்குது. the unique vascular connection exists between. அப்புறம் இது ரெண்டு சர்க்குலேஷன். அப்புறம் யூனிக் வாஸ்குலர் சிஸ்டம் இருக்கான். ஓகேங்களா? ஹெப்பாட்டிக் லிவருக்கும் ஹார்ட்டுக்கும். சரி, ஓகே. ஹார்ட்டுக்கு எல்லாம் ரத்தத்தை கொடுக்குறாங்க. ஹார்ட்டுக்கு யார் சார் ரத்தத்தை கொடுப்போம்னா ஹார்ட்டுக்கு ஹார்ட்டே கொடுத்துக்கும். ஓகே, அதான் சொல்ல வராங்க. ரெண்டு போர்ட்டல் சிஸ்டம் இருக்கு. டைஜஸ்டிவ் ட்ராக்ட் அண்ட் லிவர் கால்ட் அஸ் ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம். டைஜஸ்டிவ் ட்ராக்க்கும் ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம் இருக்கிறது என்ன? ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம்ன்றாங்க. லிவருக்கு இருக்கிறது ஹெப்பாட்டிக்னால லிவர் தானே. The hepatic portal veins carries a blood from the intestinal liver before it's delivered to the systematic circulation. Systematic circulation முன்னாடி intestinal liver வழியா போயிட்டு தான் வரும். அப்போ liver கிடைச்சதுன்றாங்க. A special coronary system of blood vessels. coronary system of blood vessels என்ன பண்ணுது? ஹார்ட்டுக்கு ஹார்ட் blood கொடுக்குது. blood flow இல்ல, ஹார்ட்டுக்கு blood flow வேணும்ல, அந்த flow கொடுக்குது. ஓகே, presents our body exclusively for the circulation of blood and formation of cardiac musculature. இதான் circulation of blood, formation of cardiac musculature. இது coronary system of blood vessels. ஓகேவா? இதுதான் இங்க சொல்லியிருக்காங்க.
பாடி பார்ட்ஸ் வழியா போகுது. கேப்லரிஸ் இது எப்படி இருக்கும், இப்படி போயிட்டு அப்படி ஆக்சிஜன் பிளட்டா போய் டிஆக்சிஜன் பிளட்டா வருது. இங்க எல்லாம் ஆக்சிஜன் பிளட்டா போய் டிஆக்சிஜன் பிளட்டா கேரி பண்ணிட்டு வருது. ஓகேவா, இந்த இதுல இருந்து தான் நடக்கும். இப்போ நம்ம ரெகுலேஷன் ஆஃப் கார்டியாக் ஆக்டிவிட்டியா பார்ப்போம். ரெகுலேஷன் ஆஃப் கார்டியாக் ஆக்டிவிட்டில என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். Normal activities of heart and regulated intestinally auto-regulated by specialized muscles called nodal muscles. Okay, nodal muscles ஆல specialized muscles ஆல மேட்டர் இருக்கு. நம்ம மறுபடியும் சொல்லிட்டு இருக்கோம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Hence the heart is called as a myogenic. சொந்தமா நடக்கிறதுனால மயோஜெனிக்ன்றாங்க. A special neural center in the medulla oblongata can modulate the cardiac function through a autonomic nervous system. A neural signs through which a sympathetic nerve, a part of autonomic nervous system, can increase the rate of heartbeat. இதான் என்ன பண்ணுது, ரேட் ஆஃப் ஹார்ட்பீட்டை இன்க்ரீஸ் பண்ணி விடுது. அதான் ரெகுலேட் பண்ண ரெகுலேஷன் முன்னாடி சொல்லியிருப்போம். ஒரு ஸ்பீடை நம்ம ஃபேனை எப்படி ரெகுலேட் பண்றது, ஸ்பீடை ரெகுலேட் பண்ணணும். அதே மாதிரி தான் ஹார்ட் பீட்டை எது ரெகுலேட் பண்ணுது, ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் ஆஃப் சிம்பத்தட்டிக் நர்வ். சிம்பத்தட்டிக் நர்வ் வந்துட்டு ரெகுலேட் பண்ணுது the strength of ventricular contraction and thereby a cardiac output. On other hand, parasympathetic nerve என்ன பண்ணுது, அது கான்ட்ராக்ட் பண்ணும்போது decrease the rate of heartbeat. ஓகேவா, புரிஞ்சுதாக்கன்னா ஹார்ட் பீட்டை ரெகுலேட் பண்றாங்கப்பா. ஹார்ட் பீட்டை வந்துட்டு ரெகுலேட் பண்றாங்க. ஹார்ட் பீட்டை ரெகுலேட் என்னது, ஃபேனை எப்படி ரெகுலேட் பண்ணுவோம், ஒன்னு ஸ்பீடா வைப்போம் இல்லைன்னா கம்மியா வைப்போம். ஓகேவா, ரொம்ப குளிர்ந்துச்சுன்னா நம்ம கம்மியா வைப்போம், ரொம்ப வேர்த்துச்சுன்னா நம்ம அதிகமாக வைப்போம்ல. அதே மாதிரி சிம்பத்தட்டிக் என்ன பண்றான்ல, இதெல்லாம் ஒரு நர்வ், ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டத்தில் இருக்க சிம்பத்தட்டிக் நர்வ் என்ன பண்றானா, ஹார்ட் பீட்டை இன்க்ரீஸ் பண்றான். பாராசிம்பத்தட்டிக் என்ன பண்றான், சிம்பத்தட்டிக் என்ன பண்றான், ஹார்ட் பீட்டை டிக்ரீஸ் பண்றான். ஓகேவா, அது ரெகுலேட் பண்றான். சில கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் பீட்டை இது பண்றது ரெகுலேட் பண்றதுக்கா. ஸ்பீட் ஆஃப் கண்டக்ஷன் ஆஃப் ஆக்ஷன் பொட்டன்ஷியல், அது எப்படி பண்றாங்கன்னா ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வச்சு தான். ஆக்ஷன் பொட்டன்ஷியல் நடக்கும்போது அந்த கான்ட்ராக்ஷன் நடக்கும், கான்ட்ராக்ஷன் நடந்தா டயட்ரோ சிஸ்டோல் நடக்கும், அப்பதான் கார்டியாக் சைக்கிள் நடக்கும். Therefore, cardiac output, the adrenal medullary hormones can also increase the cardiac output. அது மட்டும் இல்லாம adrenal medullary hormonesம் நம்ம வந்துட்டு cardiac output வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஓகேவா, இப்போ வந்து டிசார்டர்ஸை பார்ப்போம். யாரெல்லாம் ரெகுலேட் பண்றா, சிம்பத்தட்டிக் பாராசிம்பத்தட்டிக். இப்போ சிம்பத்தட்டிக் என்ன பண்றான், ஹார்ட் பீட்டை இன்க்ரீஸ் பண்றான், பாராசிம்பத்தட்டிக் ஹார்ட் பீட்டை டிக்ரீஸ் பண்ணிடுறான். இப்போ என்னென்னலாம் டிசார்டர்ஸ் இருக்கு அப்படின்றது பார்ப்போம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஹை பிளட் ப்ரெஷர் அதிகமா இருக்கும், ஹைப்பர் டென்ஷன், ரொம்ப டென்ஷனான ஹை பிளட் ப்ரெஷர் வந்துடும். ஓகேங்களா, ஹைப்பர் டென்ஷன் இஸ் a term of blood pressure that given as higher than, நமக்கு நார்மலா எவ்வளவு இருக்குமா, 120/80 இருக்குமா, 120/80 இருக்குமா. அந்த 120 என்னது, சிஸ்டோலிக் ப்ரெஷர் தான் என்ன சொல்றோம், 120 சொல்றோம். 80 வந்து டயஸ்டோலிக் ப்ரெஷர், 80 mm வந்து டயஸ்டோலிக் ப்ரெஷர். ஓகேவா, அப்போ சிஸ்டோலிக் ப்ரெஷர் எவ்வளவு இருக்குமா, 120 இருக்கணுமா, டயஸ்டோலிக் ப்ரெஷர் வந்து 80 இருக்கணுமா. நார்மல் பிபி வந்து செக் பண்ணும்போது பிளட் ப்ரெஷர். The resting pressure, if the reported check of a blood pressure is individual of 140 and 90, 140 and 90 இல்ல அதுக்கு மேலே இருந்தானா உங்களுக்கு பிபி இருக்கு, ஹை பிளட் பிரஷர் இருக்கு, ஹைப்பர் டென்ஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆர் ஹையர் இட் ஷோஸ் த ஹைப்பர் டென்ஷன். ஆர் ஹையர் இது என்ன இருந்துச்சுன்னா இட் ஷோஸ் ஹைப்பர் டென்ஷன். ஹை பிளட் பிரஷர் லீட்ஸ் டு த ஹார்ட் டிசீஸ். ஹை பிளட் பிரஷர் ஹார்ட் டிசீஸ், ஹார்ட் அட்டாக் கூட இது பண்ணலாம். ஓகேங்களா, ஆல்சோ அஃபெக்ட் த வைட்டல் ஆர்கன்ஸ் கூட இது பண்ணலாம், பிரெயின் அண்ட் கிட்னி. ஓகேவா, அதெல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. ஓகேவா, இந்த வயசுல யாரும் டென்ஷன் ஆகக்கூடாது, உங்க அம்மா அப்பா டென்ஷன் ஆயிருந்தா அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க. ஓகேங்களா, ஏன்னா ஹார்ட் பீட்டை இது பண்ணும், வைட்டல் ஆர்கன்ஸ் இது பண்ணிடும். ஓகேங்களா, டேமேஜ் பண்ணிடும். அடுத்தது கொரோனரி ஆர்டரி டிசீஸ், CADன்னு சொல்லுவோம். கொரோனரி ஆர்டரி டிசீஸ் இஸ் ஆஃப்டன் ரெஃபர்ட் ஆஸ் த atherosclerosis அப்படின்றோம். affected the vessels of the supply of blood vessels, ஹார்ட் மசில்ஸ்க்கு போகக்கூடிய பிளட்டை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணிடும். ஹார்ட் மசில்ஸ்க்கு போகக்கூடிய பிளட்டை வந்துட்டு அஃபெக்ட் பண்றது தான் atherosclerosis. It caused by the deposition of calcium, fat, cholesterol and fibrosis. கால்சியம், ஃபேட், கொலஸ்ட்ரால் தான் அடைச்சிக்கிறதுனால நம்ம வந்து என்ன நடக்க மாட்டேங்குது, அந்த பிளட் ஃப்ளோ வந்து ஹார்ட்டுக்கு போக மாட்டேங்குது. டிஷ்யூ விச் மேக் த லூமன்ஸ் ஆஃப் த ஆர்டரிஸ் நேரோவர்னா லூமன் ஆஃப் த ஆர்டரி இங்க படிச்சிருப்போம் இல்லையா, இந்த லூமன் ஆஃப் ஆர்டரியா நேரோவர்னா இன்னும் ஏன்னா இங்க அக்குமுலேட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா இங்க வந்து ஃபேட்டு, கொலஸ்ட்ராலு இப்படி அக்குமுலேட் ஆகிட்டே இருந்துச்சு, ஆகிட்டே இருக்குன்னா இந்த ஓட்டை இந்த ரொம்ப நேரம் ஆகி ரொம்ப சின்ன வழியா அமைக்கிறது, ரொம்ப சின்ன வழியா தான் போக முடியும், அந்த மாதிரி ஒரு கண்டிஷனை கொண்டு வந்து விட்டுருது அப்படின்றாங்க. அடுத்தது வந்து ஆன்ஜினியா.
ஆக்னியா சொன்னோம். ஆக்னியா இட் இஸ் ஆல்சோ கால்ட் as ஆக்னியா பெக்டோரிஸ். the sympathetic of acute chest pain. chest pain வருது இதனால appears when no enough oxygen supply பத்தவில்லை. ஹார்ட்டுக்கு போகக்கூடிய ஆக்சிஜன் சப்ளை வந்துட்டு பத்தவில்லை அப்படின்னா இந்த செஸ்ட் பெயின் ஆக்னியா வரும் அப்படின்றாங்க. ஆக்னியா கேன் occurs in a men and women of any age but is more common among the middle age or elderly. இது எப்போ வரும்னா மிடில் ஏஜ் அண்ட் எல்டரி தான். ஒரு 30-40 பிளஸ், பட் எனி ஏஜுக்கும் வரலாம், இப்போ எல்லாருக்குமே வருது. பட் 30-40 பிளஸ் இல்லைன்னா ரொம்ப வயசானவங்களுக்கு வந்து இந்த ஆக்னியா வரலாம். ஆக்னியா நெஞ்சு வலி. ஏன் நெஞ்சு வலி வருது? ஆக்சிஜன் பற்றாக்குறையால நெஞ்சு வலி வருது. இட்ஸ் occurs due to the condition that affects the blood flow. அதனால blood flow ஆகுது. அப்புறம் ஹார்ட் ஃபெயிலியர் ஆகுது. ஹார்ட் வந்து பம்ப் ஆக மாட்டேங்குது, ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடுது. ஓகேவா? ஹார்ட் ஃபெயிலியர் வேற, கார்டியாக் அரெஸ்ட் வேற, அது ரெண்டும் போடல கூடாது. ஓகேவா? ஹார்ட் ஃபெயிலியர் மீன்ஸ் a state of heart when is not pumping blood effectively enough to meet the needs. நீட்ஸை மீட் பண்ண முடியல. என் கம்பெனியோட நீட்ஸை மீட் பண்ண முடியலன்னா நான் ஃபயர் பண்ணிடுறேன்னு சொன்னா பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த ஹார்ட்டோட இது நீட்ஸ் மீட் பண்ணலாம், ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதனால புது ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி ஆகணும். It is sometimes called as a cognitive heart failure because congestion of the lungs is one of the main symptoms in the disease. Congestion of the lungs is one of the main symptoms in disease. Congestion of the lungs அப்படின்னா வாட்டர் வந்து அக்குமுலேட் ஆயிருக்கும். எங்க கன்ஜெக்ஷன்னா வாட்டர் வந்து அக்குமுலேட் ஆகும். வாட்டர் இந்த லங்ஸ் இந்த வாட்டர் வந்து அக்குமுலேட் ஆகுது, ரொம்ப இதாகிறதுனால சரியான ஃப்ளோ கிடைக்கிறது இல்லை. வாட்டர் அக்குமுலேஷனால சரியான ஃப்ளோ வந்து கிடைக்கிறது இல்லை, சரியான ஃப்ளோ வந்து ஹார்ட்குள்ள போறது இல்லை. இந்த மெயின் சிம்டம் ஆஃப் த டிசீஸ் இதாக தான் இருக்கும். ஓகேவா? அந்த ஹார்ட் ஃபெயிலியருக்கு the heart failure is not same as a cardiac arrest. cardiac arrest and heart failure same இல்ல. when the heart stop breathing or a heart attack when the heart muscles is suddenly damaged by inadequate blood supply. ஓகேவா? ரெண்டும் வேற. ஹார்ட்டே ஃபெயிலியர் ஆகி போறது, இது வந்து டக்குன்னு நடக்கும். கார்டியாக் அரெஸ்ட் வந்து டக்குன்னு அந்த ஹார்ட் வந்து டக்குன்னு இருந்து போயிருது, இல்லை அந்த பிளட் ஃப்ளோ ஆக மாட்டேங்குது அப்படி நடக்கும். இது வந்துட்டு லங்ஸில் அக்குமுலேட் ஆன இதனால, லங்ஸ் ப்ராப்ளம்னால, அந்த கன்ஜாக்ஷனால ஹார்ட் வந்து ஃபங்க்ஷனே ஆக முடியல அப்படின்றது தான் இந்த ஹார்ட் ஃபெயிலியர்ன்றது. ஓகேவா? இதெல்லாம் தான் என்னது டிசார்டர்ஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஓகே, இதெல்லாம் டிசார்டர் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஓகேவா? அப்போ இதோட நம்ம இந்த பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதா இல்லையான்றதை மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்க. நீங்களும் வருங்காலத்தில் கார்டியாலஜிஸ்ட் ஆகி டாக்டர் 2026 கிளியர் பண்ணி எம்டிலாம் முடிச்சு கார்டியாலஜிஸ்ட் ஆகி நீங்களாம் சர்ச் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? சர்ச் பண்ணி பார்த்து இதுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வை கண்டுபிடிங்க. இப்பெல்லாம் ஹார்ட் பீட்டு, ஹார்ட் அட்டாக் வந்து ரேட் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. அதை வந்து நீங்க டாக்டரை எப்படிலாம் தடுக்கலாம் அப்படின்றத புது மெத்தடை கண்டுபிடிங்க. ஓகேங்களா? இந்த கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சு, இந்த ஒன் ஷாட் கண்டென்ட் புரிஞ்சுச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய ஒன் ஷாட் வீடியோ பார்க்கணும், எல்லா 11th and 12th பேசிஸ்ல இருந்து எல்லா ஒன் ஷாட் வீடியோ நீட் பேசிஸ்ல பார்க்கணும், லைன் பை லைன் NCERT கொடுத்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்பப்போ நம்ம வந்துட்டு இந்த சிம்பிளிஃபைட் மெத்தட் கூட சொல்றோம். ஓகேங்களா? இப்போ ஃபுல்லாக உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இது பார்த்தோன்னா உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம வேதாந்த நீட் தமிழ்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டுருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, இல்லை வேற ஏதாவது லெசன் வந்துட்டு நம்ம இது பண்ணணும், ஒன் ஷாட் வீடியோ இந்த மாதிரி போகணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்க. ஓகேவா? மீண்டும் சந்திக்கும் வரை பாய்.